Good morning, friends. So, welcome to this CA Final Advanced Financial Management Revision Series. இன்னைக்கு நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கிற சாப்டர் Portfolio Management. In the previous video, we discussed risk and return of individual securities, risk and return of portfolio securities, correlation, covariance, இதுக்கு என்ன difference, அப்புறம் the risk of the portfolio when there are three securities inside the portfolio. Okay, then zero variance portfolio. இதெல்லாம் நம்ம previous videoல discuss பண்ணோம். இப்போ next videoல we are going to start with Markowitz portfolio theory. Okay, see Markowitz portfolio theory புரிஞ்சுக்கணும்னா ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இந்த எக்ஸாம்பிள் மூலமா இந்த தியரியை நல்லா புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளே நான் கொஸ்டினாக கொடுத்துருக்கேன். கொஸ்டின் நம்பர் 8ல if you see, okay, கொஸ்டின் நம்பர் 8னு இங்கே கொடுத்துருக்கேன் கீழே. இந்த கொஸ்டின் நம்பர் 8 we will take the numbers through this question number 8. Okay, இந்த கொஸ்டின் மூலமா இருக்கிற டேட்டாவை அனலைஸ் பண்ணி we will interpret the Markowitz portfolio theory. Shall we see? Question number 8 எடுத்துக்கோ. Standard deviation security A and security B. Standard deviation is given and expected return is given. இது expected return என்ன? X bar, mean return given for security A and B. Okay, correlation between the two securities is also given. இந்த ரெண்டு செக்யூரிட்டிஸ்க்கும் risk, okay, expected return, mean return கொடுத்துட்டான், correlation கொடுத்துருக்கான் -0.20. Calculate the return and risk of the portfolios for the different combinations of A and B and explain with the help of the data arrived at the concepts of efficiency frontier, efficient portfolio. அதாவது இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கிற டேட்டா வச்சு ஓகே ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் போர்ட்ஃபோலியோ கண்டுபிடின்னு சொல்லியிருக்கான். இப்போ இது செக்யூரிட்டி ஏவோட ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன், செக்யூரிட்டி பியோட ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன், இந்த ரெண்டு செக்யூரிட்டி வச்சு ஒரு போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன். இந்த போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த போர்ட்ஃபோலியோட ரிஸ்க் அண்ட் ரிட்டர்னை அனலைஸ் பண்ணு ஃபார் வேரியிங் ஃபார் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ்னு சொல்லியிருக்கான். அதாவது ஒன்றும் இல்லை, செக்யூரிட்டி ஏ பி ரெண்டு செக்யூரிட்டி இருக்கா, இது ஒரு போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணு ஒன்லி கீப்பிங் தீஸ் டூ செக்யூரிட்டிஸ். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் செக்யூரிட்டி ஏல 50% இன்வெஸ்ட் பண்ணால் பேலன்ஸ் 50% செக்யூரிட்டி பியில் இன்வெஸ்ட் பண்ணு, இது ஒரு காம்பினேஷனாக. சேம் வே செக்யூரிட்டி ஏல 90% இன்வெஸ்ட் பண்ணு, செக்யூரிட்டி பியில் 10% இன்வெஸ்ட் பண்ணு, செக்யூரிட்டி ஏல 100% இன்வெஸ்ட் பண்ணு, செக்யூரிட்டி பியில் 10% இன்வெஸ்ட் பண்ணு. நான் என்ன தெரியும் பண்ணியிருக்கேன், எக்ஸாம்பிளுக்கு ஒரு 6 ஓகே டிஃப்ரெண்ட் செனாரியோ கொடுத்துருக்கேன். 6 டிஃப்ரெண்ட் செனாரியோவில் எப்படி ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஸ்டடி பண்ண போகிறோம்னா, ஓகே இந்த ரெண்டு செக்யூரிட்டி தான் இந்த போர்ட்ஃபோலியோவில் இருக்க போகிறது, ஆனால் டிஃப்ரெண்ட் ப்ரப்போர்ஷனில் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ப்ரப்போர்ஷன் செக்யூரிட்டி ஏல ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுறது, ஆர் செக்யூரிட்டி பியில் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஆர் 50-50, 70-30 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரப்போர்ஷனில் ஏயும் பியும் வச்சு ஒரு போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த போர்ட்ஃபோலியோட ரிஸ்க் அண்ட் ரிட்டர்னை நான் கம்பேர் பண்ணி இண்டிவிஜுவல் செக்யூரிட்டியோட ரிஸ்க் அண்ட் ரிட்டர்னோட கம்பேர் பண்ணி நான் அனலைஸ் பண்ண போகிறேன். ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பண்ண போகிறோன்னு புரியுதா? சரி, இதை பண்ணதுக்கப்புறம் இந்த கான்செப்ட் நமக்கு ரெண்டு புது கான்செப்ட் கொடுக்கும். அதாவது எஃபிஷியன்சி ஃப்ரான்டியர், எஃபிஷியன்சி போர்ட்ஃபோலியோ, இந்த ரெண்டு கான்செப்ட்டும் எப்படி இந்த நம்பர் மூலமாக புரிஞ்சுக்கிறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? ஸோ ஷால் வி ஸ்டார்ட்டா? ஓகே, சி வெரி சிம்பிள். என்ன நடக்கிறதுன்னு பாரு. ஐ கன்ஸ்ட்ரக்ட் 6 டிஃப்ரெண்ட் போர்ட்ஃபோலியோ. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ஓகே கொஸ்டினில் எவ்வளோ போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்லாம் கொடுக்கல. ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிள் இந்த தியரி புரிஞ்சுக்கிறதுக்காக 6 போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன். போர்ட்ஃபோலியோ 1 to 6, எவ்வளோ போர்ட்ஃபோலியோ? 6 போர்ட்ஃபோலியோஸ், 6 போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு போர்ட்ஃபோலியோ 1 எடுத்துக்கோ. ஓகே, போர்ட்ஃபோலியோ 1ல் என்னன்னா ப்ரப்போர்ஷன் ஆஃப் ஏ 1னா என்ன 100%. அப்போ வந்து என்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா இருக்குன்னா நான் 5 லட்ச ரூபாவும் என்டையர் 5 லட்ச ரூபாவும் செக்யூரிட்டி ஏல இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஓகே, போர்ட்ஃபோலியோ செக்யூரிட்டி ஏல இன்வெஸ்ட் பண்ணுறேன். பட் இந்த போர்ட்ஃபோலியோவில் செக்யூரிட்டி பி ப்ரப்போர்ஷன் 0, அதாவது என்டையர் அமௌண்ட் இஸ் இன்வெஸ்டட் இன் செக்யூரிட்டி ஏ. ஒரு போர்ட்ஃபோலியோவே ஒன்லி கன்சிஸ்ட் ஆஃப் செக்யூரிட்டி ஏ. இது ஃபஸ்ட் ஆப்ஷன் புரிஞ்சுதா? போர்ட்ஃபோலியோ 1 100% ஆஃப் மை மணி இன்வெஸ்ட் இன் செக்யூரிட்டி ஏ அண்ட் செக்யூரிட்டி பியில் ஐ டோன்ட் இன்வெஸ்ட் எனி திங். ஓகே, ரிட்டர்ன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ என்னவாக இருக்கும்? போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் இஸ் வெயிட்டட் ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆஃப் இண்டிவிஜுவல் செக்யூரிட்டிஸ் இன்சைட் த போர்ட்ஃபோலியோ. போர்ட்ஃபோலியோ திறந்து பார்த்தா ஒன்றும் இல்லை, ஒன்லி செக்யூரிட்டி ஏ தான் இருக்குது. அப்போ செக்யூரிட்டி ஏவோட ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் தான் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் இருக்கும். Are you all understanding? அப்போ ரிட்டர்ன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ 12%, ரிஸ்க் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ 20%. இது ஒன்றும் இல்லை, the 12 and 20% is nothing but okay stand risk of security A and return of security A, இவ்வளோ தான். அப்போ போர்ட்ஃபோலியோவில் ஒன்லி செக்யூரிட்டி ஏ இருந்தால் அதோட ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் தான் போர்ட்ஃபோலியோட ரிஸ்க் அண்ட் ரிட்டர்னாக இருக்கும். கரெக்டாக? நெக்ஸ்ட் கம் டு செகண்ட் ஆப்ஷன், செக்யூரிட்டி போர்ட்ஃபோலியோ 2. செகண்ட் ஆப்ஷனில் என்ன பண்ணுறேன்னா 90% I invest in security A, only 10% I invest in security B. What is my portfolio risk and return? Portfolio return is nothing but weighted average return of individual securities inside the portfolio. சொன்னா அப்போ 90% நான் இன்வெஸ்ட் பண்ண செக்யூரிட்டி ஏலையா? செக்யூரிட்டி ஏவோட ரிட்டர்ன் என்ன? 90% ஆஃப் ரிட்டர்ன்னா 12%. 90% into 12% plus
okay, 10% into 20%. அப்போ 90% 12% return earn பண்ணோம். 10% of my money earns 20% return. What is my 10% into 20%? What is my weighted average return? எவ்வளோ 90 into 12 நீ போடுப்பார் 12% into 12 into 90% 10.8, okay, plus 10 into 20% 2% 12.8 கிடைக்கிறதா? இதை தான் இங்கே போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் நான் கொடுத்துருக்கேன். எப்படி கம்ப்யூட் பண்ணது புரியுறதா? இப்போ நான் கம்ப்யூட் பண்ணுறதுக்கு போல கம்ப்யூட்டேஷன் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டு நீயே கம்ப்யூட் பண்ணிடுவேன். இதை வச்சு ரிசல்ட்டை இன்டர்பிரேட் பண்ணுறேன். எப்படி இதை புரிஞ்சுக்கணுன்றது சொல்கிறேன் இந்த தியரியை, புரியுறதா? ஸோ 12.8 ரிட்டர்ன் கிடைச்சதா போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்? இது ஆல்ரெடி உனக்கு தெரியும் கம்ப்யூட் பண்ணுறதுக்கு. நவ் கம் டு ரிஸ்க் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ. ரிஸ்க் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ என்ன ஃபார்முலா? சேம் திங், அந்த பெரிய ஃபார்முலா இருக்கு இல்லையா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் W1 square sigma A square plus W2 square sigma B square plus 2 into W1 sigma A W2 sigma B, okay, correlation of A and B. இதை ஆல்ரெடி அங்கே டிஸ்கஸ் பண்ண இந்த ஃபார்முலா கரெக்டாக. இந்த ஃபார்முலாவை போட்டு இப்போ கம்ப்யூட்டேஷன் இஷ்யூ இல்லை. இதை ஃபார்முலா போட்டு எனக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு 17.64. நம்ம இந்த ஆன்சர் கரெக்டாக இருக்கும். புரியுறது என்ன சொல்கிறேன்னு? இந்த ஆன்சர் இதை கொஷின் இதை எப்படி போடுறதுன்றது விஷயம் இல்லை, நான் சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். யூ கேன் cross verify the portfolio risk comes to 17.62. இந்த ஸ்கொயர் ரூட் பண்ணி இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி, ஓகே, இந்த ப்ரப்போர்ஷனை W1 இங்கே W1 என்ன 90%, செக்யூரிட்டி ஏவோட வெயிட் 90%, W2 என்ன 10%, 0.10. இது அப்ளை பண்ணால் 17.64 போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் எனக்கு கிடைக்க போகுது. ஓகே, அதை ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். தட் இஸ் கம்ப்யூட்டேஷன் இஸ் நாட் அன் இஷ்யூ. ரிசல்ட்டை வச்சு இன்டர்பிரேட் பண்ணுறப்பா, கால்குலேட் பண்ணிக்க. ஸோ 17.64 கிடச்சிருக்கு. வெரி சிம்பிள். இந்த மாதிரி நான் எல்லா ஆப்ஷன்லையும் கால்குலேட் பண்ணுறேன். போர்ட்ஃபோலியோ 3ல் ப்ரப்போர்ஷன் 75.9% இன்வெஸ்ட் பண்ணுறேன். போர்ட்ஃபோலியோ 3 என்ன தெரியுமா? ஓகே, 75.9% நான் ப்ரப்போர்ஷன் ஏ, அதாவது செக்யூரிட்டி ஏல இன்வெஸ்ட் பண்ணுறேன். 24.1% பேலன்ஸு நான் செக்யூரிட்டி பியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணால் ரிட்டர்ன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ, ரிஸ்க் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரப்போர்ஷன். ஓகே, ஆப்ஷன் 4ல் போர்ட்ஃபோலியோ 4ல் என்ன பண்ணுறேன்? 50% and 50% I invest in security A and B. Fifth option 25% I invest in security A, 75% invest in security B. Sixth, security A ஒன்றுமே இன்வெஸ்ட் பண்ணல, 0%. இதோட ரெப்ளிகா. ஓகே, ஃபஸ்ட்டில் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணதுக்கு பதிலாக லாஸ்ட் ஆப்ஷனில் 0, I invest nothing in security A, entire money I invest in security B. இப்போ என்னோட போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் அண்ட் ரிஸ்க்கு, ஓகே, இது ரிட்டர்ன் அண்ட் ரிஸ்க் ஆஃப் செக்யூரிட்டி பின்னு ஆகிடும். 20% ரிட்டர்ன் ஆஃப் த see here, இங்கே 20% ரிட்டர்ன் ஆஃப் த portfolio, where with nothing but same as return of security B and 40% return of security B. புரியுறதா? portfolio return சேமாக இருக்கும். all the options இதெல்லாம் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். இப்போ இன்டர்பிரேட் பண்ணலாமா? கேர்ஃபுல்லி அப்சர்வ். ஓகே, இங்கே என்ன தெரியுமா நடக்கிறது? இப்போ ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் இங்கே 2 செக்யூரிட்டி இருக்கா? இதை முதல்ல புரிஞ்சுக்கிறோம். செக்யூரிட்டி ஏ அண்ட் செக்யூரிட்டி பி. இங்கே செக்யூரிட்டி ஏ இருக்கு இல்லையா, இதை நான் லோ ரிஸ்க் லோ ரிட்டர்ன் செக்யூரிட்டின்னு சொல்கிறேன். லோ ரிஸ்க் லோ ரிட்டர்ன் செக்யூரிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த 20% ரிஸ்க் ஜாஸ்தியா, 40% ரிஸ்க் ஜாஸ்தியா? 40%. அப்போ செக்யூரிட்டி பி ரிஸ்கியா? எஸ். செக்யூரிட்டி ஏ லோ ரிஸ்க் குறவு, இந்த செக்யூரிட்டியில் ரிட்டர்னும் குறவு. 20% பெருசா 12% பெருசாவா? 12% தானே, 20% தானே பெருசா, அப்போ 12% தானே ஓகே லெஸ் ரிட்டர்ன் கிவிங் செக்யூரிட்டி. அப்போ செக்யூரிட்டி ஏ ஒரு லெஸ் ரிஸ்கி செக்யூரிட்டி, ஓகே, லெஸ் ரிட்டர்ன் ஏர்னிங் செக்யூரிட்டி. அப்போது ஏ செக்யூரிட்டி ஆல்ரெடி யூ ஹேவ். இந்த ஃபஸ்ட்டு போர்ட்ஃபோலியோவில் ஃபுல்லாக செக்யூரிட்டி ஏல தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். லோ ரிஸ்க்கு லோ ரிட்டர்ன் செக்யூரிட்டி. இதில் ஸ்லோலி நான் என்ன பண்ணுறேன்? செக்யூரிட்டி பியை ஆட் பண்ணிகிட்டே போகிறேன். அது ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறது புரியுறதா? ஒரு பக்கெட் ஆஃப் உப்பு தண்ணி இருக்குப்பா, அதில் ஸ்லோலி சர்க்கரையை ஆட் பண்ணிகிட்டே போகிறேன். வாட் இஸ் த இம்பேக்ட்னு அனலைஸ் பண்ணுறேன். அது மாதிரி ஓகே, ஒரு ஃபுல்லாக போர்ட்ஃபோலியோவில் ஃபுல் ஆஃப் கன்சிஸ்ட் ஆஃப் security A only, but what you do, you slowly keep injecting high risk high return giving security into a portfolio which has only low risk and low return yielding securities. புரியுறதா என்ன அர்த்தம்னா security, which means இப்போ security A ஃபர்ஸ்ட்டில் ஃபுல்லாக ப்ரப்போர்ஷன் ஆஃப் A இருந்ததா, security A இருந்ததா, அதில் ஸ்லோலி ரெண்டாவது போர்ட்ஃபோலியோவில் நீ கவனிச்சா 90% செக்யூரிட்டி ஏ, 10% ஐ ஆட் செக்யூரிட்டி பி. அப்போ என்ன பண்ணுறேன்? 10% அதுலேருந்து எடுத்துகிட்டு 10% செக்யூரிட்டி பி இன்ஜெக்ட் பண்ணுறேன். தேர்ட் ஆப்ஷனில் என்ன பண்ணுறேன்னா 24.1% செக்யூரிட்டி பி இன்ஜெக்ட் பண்ணுறேன். ஃபோர்த் ஆப்ஷனில் 50% செக்யூரிட்டி பி இன்ஜெக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி செக்யூரிட்டி பியோட ப்ரப்போர்ஷனை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டே போகிறேன். ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? போர்ட்ஃபோலியோட ரிஸ்க் அண்ட் ரிட்டர்னில் என்ன இம்பேக்ட்னு நான் அனலைஸ் பண்ண போகிறேன். ஆர் யூ ஆல் லிசனிங்? ஸோ ஃபஸ்ட்டு ஓகே, செக்யூரிட்டி பிஏ
இன்வெஸ்டே பண்ணாத போது உன்னோட ரிட்டர்ன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ 20%, 10%, 12% and 20% இருந்தது ரிட்டர்ன் அண்ட் ரிஸ்க். வாட் ஹேப்பன்ஸ் யூ சி ஸ்லோலி ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் செக்யூரிட்டியை போர்ட்ஃபோலியோவில் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் உன்னோட ரிட்டர்ன் ஏறுறது. வை? ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் செக்யூரிட்டியா? அப்போது ஒரு லோ ரிட்டர்ன் செக்யூரிட்டி, ஏற்கனவே ஒரு லோ ரிட்டர்ன் செக்யூரிட்டி இருக்குது, அதில் ஹை ரிட்டர்ன் செக்யூரிட்டியை நீ ஆட் பண்ணிகிட்டே போன போது போர்ட்ஃபோலியோட ரிட்டர்ன் நேச்சுரலி இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. கவனி, ரிட்டர்ன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ 12% இருந்தது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில், அப்புறம் 12.8 ஆகுது, அப்புறம் 13.93, அப்புறம் 16%, 18%, 20%ன்னு இட் கீப்ஸ் ஆன் கிராஜுவலி இன்க்ரீஸிங். ரிட்டர்ன் ஏறுறதா? டு யுவர் சர்ப்ரைஸ், சார் நீ வந்து ஹை ரிஸ்க் செக்யூரிட்டி ஹை ரிட்டர்ன் செக்யூரிட்டி தானே ஆட் பண்ணுறேன், ரிட்டர்ன் ஏறினா மாதிரி போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்கும் ஏறணும்ல, ஹை ரிஸ்க் செக்யூரிட்டியை போர்ட்ஃபோலியோவில் சேர்த்தா. என்ன மேஜிக்னா, ஓகே ரிட்டர்ன் இன்க்ரீசஸ் பட் ரிஸ்க் டசன்ட் இன்க்ரீஸ். என்ன ஆகுதுன்னா ரிஸ்க்கு கான்ட்ரரி குறையிறது. ரிஸ்க் என்ன ஆகுது பாரு, 20% போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் இருந்ததா, இது நீ செக்யூரிட்டி பியை 10% செக்யூரிட்டி பி இன்ஜெக்ட் பண்ணால் 20%க்கு மேலே தானே ரிஸ்க்கு போனோம், 40% ரிஸ்க் உள்ள செக்யூரிட்டி இன்ஜெக்ட் பண்ணால். ஓகே, மேஜிக் என்னென்னா இந்த ரிஸ்கே குறையிறது. 17.65ன்னு ரிஸ்கே ரெடியூஸ் ஆகிடுது. இதை தான் டைவர்சிஃபிகேஷன் ரெடியூசஸ் ரிஸ்க்னு போன லெக்சர் நான் டிஸ்கஸ் பண்ணேன், கரெக்டாக? அப்போ டைவர்சிஃபிகேஷன் பெனிஃபிட் என்ஜாய் பண்ணுறதுனால ரிஸ்க் ஈவன் தோ இண்டிவிஜுவல் செக்யூரிட்டிக்கு 12-20% தான் இருந்தது லோ ரிஸ்க் செக்யூரிட்டி, பட் ஹை ரிஸ்க் செக்யூரிட்டி நீ ஆட் பண்ணதுக்கப்புறம் ரிஸ்கே குறைஞ்சிடுது, போர்ட்ஃபோலியோ ரிஸ்கே குறையிறது. இதை தான் பிகாஸ் ஆஃப் த நெகட்டிவ் காரலேஷன் எஃபெக்ட். ரெண்டு செக்யூரிட்டிக்கும் -0 நெகட்டிவ் காரலேஷன் இருக்கிறதுனால போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் கேன் பி ரெடியூஸ்டுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரிடக்ஷன் தான் ரிஸ்க் ரிடக்ஷன் டியூ டு டைவர்சிஃபிகேஷன். இந்த டைவர்சிஃபிகேஷனால ரிஸ்க் ரெடியூஸ் ஆகிடுது. திரும்ப என்ன பண்ணுறேன், இதை பார்த்து எனக்கு என்ன ஆசை வருதுன்னா, சரி நான் இன்னுமே செக்யூரிட்டி பியை இன்ஜெக்ட் பண்ணால் இன்னுமே செக்யூரிட்டி அதாவது ரிட்டர்ன் ஏறுறது ரிஸ்க்கும் குறையிடுது. சூப்பராக இருக்கே இந்த ஸ்கீம், ரிட்டர்ன் ஏறுறது ரிஸ்க்கும் குறையிடுது. ஓகே, நான் செக்யூரிட்டி பி ஏதோ நல்ல விஷயம் போல இருக்குது, இன்னும் செக்யூரிட்டி பியை ஆட் பண்ணிகிட்டே போகலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 24.1%, இந்த 24.1%, 75.9% இது ஆப்டிமம் போர்ட்ஃபோலியோ. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, எப்படி இதை கண்டுபிடிக்கிறேன்? ஏன் சார் இதெல்லாம் கரெக்டாக 10%, 90%, 50%, 75% சொல்கிறேன், இதை மட்டும் 75.1%, 24.1%லாம் சொல்கிறேன்னா ஓகே இட் இஸ், இது ஒரு நம்பர், மேஜிக்கல் நம்பர் என்ன? ஓகே, ஷார்ப் ஆப்டிமம் போர்ட்ஃபோலியோ நம்பர். இந்த ப்ரப்போர்ஷனோட இதை கான்செப்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஜஸ்ட் அண்ட் பிலீவ் மீ, இந்த 24.1%ன்றது ஒரு ஆப்டிமம் ப்ரப்போர்ஷன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன், இங்கே 10%லேருந்து இன்க்ரீஸ் பண்ணி 24.1% நான் இன்ஜெக்ட் பண்ணுறேன், செக்யூரிட்டி பி போடுறேன். இப்போ என்ன ஆகுது தெரியுமா, ரிட்டர்ன் இன்னும் ஏறுறது. 12.8லேருந்து ரிட்டர்ன் 13.93 ஆகுது, பட் ரிஸ்க்கு ரிஸ்க்கும் குறையிறது. இதை பார்த்து எனக்கு பேராசை வருது. நான் நெக்ஸ்ட் என்ன தெரியும் பண்ணுறேன், 24.1% பதிலாக 50% இன்வெஸ்ட் பண்ணுறேன். 50% போர்ட்ஃபோலியோ ஏல ப்ரப்போர்ஷன் செக்யூரிட்டி ஏல இன்வெஸ்ட் பண்ணுறேன், 50% பேலன்ஸு செக்யூரிட்டி பியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ தட் ரிட்டர்ன் இன்னுமே ஏறும், ரிஸ்க் இன்னுமே குறையுன்ற பேராசையில் பண்ணுறேன். வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா, ரிட்டர்ன் ஏறுறது 13.93லேருந்து ரிட்டர்ன் ஏறிடுது 16%க்கு வந்துடுது. பட் ப்ராப்ளம் என்ன தெரியுமா, ரிஸ்க்கும் ஏறிடுது. ரிஸ்க் ஆல்சோ இன்க்ரீசஸ் ஃப்ரம் 16.27%, ரிஸ்க் ஆல்சோ இன்க்ரீசஸ் டு 20.49%, which means ஓகே நெக்ஸ்ட் சரி இதை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 75% செக்யூரிட்டி பியை நான் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட்டுனா 75% இன்வெஸ்ட் பண்ணுறேன், ரிட்டர்ன் ஏறுறது ரிஸ்க்கும் ஏறுறது. 100% செக்யூரிட்டி பின்னா 20% and 40% ரிட்டர்னும் ஏறுறது ரிஸ்க்கும் ஏறுறது. அப்போ இதோட க்ரக்ஸ் ஆஃப் த டிஸ்கஷன் என்ன தெரியுமா, இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணதுக்கு என்ன பிரயோஜனம்னா, சி டைவர்சிஃபிகேஷன் பெனிஃபிட் ஐ கேன் என்ஜாய் டு சம் எக்ஸ்டென்ட். ஒரு சிச்சுவேஷன் வரைக்கும், ஒரு லெவல் வரைக்கும் diversification will reduce risk. Beyond the point, risk reduction will not happen. The risk also keeps on increasing, return also keeps on increasing. புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? அப்போது ஒரு லோ ரிஸ்க் லோ ரிட்டர்ன் செக்யூரிட்டி இருக்கிற போது அந்த போர்ட்ஃபோலியோவில் இஃப் யூ ஆட் ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் செக்யூரிட்டி ஹேவிங் சம் negative correlation, some correlation, it will reduce risk, but beyond some point, the risk reduction benefit will not be there and risk also will increase and return also will increase. புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? அப்போ ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணுறது மேனேஜ் பண்ணோம் இல்லையா, இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்டிமம் போர்ட்ஃபோலியோன்னு பேர். அதாவது மேக்ஸிமம் ரிஸ்க் ரிடக்ஷன் வில் ஹேப்பன் ஒன்லி டில் போர்ட்ஃபோலியோ 3. இதை போர்ட்ஃபோலியோ 3 வரைக்கும் தான் என்னோட ஒரு ஆப்டிமமாக ஒரு ரிஸ்க் ரிடக்ஷன் கொண்டு வர முடியும், ஒரு ரிஸ்க்கை மேனேஜ் பண்ண முடியும். பியாண்ட் தட் பாயிண்ட் ஓகே என்னோட ரிஸ்க் ரிடக்ஷன் பெனிஃபிட் டைவர்சிஃபிகேஷனால் கிடைக்கிற பெனிஃபிட்டு ஸ்டாப் ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் கிடைக்கிற பெனிஃபிட் நின்றுடுது. அதுக்கப்புறம் you will only have the
okay, you will only feel that the risk is going to increase. அதாவது 16.27 தான் maximum reduction of the risk can happen. Beyond that, the risk will keep on increasing. ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்ல வரான். புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? சரி, இது என்ன ப்ரப்போர்ஷனில் செக்யூரிட்டி பி அண்ட் ஏ இன்வெஸ்ட் பண்ணால் மேக்ஸிமம் ரிஸ்க் ரிடக்ஷன் கேன் ஹேப்பன் அண்ட் ரிட்டர்ன் ஆல்சோ கேன் பி என்ஜாய்டு. புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? இதை தான் ஆப்டிமம் போர்ட்ஃபோலியோன்னு சொல்கிறோம். இதை தான் சொல்கிறான். Optimum portfolio, best performing portfolio. What do you mean by optimum portfolio? Best performing portfolio. இந்த சாப்டரோட அஜெண்டாவே ஓகே, ரிஸ்கையும் மினிமம் லெவலில் கொண்டு வரணும், மேனேஜ் பண்ணணும், ரிட்டர்னையும் மேக்ஸிமைஸ் பண்ணணும். அப்போது மினிமம் லெவல் ஆஃப் ரிஸ்க்கு ஃபார் த கிவன் லெவல் ஆஃப் ரிஸ்க்கு மேக்ஸிமம் ரிட்டர்ன் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்னா 13.93 ரிட்டர்ன் ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, அதுக்கு மேலே போச்சுன்னா ரிஸ்க்கை இன்க்ரீஸ் பண்ணி தான் அதுக்கு மேலே ரிட்டர்ன் ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்கிறான். புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? ஃபார் அ கிவன் லெவல் ஆஃப் ரிஸ்க்கு மேக்ஸிமம் ரிட்டர்ன் ஐ கேன் என்ஜாய் இஸ் 13.93%. இந்த பர்டிகுலர் ப்ரப்போர்ஷன் இருக்குது இல்லையா சார், இது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு ப்ரப்போர்ஷன், எவ்வளோ பைசா இதில் போடுறது, எவ்வளோ பைசா அதில் போடுறதுன்னு இருக்கிற ப்ரப்போர்ஷன் இருக்குல்ல, இந்த வெயிட் ஆஃப் த செக்யூரிட்டிஸ் இன்சைட் த போர்ட்ஃபோலியோ, இதை தான் ஆப்டிமம் போர்ட்ஃபோலியோ ப்ரப்போர்ஷன் சொல்கிறேன். ஆஸ் பர் மார்க்கோவிட்ஸ் தியரி இதை மினிமம் வேரியன்ஸ் போர்ட்ஃபோலியோன்னு சொல்கிறோம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் சார்? நீ ஆல்ரெடி ஜீரோ வேரியன்ஸ் போர்ட்ஃபோலியோன்னு டிஸ்கஸ் பண்ணேன், இங்கே மினிமம் வேரியன்ஸ் போர்ட்ஃபோலியோன்னு சொல்கிறேன். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஜீரோ வேரியன்ஸ் போர்ட்ஃபோலியோ only can be created when two securities have perfect negative correlation. அதாவது ரெண்டு செக்யூரிட்டிஸ் இருக்குது, எக்ஸாக்ட்லி -1 பர்ஃபெக்ட் நெகட்டிவ் கோரிலேஷன் இருந்தால் ஜீரோ வேரியன்ஸ் போர்ட்ஃபோலியோ. அங்கே படித்தா அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி அதை போடணும். மினிமம் வேரியன்ஸ் போர்ட்ஃபோலியோ என்ன தெரியுமா? என்னோட ரெண்டு செக்யூரிட்டி இருக்குல்ல, செக்யூரிட்டி ஏ அண்ட் பி, இதை ரெண்டு செக்யூரிட்டிக்கு யூ டெல் மீ வெதர் திஸ் ஹேவ் ஜீரோ நெகட்டிவ் -1 கோரிலேஷனா? நோ, இட் ஹேஸ் -0.2 கோரிலேஷன். அப்போ ஃபார் அ கிவன் லெவல் ஆஃப் கோரிலேஷன் ஹவு மச் மேக்ஸிமம் ரிஸ்க் ஐ கேன் ரெடியூஸ்னு சொல்ல வரான். இதை தான் மினிமம் வேரியன்ஸ் போர்ட்ஃபோலியோன்னு சொல்கிறேன். புரியுறதா? இதுக்கு வேறு ஃபார்முலா இருக்குது, ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபார்முலா. அங்கே ஓகே, ஜீரோ வேரியன்ஸ் போர்ட்ஃபோலியோனா ரெண்டு செக்யூரிட்டிஸ்க்கு -1 கோரிலேஷன், ரெண்டு செக்யூரிட்டி -1 கோரிலேஷன்னா ஐ டோல்ட் யூனா இன் சம் ப்ரப்போர்ஷன் யூ கேன் ஈவன் ரெடியூஸ் போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் டு ஜீரோ, ரிஸ்க் ஃப்ரீ போர்ட்ஃபோலியோ ஆக்கிடலாம். பட் இங்கே என்ன பண்ணாலுமே ஜீரோவுக்கு கொண்டு வர முடியாது. போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் கேன் பி ரெடியூஸ்டு பட் நாட் டு ஜீரோ. பட் how much maximum reduction, risk reduction can happen for a given level of correlation, இதை தான் மினிமம் வேரியன்ஸ் போர்ட்ஃபோலியோன்னு சொல்கிறோம். ஓகே, மார்க்கோவிட்ஸ் போர்ட்ஃபோலியோ தியரி, மினிமம் வேரியன்ஸ் போர்ட்ஃபோலியோ. புரியுறதா? அங்கே ஜீரோ வேரியன்ஸ் போர்ட்ஃபோலியோ, இங்கே மினிமம் வேரியன்ஸ் போர்ட்ஃபோலியோ. ஓகே, see -1 correlation இருந்தால் மினிமம் வேரியன்ஸ் போர்ட்ஃபோலியோ ஈவன் கேன் பி ரெடியூஸ் டு ஜீரோ, கேன் பி ஜீரோ. புரியுறதா? சரி, ஓகே, இதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கான்ப்பா. ஓகே, இந்த சரி, இதுக்கு முன்ன ஃபார்முலா டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்ன இங்கே பாரு, எல்லாமே நோட்ஸாக கொடுத்துருக்கேன். யூ கேன் கோ த்ரூ. செக்யூரிட்டி ஏ இஸ் அ லோ ரிட்டர்ன் லோ ரிஸ்க் செக்யூரிட்டி. செக்யூரிட்டி பி இஸ் ஹை ரிட்டர்ன் ஹை ரிஸ்க் செக்யூரிட்டி. வென் போர்ட்ஃபோலியோ ஹேஸ் ஒன்லி செக்யூரிட்டி ஏ, இட்ஸ் ரிட்டர்ன் வாஸ் 12%, risk is 20%. When we inject security B into the portfolio, logically return risk ரெண்டுமே ஏறணும். ஆனால் என்ன ஆகுதுன்னா as expected return ஏறுறது, but risk okay is reducing, risk is reducing. This is due to diversification benefit of the or the correlation effect. The risk reduction is not permanent. இந்த risk reduction permanent கிடையாது. After portfolio 3 the return also increases, risk also increases. இங்கே பாரு risk and return of the portfolio கொடுத்துருக்கேன். ஓகே, இங்கே பாரு இந்த எல்லாமே பிளாட் பண்ணது உன்னோட வேர்டில் டைப் பண்ணி ஆட்டோமேட்டடாக பிளாட் பண்ணிக்கிற நம்பர்ஸ். ஓகே, டோன்ட் திங்க் இதை சார்ட்டை நான் மேனுவலாக பிளாட் பண்ணல. ஸோ தட் எக்ஸாக்ட் நம்பர்ஸ் இந்த சார்ட் பேட்டர்ன் உனக்கு புரியணுன்ட்டு தான். ஓகே, சி வாட் ஹேப்பன்ஸ். இது இந்த எக்ஸ் ஆக்சஸ் ரிஸ்க்குப்பா, இது ரிஸ்க்கு. இந்த ஒய் ஆக்சஸ் இருக்குல்ல, இது ரிட்டர்ன். புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? இது எக்ஸ் ஆக்சஸ் ரிஸ்க்கு, ஒய் ஆக்சஸ் இஸ் ரிட்டர்ன். ஓகே, 1 செகண்ட். விசிபிளா? ஓகே, சி இப்போது எக்ஸ் ஆக்சஸ் ரிஸ்க் 20%, 100% இன்வெஸ்ட் பண்ணால் இது போர்ட்ஃபோலியோ 1. போர்ட்ஃபோலியோ 1ல் என்ன 20% ரிஸ்க்கு, ரிட்டர்ன் 12%. புரியுறதா? இங்கே 12% இருக்குப்பா, 10லேருந்து 15க்குள்ளே 12% நடுவில் வருது இல்லையா? அப்போ இதை நான் இங்கே பிளாட் பண்ணுறேன். இது தான் போர்ட்ஃபோலியோ. தப்பாக இருக்குப்பா, டோன்ட் திங்க் இதை ஸ்கேல் வச்சுலாம் பண்ணல, அப்ராக்சிமேட்டாக பண்ணுறேன். ஓகே, பட் இதுதான் அதில் அப்ராக்சிமேட் இல்லை, சார்ட் கரெக்டாக தான் பிளாட் பண்ணியிருக்கேன். ஓகே, 20% and 12%. இது போர்ட்ஃபோலியோ 1 கரெக்டாக. நெக்ஸ்ட்டு போர்ட்ஃபோலியோ 2ல் இஃப் யூ நோட்டீஸ் ரிட்டர்ன் ஏறுறது இல்லை, லெஃப்ட் சைடு ரிட்டர்ன் தானே, கரெக்ட்? அப்போ ரிட்டர்ன் ஏறும்போது வாட் இஸ் ஹேப்பனிங், யூ அப்சர்வ் த ரிஸ்க் ஆல்சோ, த ரிஸ்க் இஸ் ரெடியூசிங். அதாவது ரிஸ்க்குன்றது எக்ஸ் ஆக்சஸ், லெஃப்ட் சைடு மூவ் ஆச்சுன்னா ரிஸ்க்கு குறையிறதுன்னு அர்த்தம். மேலே கீழே பார்க்கும்போது ஒய் ஆக்சஸ் இருக்குது இல்லையா, ரிட்டர்ன் மேலே போச்சுன்னா ஏறுறதுன்னு அர்த்தம். அப்போது போர்ட்ஃபோலியோ 1க்குலேருந்து போர்ட்ஃபோலியோ 2 போகும்போது ரிஸ்க்கு
reduces, return increases. அதுதான் இங்கே நடந்திருக்கு. ரிட்டர்ன் ரிஸ்க் ரெடியூசஸ்னால் லெஃப்ட் சைடு மூவ் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? ரிஸ்க் குறையிறதுன்னு அர்த்தம். கரெக்டாக? ரிட்டர்ன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? ஓகே, இது மேலே போடுதுன்னு அர்த்தம். இங்கேருந்து இங்கே மேலே போடுது பார். ஃபஸ்ட்டு போர்ட்ஃபோலியோ 12% ரிட்டர்ன், தென் 13.93 அது பார். இங்கே பார் மேலே பார் 13.93, இந்த பாயிண்ட்டு 13.93%. ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? இது போர்ட்ஃபோலியோ 2, இது போர்ட்ஃபோலியோ 3. அப்போ போர்ட்ஃபோலியோ 3ல தான் மேக்ஸிமம் இந்த லெஃப்ட் மூவ்மெண்ட் ஆகுது, ரிஸ்க் ரிடக்ஷன் ஹேப்பன்ஸ். பியாண்ட் தட் பாயிண்ட் ஓகே ரைட் சைடு மூவ் ஆகிடுறது பாரு. அதுக்கப்புறம் அதாவது இந்த சார்ட் பார்த்தோன்னா இங்கேருந்து ஆரம்பித்து லெஃப்ட்டு கொஞ்சம் மூவ் ஆகுது. பியாண்ட் தட் பாயிண்ட் இட் மூவ்ஸ்னா இந்த கர்வை தான் எஃபிஷியன்சி ஃப்ரான்டியர்னு சொல்கிறேன். இதை தான் என்ன பேர்? எஃபிஷியன்சி கர்வ் ஆர் எஃபிஷியன்சி ஃப்ரான்டியர். அதாவது ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம் லெஃப்ட் சைடு மூவ் ஆகுது, பியாண்ட் தட் பாயிண்ட் அது எல்லாமே ரைட்டில் மூவ் ஆகிடுது, ரிஸ்க்கும் குறையிறது. ரைட்வர்ட்ஸ் அப்வர்ட்ஸ். ஃபஸ்ட்டு லெஃப்ட்வர்ட்ஸ் அப்வர்ட்ஸ், தேர் ஆஃப்டர் ரைட்வர்ட்ஸ் upwards. ரிஸ்க்கும் ஏறுறது, ரிட்டர்னும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இதெல்லாம் கொடுத்துருக்கேன்ப்பா. we can observe that the curve first moves okay leftwards upwards. Okay, see here, one second here, clear இருக்கா? Okay, leftwards upwards because introducing security B reduces risk leftwards and increases return upwards. After some time it turns to begin rightwards upwards. Right move பண்ணி மேலே போயிட்டு இருக்கு. Okay, the return increases and the risk also increases. The portfolio 3 is referred to as minimum variance portfolio, optimum portfolio as per Markowitz theory. அப்போ கொஷனில் as per Markowitz theory find out the optimum proportion கொடுத்துருந்தான்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். கவனி. ஓகே, வாட் யூ ஷுட் டூ, கொஷனில் கவனிச்சு அங்கே போர்ட்ஃபோலியோட அதாவது செக்யூரிட்டியோட வாட் யூ சே கார்லேஷனை பாரு. கார்லேஷன் -1 இருக்கா, ஆர் இந்த கொஷனில் கொடுத்துருக்க மாதிரி -0.2 அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கான்னு கவனி. இப்போ கார்லேஷன் -1னா அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணு. ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? ரெண்டுமே மார்க்கோவிட்ஸ் தியரி தான். அது மினிமம் வேரியன்ஸ் போர்ட்ஃபோலியோ. புரியுறது என்ன சொல்கிறேன்னு பேசிக் டெரிவேஷனாக கூட அங்கே டிஸ்கஸ் பண்ணேன். ஓகே, ஸோ கார்லேஷன் -1 கொடுத்துருந்தாருன்னா அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி 0 வேரியன்ஸ் போர்ட்ஃபோலியோ உன்னோட போர்ட்ஃபோலியோ இதுக்கு 0க்கு கொண்டு வந்துடலாம். கரெக்டாக? where correlation variable number 0.8 plus 0.8 plus minus some number -1 to சொன்னால correlation -1 to 1 வரைக்கும் இருக்கும், -1லேருந்து 1 வரைக்கும் இருக்கும். இது நடுவில் தான் இருக்கும் correlation. இதை நம்பரை பார்த்து correlation -1 or +1 பர்ஃபெக்டாக இல்லைன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணு. இதை தான் மினிமம் வேரியன்ஸ் போர்ட்ஃபோலியோன்னு பேர். அப்போ கொஷனில் மினிமம் வேரியன்ஸ் போர்ட்ஃபோலியோன்னா கேட்டான்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணு. சரி, என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா, சி ப்ரப்போர்ஷன் ஆஃப் ஏ. பிஏனா என்ன? proportion of A, weight of A ன்னு அர்த்தம், or weight of 1. நம்ம W1 ஸ்கொயர் சிக்மா x ஸ்கொயர் A ஸ்கொயர்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? அதில் W1னா weight of A. அப்போ செக்யூரிட்டி A போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ இருக்கணுன்றது அர்த்தம். இது PAனா நத்திங் பட் weight of A. weight of A, கரெக்டாக? அப்போ weight of A is nothing but சிக்மா B ஸ்கொயர். உங்கள்கிட்ட சிக்மா B இருக்கா? ரிட்டர்ன் அண்ட் ரிஸ்க் ஆஃப் சிக்மா உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. வெயிட்டை நீ கண்டுபிடிக்க போகிற. சிக்மா B ஆல்ரெடி இருக்குது, கார்லேஷன் கொஸ்டினில் கொடுத்துருப்பான். அப்போ சிக்மா B ஸ்கொயர் மைனஸ் sigma A sigma B into correlation of A and B. ஓகே, இதில் correlation of A and B கொஷனில் கொடுத்துருப்பான், sigma B கொஷனில் கொடுத்துருப்பான், sigma A கொஷனில் கொடுத்துருப்பான், எல்லாமே கொஷனில் கொடுத்துருப்பான். புரியுறதா? ரெண்டு. ஏன்னா இந்த கொஷன்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? சிக்மா A and B, ரிஸ்க் ஆஃப் செக்யூரிட்டி A and B கொஷன்லேயே கொடுத்துருக்கான், correlation of A and B கொஷன்லேயே கொடுத்துருக்கான். அப்போது சிக்மா B ஸ்கொயர் மைனஸ் சிக்மா A sigma B into correlation of A and B divided by sigma A ஸ்கொயர் plus sigma B square minus 2 into sigma A sigma B correlation of A and B. இதான் ஃபார்முலா. புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? ஓகே, இப்போது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும் சொல்கிறேன். வெயிட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கச்சு நியூமரேட்டரில் சிக்மா B ஸ்கொயர் எடுத்துக்கும். ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? வெயிட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கச்சு நியூமரேட்டரில் சிக்மா B ஸ்கொயர் மைனஸ் A sigma A into sigma B correlation of A and B divided by sigma A square plus B square minus 2AB மாதிரி போட்டுக்கோ டினாமினேட்டரில். இந்த டினாமினேட்டர் வில் பி சேம். இந்த ரெண்டுத்துக்குமே டினாமினேட்டர் சேமாக இருக்கும். கவனி, ஒன்லி நியூமரேட்டர் சேஞ்சஸ். ஓகே, அங்கே டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி இங்கே வெயிட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிச்சு சிக்மா B ஸ்கொயர் மைனஸ் 2 into sigma A sigma B correlation of A and B. வெயிட் ஆஃப் B கண்டுபிடிக்கச்சு ஓகே சிக்மா B ஸ்கொயர்ன்றதுக்கு பதிலாக சிக்மா A ஸ்கொயர் மைனஸ் sigma A sigma B correlation of A and B divided by sigma A square sigma B square minus 2 into sigma A sigma B correlation of A and B. புரியுறதா? இது ரெண்டும்
by heart paniko, very very important. Okay, shall we see next para how much the curve left moves to a y axis depend on the correlation coefficient. Okay, இதெல்லாம் நோட்ஸ்ல கொடுத்திருக்கேன், you can go through. Okay, 0 if correlation is 0 na இந்த ஃபார்முலா ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டேன். 0 correlation na இதுதான் யூஸ் பண்ணி minimum variance portfolio கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா portfolio risk can also be reduced to 0. Portfolio can be reduced to 0. சரி, next efficiency frontier. Efficiency frontier na என்ன? Very simple. Portfolio see a portfolio efficiency frontier. Okay, இதுதான் efficiency frontier னு சொல்றேன். இந்த see இப்போ இதை வந்து போர்ட்ஃபோலியோ 3 4 5 6 இதெல்லாம் 7 anything 4 5 6 and 7 assume. Okay, 7 portfolio 6 portfolio தான் இருந்தது. Okay, 6 4 3 4 5 6 இங்க 1 2 3 னு you already had portfolio 1 2. இந்த 1 2 la inefficient, I call it as inefficient portfolio. இப்போ பாரு, இதை தான் எஃபிஷியன்சி ஃப்ரான்டியர்னு பேர். சார் இந்த பூரா கர்வை எடுத்துக்கோ. ஓகே, இந்த பூரா கர்வு இருக்கு இல்லையா, இந்த கர்வில் லெஃப்ட்வர்ட்ஸ் மூமெண்ட் அப்வர்ட்ஸ் மூமெண்ட்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஐ கேன்சல் இட் அவுட், ஐ ரிமூவ் திஸ் போர்ஷன். ஏன்னா இதெல்லாம் இன்எஃபிஷியன்ட் போர்ட்ஃபோலியோ. ஏன் தெரியுமா? ஐ வில் டெல் யூ. எஃபிஷியன்ட் அப்போ எஃபிஷியன்ட் போர்ட்ஃபோலியோ இன்எஃபிஷியன்ட் போர்ட்ஃபோலியோ என்ன தெரியுமா? சி வெரி சிம்பிள். ஓகே, தேர் ஆர் 2 laborers. 2 லேபர் இருக்கான்ப்பா. ஓகே, there are 2 laborers. Assume they are working in a factory. Okay, first labor என்ன பண்றான்? 1 and 2 ரெண்டு லேபர் இருக்கான்ப்பா. ஓகே, first labor என்ன பண்றான்னா 100 goods ப்ரொடியூஸ் பண்றான், 60 minutesல ப்ரொடியூஸ் பண்றான். செகண்ட் லேபர் என்ன பண்றான்? சேம் 100 goods 50 minutesல ப்ரொடியூஸ் பண்றான். கரெக்டா? அப்போ யூ டெல் மீ சில்ட்ரன், யார் எஃபிஷியன்ட், யார் மோர் எஃபிஷியன்ட் அண்ட் யார் இன்எஃபிஷியன்ட்? யார் வந்து 50 minutesலயே இந்த 100 goods ப்ரொடியூஸ் பண்றானோ, ஓகே பர்சன், okay, the second person will be more efficient na. See, I have to write like this. இப்படி வெச்சுக்கோப்பா. see yeah, 100 goods. okay, இது வந்து return மாதிரி. okay, he is producing in 50 minutes. time taken, இது time taken. this is number of goods, assume. okay, second person takes produces same 100 goods by spending 40 minutes, assume. okay, அப்போ செகண்ட் பர்சன் இஸ் மோர் எஃபிஷியன்ட்னா அது மாதிரி தான் இங்கேயும் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்னை வச்சு ஒரு ஈக்குவேஷன். வெரி சிம்பிள். இப்போ பாரு, போர்ட்ஃபோலியோ 3 இருக்கு இல்லையா, இதை போர்ட்ஃபோலியோ 3 தான் மோஸ்ட் எஃபிஷியன்ட் போர்ட்ஃபோலியோன்னு சொல்கிறேன் ஃபார் அ கிவன் லெவல் ஆஃப் ரிஸ்க். அதாவது ரிஸ்க்கை இன்க்ரீஸ் பண்ணாத மேக்ஸிமம் ரிட்டர்ன் இந்த போர்ட்ஃபோலியோ 3ல கிடைக்கும். இதுக்கு மேலே ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணணும்னா ரிஸ்க்கை இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போது போர்ட்ஃபோலியோ 1 and 2 இங்கே இருக்குது இல்லை, இது அஸ்யூம் போர்ட்ஃபோலியோ 1 and 2. இது ஆல்ரெடி நான் டிலீட் பண்ணிட்டேன். இது எஃபிஷியன்ட்டு இல்லை, அதனால் எஃபிஷியன்சி ஃப்ரான்டியரில் இது வராது. கரெக்ட். பட் இந்த போர்ட்ஃபோலியோ 1 and 2 என்ன தெரியுமா? ஓகே, சி வெரி சிம்பிள். இது ரிஸ்க் தானே எக்ஸ் ஆக்சிஸ். இதை சேம் ரிஸ்க்குக்கு, இந்த ரிஸ்க் எவ்வளோப்பா? இது சேவ் 28% ரிஸ்க்கா அஸ்யூம். இந்த சேம் ரிஸ்க்குக்கு இந்த ஃப்ரான்டியரில் இங்கே ஒரு செக்யூரிட்டி, இங்கே ஒரு போர்ட்ஃபோலியோ அது தட் வில் கிவ் யூ ஹையர் ரிட்டர்ன். இது ரிட்டர்ன் தானே லெஃப்ட் சைடில். சி 15% கொடுக்கும். இந்த போர்ட்ஃபோலியோ இங்கே வருதுன்னு வச்சுக்கோ, இந்த பாயிண்டில் only 8% return it is giving. correct? அப்போது இஃப் யூ இன்க்ரீஸ் த ரிஸ்க், இஃப் யூ டோன்ட் இன்க்ரீஸ் த ஃபார் த சேம் லெவல் ஆஃப் ரிஸ்க், there is another portfolio which is lying in the efficiency frontier. அதாவது இந்த efficiency frontierல வேற ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கும். அந்த பிளாட் நம்பரில் அந்த அந்த கர்வ்லேயே வேற ஒரு போர்ட்ஃபோலியோ சேம் மோர் ரிட்டர்ன் கொடுக்கும், சேம் லெவல் ஆஃப் ரிஸ்க், சேம் ரிஸ்க் எடுத்துகிட்டு ஹையர் ரிட்டர்ன் ஆஃபர் பண்ணக்கூடிய செக்யூரிட்டி இந்த போர்ட்ஃபோலியோவில் இந்த கர்வில் இருக்கும். அப்போது இந்த செக்யூரிட்டி காட்டிலும் இந்த செக்யூரிட்டி இன்ஃபீரியர் ஆர் இன்எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லலாமா? சரி, எப்போ சார் எஃபிஷியன்ட் இன்எஃபிஷியன்ட்லாம் எப்படி கம்பேர் பண்ணுறதுனா, இதுதான் கோல்டன் ரூல். okay, இதுதான் golden rule for finding out efficient or inefficient portfolio. very simple. A portfolio is called efficient portfolio if there exists no other portfolio that gives more return for lower risk. sir ரெண்டு portfolio இருக்கு, A and B. okay, see portfolio A gives me 100 return. okay, by taking, see அதே எக்ஸாம்பிள் தான்ப்பா. see 100 return risk எடுத்துக்கிறேன். இப்போ பாரு, உனக்கு ஒன்று சொல்கிறேன். return and risk எடுத்துக்கிறேன். return and risk, security A and B, okay, or portfolio A and B, portfolio A and B comparison காக சொல்கிறேன். return வந்து 20%, okay, portfolio return. this is also 20%.
கரெக்டா? சி இங்கே 20% இல்லை, சேம் ரிட்டர்ன் இல்லை, ஹையர் ரிட்டர்ன் 24%. ஓகே, ரிஸ்க் இஸ் சேம் as 15%, 15%. அப்போது சேம் ரிஸ்க் 15%, 15% எடுத்தோன்னா, okay, there is if you take portfolio A for consideration, portfolio B என்ன தெரியுமா பண்ணுறது, மோர் ரிட்டர்ன் கொடுக்கறது, லோவர் ரிஸ்க். அப்போ குறைவான ரிஸ்க்குக்கே மோர் ரிட்டர்ன் கொடுக்கறது. ஸோ இங்கே ரிட்டர்னை இன்னும் குறைச்சிடு, 15%க்கு பதிலாக 12% ரிஸ்க். அப்போ 12% ரிஸ்க், குறைச்சலான ரிஸ்க்குக்கு ஓகே ஹையர் ரிட்டர்ன் ஆஃபர் பண்ணுறது செக்யூரிட்டி பி. அப்போ போர்ட்ஃபோலியோ பி. அப்போ போர்ட்ஃபோலியோ ஏ காட்டிலும் போர்ட்ஃபோலியோ பி இஸ் சுப்பீரியர், இஸ் எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறான். அப்போது போர்ட்ஃபோலியோ இஸ் கால்ட் எஃபிஷியன்ட். அப்போ போர்ட்ஃபோலியோ ஏ இருக்குது இல்லையா, எஃபிஷியண்ட்டா இன்எஃபிஷியண்ட்டா? இன்எஃபிஷியன்ட். ஏன்னா இதை காட்டிலும் ரிட்டர்ன் அதிகமாக கொடுக்குற வேற ஒரு செக்யூரிட்டி குறைவான ரிஸ்க் எடுத்து ஹையர் ரிட்டர்ன் ஆஃபர் பண்ண இன்னொரு செக்யூரிட்டி இருக்குது மார்க்கெட்டில். அப்போ அந்த செக்யூரிட்டி காட்டிலும் இந்த செக்யூரிட்டி வில் பிகம் இன்எஃபிஷியன்ட். புரியுறதா? இது ஃபஸ்ட்டு ஆப்ஷன். செகண்டு, மோர் ரிட்டர்ன் ஃபார் சேம் ரிஸ்க். சார் வேற ஒரு செக்யூரிட்டி மோர் ரிட்டர்ன் கொடுக்குறது, ஆனால் ரிஸ்க்கு 15% இல்லை, 12% இல்லை, 15%. சேம் ரிஸ்க் எடுத்தும் ஓகே ஹையர் ரிட்டர்ன் ஆஃபர் பண்ணுறது இன்னொரு செக்யூரிட்டி பி. அப்போ நீ சொல்லு, இந்த செக்யூரிட்டி இன்எஃபிஷியன்ட் ஆகிடுமா? எஸ். அந்த மாதிரி வேற ஒரு செக்யூரிட்டி இருந்ததுன்னா இந்த செக்யூரிட்டி அந்த செக்யூரிட்டினால இன்எஃபிஷியன்ட் ஆகிடும். புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? அப்போ பி செக்யூரிட்டி இஸ் ஆஃபரிங் மோர் ரிட்டர்ன் ஃபார் அ சேம் லெவல் ஆஃப் ரிஸ்க். கரெக்டா? அப்போது செக்யூரிட்டி ஏ வில் பிகம் inefficient compared to security B, as security B is offering more return for same risk. Come to third option, same return for lower risk. Sir, what is this third option? Very simple. ரெண்டு செக்யூரிட்டி இருக்குல்ல, செக்யூரிட்டி A and B. Assume security B 24% return கொடுக்கல, only 20% return கொடுக்குறது. பட் என்ன கேட்ச்னா, செக்யூரிட்டி B ஓட ரிஸ்க்கு 15% இல்லை, only 10%. அப்போது சேம் ரிட்டர்ன் ஆஃபர் பண்ணுறது இன்னொரு செக்யூரிட்டி, பட் இன்னும் குறைச்சலாகவே ரிஸ்க்கு அண்டர்டேக் பண்ணி சேம் ரிட்டர்ன் ஆஃபர் பண்ணுறது. இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் தேர்ட் சுச்சுவேஷன்லையும் ஓகே செக்யூரிட்டி போர்ட்ஃபோலியோ ஏ வில் பிகம் இன்எஃபிஷியன்ட் டு போர்ட்ஃபோலியோ பி. புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? அப்போ இதெல்லாம் மூணும் சேர்ந்து இருக்கணுமா? ஏதாவது ஒன்று இருந்தால் கூட சாட்டிஸ்ஃபை ஆகிட்டால் கூட செக்யூரிட்டி இன்எஃபிஷியன்ட் ஆகிடுமா? ஓகே, செக்யூரிட்டி எஃபிஷியன்ட் ஆகிடுமா அப்படின்னா எஸ். ஓகே, எனி ஒன் ஆஃப் த கண்டிஷன் இஃப் met, then okay, first portfolio will be inferior to second portfolio. Are you understanding? Okay, the curve in which all the portfolios are efficient is called as efficiency frontier. In the efficient portfolio இந்த மாதிரி இருக்குல்ல, அப்போ இந்த 6 சிச்சுவேஷன் கொடுத்தான்ல, இங்கே செக்யூரிட்டி 1 and B பிஹேவ் பண்ண இந்த போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் இங்கே கண்டுபிடிச்சோம்ல. see here, இதெல்லாம் ஐம் ஓகே ரப்பிங் ஃபார் கிளாரிட்டி. இதை தான்ப்பா இந்த போர்ட்ஃபோலியோட வேரியிங் ப்ரொபோர்ஷனுக்கு 6 டிஃப்ரெண்ட் போர்ட்ஃபோலியோ கண்டுபிடிச்சி பண்ணோம் இல்லையா? கரெக்ட், ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ. இப்போ சொல்லு, இந்த 6 போர்ட்ஃபோலியோவில் எதெல்லாம் எஃபிஷியன்ட், எதெல்லாம் இன்எஃபிஷியன்ட்? வெரி சிம்பிள். போர்ட்ஃபோலியோ 1 and 2 ஆர் இன்எஃபிஷியன்ட். போர்ட்ஃபோலியோ 1 and 2 ஆர் இன்எஃபிஷியன்ட். ஏன்னா போர்ட்ஃபோலியோ 3 இருக்குல்ல, போர்ட்ஃபோலியோ 1, 2 காட்டிலும் ஹையர் ரிட்டர்ன் கொடுக்குறது, அதிகமான ரிட்டர்ன் கொடுக்குறது by taking lower risk. குறைச்சலான ரிஸ்க் எடுத்துட்டு ஹையர் ரிட்டர்ன் போர்ட்ஃபோலியோ 1 and 2 கொடுக்குறதா? அப்போ போர்ட்ஃபோலியோ ஓகே 3 இஸ் எஃபிஷியன்ட் தான் போர்ட்ஃபோலியோ 1 and 2. சரி, போர்ட்ஃபோலியோ 4 எஃபிஷியண்ட்டா இன்எஃபிஷியண்ட்டான்னு கேட்காத. போர்ட்ஃபோலியோ 4 போர்ட்ஃபோலியோ 3 காட்டிலும் ஹையர் ரிட்டர்ன் கொடுக்குறது. கரெக்ட், பட் சேம் ரிஸ்கா, லோவர் ரிஸ்கா ஆர் ஹையர் ரிஸ்கா? ஹையர் ரிஸ்க். அப்போது எய்தர் சேம் ரிஸ்க் ஆர் லோவர் ரிஸ்க் எடுத்துகிட்டு சேம் ரிட்டர்ன் கொடுத்துருந்தா, மோர் ரிட்டர்னோ சேம் ரிட்டர்னோ கொடுத்துருந்தேன்னா ஓகே திஸ் இஸ் போர்ட்ஃபோலியோ 3 இன்எஃபிஷியன்ட் ஆகிடும் கம்பேர்ட் டு போர்ட்ஃபோலியோ 4. பட் பாயிண்ட் என்ன தெரியுமா? போர்ட்ஃபோலியோ 4 ஹையர் ரிட்டர்ன் கொடுக்குறது, பட் பை டேக்கிங் ஹையர் ரிஸ்க். அப்போ போர்ட்ஃபோலியோ 3யோட எஃபிஷியன்சிக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. போர்ட்ஃபோலியோ 3யும் எஃபிஷியன்ட், போர்ட்ஃபோலியோ 4ம் எஃபிஷியன்ட். சேம் வே போர்ட்ஃபோலியோ 5யும் எஃபிஷியன்ட், போர்ட்ஃபோலியோ 6ம் எஃபிஷியன்ட். ஏன்னா மோர் ரிட்டர்ன் கொடுக்குறது, பட் சேம் ரிஸ்க் இல்லை, இன்னும் ரிஸ்க் எடுத்துகிட்டு தான் மோர் ரிட்டர்ன் கொடுக்குறது. அப்போ இதனால் இது கீழே இருக்கிறதுலாம் இன்எஃபிஷியன்ட்னா ஆகாது. அப்போ 4 செக்யூரிட்டியுமே 4 போர்ட்ஃபோலியோமே எஃபிஷியன்ட் தான். அப்போ போர்ட்ஃபோலியோ 3, 4, 5, 6 எஃபிஷியன்ட். அதனால தான் இந்த எஃபிஷியன்சி ஃப்ரான்டியரில் இப்படி ஹியர் இந்த மேப்பில் காமிச்சோம் இல்லையா, இங்கே இந்த மாதிரி போகிறது இல்லை கர்வு, இதில் இது 3, 4, 5, 6 கரெக்டாக. இது 4மே இதை எஃபிஷியன்ட் தான். இதை 2ம் போயிடும். ஏன்னா இன்எஃபிஷியன்ட் போர்ட்ஃபோலியோ இன்எஃபிஷியன்ட் பாயிண்ட்ஸ் பிளாட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒன்லி எஃபிஷியன்ஸை வெட்டி ஒரு கர்வை ஃபார்ம் பண்ணனா அதை தான் எஃபிஷியன்சி ஃப்ரான்டியர்னு பேர். ஓகே,
see here இந்த கொஷினில் ஓகே இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் இதை இந்த சார்ட்டில் இதை கொடுத்துருக்கேன்ப்பா. இந்த சார்ட்டில் நீ பார்த்தோன்னா இது எல்லாத்தையும் நான் ஓகே if I rub this you can see this line alone. இதை ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் காணாத எடுத்துப்பார். I removed that. This is called as efficiency frontier. புரியுதா? அப்போ என்ன சொல்கிறேன்னு efficient portfolio efficiency frontier. இந்த 2 கான்செப்ட் புரிஞ்சுதா? இப்போ ஒரு கொஷின் பண்ணலாம், இந்த 2 கான்செப்ட்டும் நல்லா புரிஞ்சிடும். டேக் கொஷின் நம்பர் 8 ஆல்ரெடி we discussed. இந்த கான்செப்ட் மூலமாக efficiency frontier ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். efficiency portfolio எப்படி பண்ணுற, efficient portfolio எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆப்டிமம் ப்ரப்போர்ஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை. efficient portfolioனா ஆப்டிமம் ப்ரப்போர்ஷன். நல்ல எஃபிஷியன்ட் போர்ட்ஃபோலியோ என்ன இருக்குன்னா அந்த ப்ரப்போர்ஷன் ஷுட் பி ஆப்டிமம் ஆஸ் பர் மார்க்கோவிட்ஸ் போர்ட்ஃபோலியோ தியரி. இந்த ஃபார்முலா கொடுத்தால சிக்மா பி ஸ்கொயர் மைனஸ் ப்ரப்போர்ஷன் ஆஃப் ஏ சிக்மா பி ஸ்கொயர் மைனஸ் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி யூ வில் ஃபைண்ட் அவுட் எஃபிஷியன்சி ஃப்ரான்டியர். ஆல்ரெடி இந்த சார்ட்டில் கொடுத்துருக்கேன். எஃபிஷியன்ட் போர்ட்ஃபோலியோ எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி ப்ரப்போர்ஷன் ஆஃப் ஏனா வெயிட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு சிக்மா பி ஸ்கொயர் 40 ஸ்கொயர் minus 20 into 40 into minus 0.2 divided by 20 square plus 40 square minus 2 into sigma A sigma B correlation of A and B will give you 75.9. இதை தான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணேன். இந்த 75 பாயிண்ட் நம்பர் இந்த கொஷினோட சொல்யூஷன் தான் அங்கே நம்பராக கொடுத்து ஐ எக்ஸ்பிளைன்ட் எவ்ரி திங். புரியுறதா? இப்போ இந்த நம்பர் 75.9 and 24.1 எங்கேருந்து வந்ததுன்னு புரியுறதா? ஓகே, வெயிட் ஆஃப் பி இஸ் கிவன். இதுதான் ஆப்டிமம் போர்ட்ஃபோலியோன்னு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் எஃபிஷியன்சி ஃப்ரான்டியருக்கு ஒன் மோர் பியூட்டிஃபுல் கொஷின் இஸ் தேர். கொஷின் நம்பர் 9. Okay, question number 9 we will discuss and then move on. Question number 9 எடுத்துக்கோ. Efficient frontier. See here, following is the data regarding 6 securities. ஏன் டிஸ்கஸ் பண்ணலாம் கொடுத்துருக்காது, ஆர்டிபி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. எனி டைம் they can ask in examination. Okay, see the deeper discuss பண்ணுற ரிவைஸ் பண்ணுறது கூட we are discussing all these things இல்லையா? இதில் வந்து எதுவுமே விடலை எந்த கான்செப்டும். இது பண்ணுறதுக்கு ரீசனே என்னென்னா, ஓகே பார்ஷலாக வெறும் ஃபார்முலா மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறது, கான்செப்டே புரிஞ்சுக்காக டிஸ்கஸ் பண்ணால் இப்போ January 25 எக்ஸாமில் கொஷின் பேப்பர் எடுத்துப்பார். ஓகே, தெர் ஆர் வெரி குட் குவாலிட்டி கொஷின்ஸ். அது மாதிரி கொஷின் பேப்பர் வந்ததுன்னா எல்லாருமே அதே மாதிரி கொஷின் பேப்பர் வரும்னு சொல்லலை. பட் யூ ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் எனி சிச்சுவேஷன். இந்த மாதிரி படித்தாதான் எந்த கொஷின் பேப்பர் வந்தாலும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இட் வில் பி கம்ஃபர்டபுள். சரியா? சி டேக் திஸ் கொஷின். ரிட்டர்ன் அண்ட் ரிஸ்க் ஆஃப் 6 செக்யூரிட்டிஸ் கிவன். அங்கே நம்ம பண்ணோம் இல்லையா? ஓகே, 1 2 3 4 5 ABC DEFனு 6 செக்யூரிட்டிஸ்க்கு ரிட்டர்ன் அண்ட் ரிஸ்க் வேரிங் லெவல் ஆஃப் ரிட்டர்ன் அண்ட் ரிஸ்க் இருக்குது. விச் ஆஃப் த செக்யூரிட்டிஸ் வில் பி செலக்டட்? அப்போ ஒன்றுமே சொல்லலை, 6 செக்யூரிட்டி கொடுத்துருக்கான், ரிட்டர்ன் அண்ட் ரிஸ்க் கொடுத்துருக்கான், கம்பேர் பண்ணு. அப்போ எது எஃபிஷியன்ட் எது இன்எஃபிஷியன்ட் கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். இப்போ வேறு ஒன்றும் இல்லை. எது எஃபிஷியன்ட் எது இன்எஃபிஷியன்ட் கம்பேர் பண்ணணும். இங்கே பாரு, இன்எஃபிஷியன்ட் செக்யூரிட்டி ஐ வில் ஃபைண்ட் அவுட். செக்யூரிட்டி பி இஸ் இன்ஃபீரியர் டு ஏ அண்ட் இ. சி செக்யூரிட்டி பி இருக்கு இல்லையா? ஏன் தெரியுமா? 8% ரிட்டர்ன் கொடுக்குறது, 5% ரிஸ்க் எடுத்துட்டு. இந்த செக்யூரிட்டி ஏ இருக்குல்ல, ஏ வந்து சேம் ரிட்டர்ன் ஆஃபர் பண்ணுறது. வேற ஒரு செக்யூரிட்டி மார்க்கெட்டில் சேம் ரிட்டர்ன் லோவர் ரிஸ்க்குக்கோ இல்லை சேம் ரிஸ்க்குக்கோ ஆஃபர் பண்ணுறான். இந்த செக்யூரிட்டி இன்எஃபிஷியன்ட் ஆகிடுமா? ஸோ பிஏ காட்டிலும் அதிகம் சேம் ரிட்டர்ன் ஆர் மோர் ரிட்டர்ன் ஃபார் சேம் ரிஸ்க்கு ஏதாவது வேறு செக்யூரிட்டி ஆஃபர் பண்ணுறதா வி வில் சி. ஏ இருக்குல்ல, ஏவும் 8% ரிட்டர்ன் கொடுக்குறது, பட் பை டேக்கிங் ஒன்லி 4% ரிஸ்க்கு. சார் பி வந்து 5% ரிஸ்க் எடுத்து என்ன ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணித்தோ அதை ஏ வந்து சேம் ரிட்டர்னை கொடுக்குறது, குறைவான ரிஸ்க் எடுத்து சேம் ரிட்டர்னை கொடுக்குறது. கரெக்டாக? அப்போ எது எஃபிஷியன்ட் இன்எஃபிஷியன்ட்? சி பி வந்து இன்எஃபிஷியன்ட் ஆகிடும், ஏ காட்டிலும் பி இன்எஃபிஷியன்ட் ஆகிடும். கம் டு எஃப் சேம் ரிட்டர்ன் கொடுக்குறது, ஹையர் லெவல் ஆஃப் ரிஸ்க்கு. சாரி இப்பா, இ இருக்குல்ல, எஃப் அவுட்ரு இ எடுத்துக்கோ. இ இருக்குது பாரு, இ வந்து 9% ரிட்டர்ன், மோர் ரிட்டர்ன் இட் இஸ் கிவிங் by taking same risk, by taking same 5% risk. அப்போது பி இருக்குல்ல, ஏ காட்டிலும் இன்ஃபீரியர், இஏ காட்டிலும் இன்ஃபீரியர், ரெண்டு காட்டிலும் இன்ஃபீரியர். அதை தான் கொடுத்துருக்கேன். இன்ஃபீரியர் டு ஏ அண்ட் இ. ஏ கிவ்ஸ் சேம் ரிட்டர்ன் ஃபார் லோவர் ரிஸ்க், இ கிவ்ஸ் ஹையர் ரிட்டர்ன் ஃபார் த சேம் ரிஸ்க். அந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகிடுறதுனால ஏ அண்ட் இ ரெண்டுமே பிஏ காட்டிலும் எஃபிஷியன்ட். அதனால் பி வந்து இன்எஃபிஷியண்ட்டாக எடுத்து. நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி டியும் இன்எஃபிஷியன்ட். எப்படி தெரியுமா? செக்யூரிட்டி டி எடுத்துக்கோ. செக்யூரிட்டி டி 4% ரிஸ்க் எடுத்து 4% ரிட்டர்ன் கொடுக்குறது. கரெக்டாக? பட் செக்யூரிட்டி ஏ சேம் 4% ரிஸ்க் எடுத்துகிட்டு 8% ரிட்டர்ன் கொடுக்குறது, மோர் ரிட்டர்ன் ஃபார் சேம் லெவல் ஆஃப் ரிஸ்க்கு. அதனால் டியும் இன்எஃபிஷியன்ட். கம் டு எஃப். எஃப் ஆல்சோ இஸ் இன்எஃபிஷியன்ட். எஃப் 8% ரிட்டர்ன் 6% ரிஸ்க் எடுத்து கொடுக்குறது. பி வந்து 8% ரிட்டர்ன், சாரி ஏ பி ஆல்ரெடி இன்ஃபீரியர். எனிவே ஏ இருக்கு இல்லையா, அது ஆல்ரெடி சுப்பீரியர், அதை தான் கம்பேர் பண்ணணும். ஒன்ஸ் அது இன்ஃபீரியர் எடுத்துனா அதை கம்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏ இருக்கு இல்லையா, 8% ரிட்டர்ன் 4% ரிஸ்க் எடுத்தே கொடுக்குறது. அப்போது எஃப்ஐ காட்டிலும் ஏ சுப்பீரியராக இருக்கிறதுனால எஃப் பிகம்ஸ் இன்ஃபீரியர் டு ஏ அண்ட் இ. ஏ கிவ்ஸ் சேம் ரிட்டர்ன் ஃபார் லோவர் ரிஸ்க் அண்ட் இ கிவ்ஸ் ஹையர் ரிட்டர்ன் ஃபார் லோவர்
risk. புரியுறதா? இப்போ இது வரைக்கும் what are all the securities, which are all the securities inefficient னு கண்டுபிடிச்சிட்டோம். Next partல assuming perfect correlation, analyze whether it is preferable to invest 75% in security A, 25% in security C. See, perfect correlation assume பண்ணிட்டு whether it is preferable to invest 75% in security A and 75%, 25% security C. See, perfect correlation ideally -1 னையும் perfect correlation னு சொல்லணும், +1 னையும் perfect correlation னு நம்ம சொல்லுவோம். Both are perfect correlation, perfect negative, perfect positive. இது இன்ஸ்டியூட் கொஷின். இங்கே என்ன அசியூம் பண்ணியிருக்காங்கன்னா ஒன்லி பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் சுச்சுவேஷனில் தான் சொல்யூஷன் சால்வ் பண்ணியிருக்காங்க. பட் -1 நீ அசியூம் பண்ணி போடலாம். ஓகே, அசியூம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. -1லையும் கேல்குலேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அதை காமிக்கணும். பிகாஸ் ஓகே, அஃப்கோர்ஸ் if you openly say perfect correlation, okay, if you only say perfect correlation, then people can even understand it as perfect negative correlation or perfect positive correlation. But in the question la institute perfect positive correlation assume பண்ணிட்டு only positive correlation க்கான working தான் காமிச்சிருக்காங்க. Okay, not perfect negative correlation க்கு காமிக்கல. பட் எனிவே இந்த கொஷின் வந்தால் இந்த மாதிரி காமிச்சா போகணும். பட் யூ கேன் ஆல்சோ ஷோ இட் அஸ் உனக்கு என்ன ஹார்ட்லி 2 நிமிஷம் அப்புறம் பர்ஃபெக்ட் -1 கார்லேஷன்னா எனிவே போர்ட்ஃபோலியோ ரிஸ்கோட ஃபார்முலா சிம்பிளிஃபை ஆகிடும். ஐ டோல்ட் யூ வென் த நெகட்டிவ் பர்ஃபெக்ட் -1 இஸ் கார்லேஷன்னா சிம்பிளி A - B தான் ஃபார்முலா. கரெக்டாக? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன ஃபார்முலா என்ன -1 வென் கார்லேஷன் இஸ் -1. போர்ட்ஃபோலியோ ரிஸ்கோட ஃபார்முலா என்ன? ஓகே, W1 சிக்மா A மைனஸ் W2 சிக்மா B, அவ்வளோதான். ஓகே, இதுதான் உன்னோட ஃபார்முலான்னு சிம்பிளி ஸ்கொயர் ரூட் ஆஃப் இல்லை, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கொயராக இருக்கும். அதனால் ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோன்னா ஜஸ்ட் W1 சிக்மா A மைனஸ் W2 சிக்மா B தான் போர்ட்ஃபோலியோ ரிஸ்கோட ஃபார்முலான்னு சிம்பிளிஃபை ஆகிடும்னு சொன்னேன் ஆல்ரெடி. அதை அப்ளை பண்ணுறதுக்கு என்ன ஹார்ட்லி 1 மினிட் ஆகுது. அதை காமிச்சிக்கோ. ஒர்க்கிங் எக்ஸாம்பிள் தேவைன்னா 2 பேர் காமிச்சிக்கோ. டவுட் வந்தால் 2 ஒர்க்கிங் நோட்டும் காமி. ஓகே, இஃப் தே ஆஸ்க் சிம்பிளி திஸ், இதே மாதிரி கேட்டாங்கன்னா இன்ஸ்டியூட்டில் தே ஹவ் நாட் ஷோன். அதனால் பாசிட்டிவ் கார்லேஷன் அசியூம் பண்ணி போட்டுக்கோ. ஓகே, போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் இஃப் இன்வெஸ்டட் இன் A and C ஃபார் திஸ் ப்ரொபோர்ஷன் A and Cல 75%, 25%. போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் வெயிட்டட் ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆஃப் த இண்டிவிஜுவல் செக்யூரிட்டிஸ் இன்சைட் த போர்ட்ஃபோலியோ. அப்போ ரிட்டர்ன் 8 into 6 plus 12 into 3, 9% is a weighted return. Portfolio risk when perfect positive correlation. Institute assumed only perfect positive, அதனால் நானும் ஒர்க்கிங் only positive காமிச்சிருக்கேன். Negative you can do. Portfolio risk is weight 1 sigma 1 plus weight 2 sigma 2, 0.75 into 4 plus 0.25 into 12, 6% is the return. Okay, same way portfolio return is 6%, portfolio risk is 6%, portfolio return 9%. இப்போ portfolio return 6% கிடைச்சதா? கரெக்ட். இப்போ portfolio return portfolio risk is 6%, return is 9%. அப்போது இந்த 6 செக்யூரிட்டி நம்ம படித்தோம்ல, இதில் நீ பார்த்தோன்னா 9% ரிட்டர்ன் கொடுத்துருக்கிறது எஃப் இருக்குது பாரு. எஃப் 8% ரிட்டர்ன் 6% கொடுத்துருக்கு. அப்போ எஃப் காட்டிலும் இது எஃபிஷியன்ட். அப்போ எஃப் பிகம்ஸ் இன்எஃபிஷியன்ட். இந்த A and C கண்டுபிடிச்சி ஒரு காம்பினேஷன் போட்டிருக்கல்ல, இது எஃப் காட்டிலும் எனிவே எஃப் இஸ் இன்எஃபிஷியன்ட், சாரி ஈயை காட்டிலும் எஃபிஷியன்ட், எஸ் இன்எஃபிஷியன்ட். இப்போது ஈயில் இருக்குல்ல, இ 9%, 5% ரிஸ்க் எடுத்து 9% கொடுக்குறதுப்பா. அப்போ இ ஓகே இஸ் ஈவன் எஃபிஷியன்ட் தேன் A and C, போர்ட்ஃபோலியோ கம்பைனிங் A and C. சார் A and Cல 75%, 25% போட்டு 9% இன்வெஸ்ட் ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணுறதை காட்டிலும் ஜஸ்ட்டு செக்யூரிட்டி ஈயில் இன்வெஸ்ட் பண்ணி டைரெக்டாக ஓகே 5% ரிஸ்க் எடுத்து 9% ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணிடலாம். அதனால் திஸ் இஸ் அன் இன்எஃபிஷியன்ட் போர்ட்ஃபோலியோ ஆஸ் இட் இஸ் இன்ஃபீரியர் டு செக்யூரிட்டி. இதை ஜஸ்ட் நோட்டாக கொடுத்துருக்கேன்ப்பா. யூ கேன் ரைட் இட் ஈவன் இஃப் யூ டோன்ட் ரைட், நோ இஷ்யூ, marks will be awarded. With this we are through with this concept called as Markowitz portfolio theory. Markowitz portfolio theory concept fulla padichitom. Now can we move on to capital allocation line? Okay, now small concept capital allocation line quickly we will try to discuss. Okay, capital allocation line. See, this was researched by a person called as Tobin ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சாரு. என்னென்னா see, இதுவரை நம்ம படித்தது மார்க்கோவிட்ஸ் போர்ட்ஃபோலியோ தியரியில் இது ஒரு ஷேர் மார்க்கெட்டோட லிஸ்டட் செக்யூரிட்டிஸ்னால் இந்த செக்யூரிட்டிஸில் பண்ணப்படுற போர்ட்ஃபோலியோ மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அ போர்ட்ஃபோலியோ விச் இஸ் கிரியேட்டட் யூஸிங் த செக்யூரிட்டிஸ் இன்சைட் த மார்க்கெட், இதை மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணோம் இது வரைக்கும் மார்க்கோவிட்ஸ் போர்ட்ஃபோலியோ தியரி. இங்கே செக்யூரிட்டி ஏ, செக்யூரிட்டி பி, அந்த கொஸ்டின் பார்த்தோம்னா இந்த செக்யூரிட்டி ஏ, பி இதெல்லாம் மார்க்கெட்டில் லிஸ்டட் செக்யூரிட்டிஸ். ஓகே, we did not consider இது எல்லாமே ரிஸ்கி செக்யூரிட்டி. மார்க்கெட்டோட செக்யூரிட்டி என்ன சொல்லுவோம்? ரிஸ்கி செக்யூரிட்டின்னு சொல்லுவோம், மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் லிஸ்டடாக இருக்கிறதுனால. பட் ஓகே, இது இப்போ ரிஸ்க் ஃப்ரீ அசெட்ஸ்லாம் இருக்குல்ல, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்ட்ஸ் விச் ஆர் ரிஸ்க் ஃப்ரீ. ஓகே, ஜீரோ ரிஸ்க் இருக்கிற அசெட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த அசெட்ஸை கம்பைன் பண்ணுற ஆப்ஷன் மார்க்கோவிட்ஸ் போர்ட்ஃபோலியோ தியரியில் நம்ம படிக்கலை.
இதை வந்து டோபின் கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன சொன்னான்னா, சி மார்க்கெட்டில் இருக்கிற செக்யூரிட்டியை வச்சு தான் நீங்கள் போர்ட்ஃபோலியோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் 2 செக்யூரிட்டி ஏ பி, ரிலையன்ஸ் லிமிடெட் ஷேர், டாடா லிமிடெட் ஷேர், 2 ஷேரை வச்சு தான் ஒரு போர்ட்ஃபோலியோ பண்ணணும்னு இல்லை. You can buy a Reliance share plus risk-free asset, Government of India bond. Tata share plus Government of India bond. அந்த மாதிரி risky assets plus risk-free assets, a combination of risky plus risk-free assetsum பண்ணலாம். அதை வச்சு எப்படி ஓகே போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணால் இதோட எஃபிஷியன்சி எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் தான் டோபின் ரிசர்ச் பண்ணியிருக்கான். ஷால் வி சி? இப்போ என்னன்னா வெரி சிம்பிள். இப்போது நம்ம போர்ட்ஃபோலியோவில் ரிஸ்க் ஃப்ரீ அசெட் இருக்குது ப்ளஸ் ரிஸ்கி அசெட் இருக்குது. ஓகே, ரிஸ்கி அசெட்னா செக்யூரிட்டி ஏ பி இதெல்லாம் ரிஸ்கி அசெட், மார்க்கெட் செக்யூரிட்டிஸ். அப்போ மார்க்கெட் செக்யூரிட்டிஸ் ப்ளஸ் ரிஸ்க் ஃப்ரீ அசெட் இதை வச்சு ஒரு போர்ட்ஃபோலியோக்கு இந்த போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணால் இதுக்கு ஒரு ரிஸ்க்கு ரிட்டர்ன்லாம் இருக்கும்ல. இந்த போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் வி நீட் டு ஃபைண்ட் அவுட். அப்போது வி நீட் டு ஃபைண்ட் அவுட் இந்த டாப்பிக்கில் என்ன அஜெண்டா தெரியுமா? ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ வேர் த போர்ட்ஃபோலியோ கன்சிஸ்ட் ஆஃப் ரிஸ்கி செக்யூரிட்டி ஆஸ் வெல் அஸ் ரிஸ்க் ஃப்ரீ செக்யூரிட்டிஸ். புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் தான் கண்டுபிடிக்கணும். அதுதான் ஃபுல்லாக என்டையர் சாப்டரோட அஜெண்டாவே தான். ஆனால் இந்த டிஸ்கஷனில் என்ன பண்ண போகிறோம்னா, ரிஸ்கி அசெட் ப்ளஸ் ரிஸ்க் ஃப்ரீ அசெட்டை கம்பைன் பண்ணால் எப்படி ரிட்டர்ன் கண்டுபிடிக்கிறது, போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் கண்டுபிடிக்கிறது, எப்படி போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் கண்டுபிடிக்கிறது, இதான் நம்ம பார்க்கணும். ஓகே, சி வெரி சிம்பிள். ரிஸ்க் ஃப்ரீ செக்யூரிட்டியோட 2 விஷயம் இதில் என்ன இருக்குன்னா, சரி போர்ட்ஃபோலியோட ஃபஸ்ட்டு ரிட்டர்னுக்கு நான் வரேன். ரிட்டர்ன் இஸ் நத்திங் பட் வெயிட்டட் ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆஃப் இண்டிவிஜுவல் செக்யூரிட்டிஸ் இன்சைட் த போர்ட்ஃபோலியோ. இதில் வந்து ஒன்றும் சேஞ்சே இல்லை. விச் மீன்ஸ் சி வெரி சிம்பிள். ஓகே, ஹியர் இங்கே செக்யூரிட்டி பி, செக்யூரிட்டி ஏ அண்ட் பி, இங்கே வரும் செக்யூரிட்டி ஏ பி ரிட்டர்ன். ஓகே, வெயிட்னா என்ன? ப்ரப்போர்ஷன், வெயிட்டட் ரிட்டர்ன். இதை நம்ம காலம் ஓப்பன் பண்ணி நம்ம வெயிட்டட் ஆவரேஜ் ரிட்டர்ன் கண்டுபிடிச்சோம். வெரி சிம்பிள். செக்யூரிட்டி ஏ பி இருக்குன்னா ஏ செக்யூரிட்டி 20% கொடுக்குறது, பி வந்து 12% ரிட்டர்ன் கொடுக்குறது. கரெக்டாக? வெயிட் வந்து 50% இன்வெஸ்ட் பண்ணுறேன், இதில் 50% இன்வெஸ்ட் பண்ணுறேன். அப்போ 50% ஆஃப் மை மணி, 50 into 20% 10%, 12 into 50% 6%. ஸோ ஆன் அன் ஆவரேஜ் வெயிட்டட் ஆவரேஜ் 16% ரிட்டர்ன் கண்டுபிடிச்சேன். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம். நவ் இப்போ ரிஸ்கி அசெட் அண்ட் ரிஸ்க் ஃப்ரீ அசெட்டோட சேர்த்தோன்னா ஓகே வாட் வில் பி த வெயிட்டட் ஆவரேஜ் ரிட்டர்ன்? வெரி சிம்பிள். இங்கே ரிஸ்கி அசெட் இது சேம். ரிஸ்க் ஃப்ரீ அசெட்டில் இங்கே ரிட்டர்ன் 12% இருக்காது. 12 வில் பி ஆர்எஃப், ரிஸ்க் ஃப்ரீ ரேட். அது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கானோ அதை கன்சிடர் பண்ணணும். ரிஸ்க் ஃப்ரீ ரேட் 7% கொடுத்தோன்னா இங்கே 7% போட்டுப்பேன். ஓகே, 10% கொடுத்ததுனா 10% போட்டுக்கணும். வாட் எவர் இஸ் த ரேட் given in the question, you will consider the RF as the return. Okay, weight accordingly it will be there, and weighted return and weighted average return you will find out. Upper return of the portfolio will be the same. Only change in return எழுதுற இடத்துல risk free rate of return போட்டுடணும். அவ்வளோதான் விஷயம். ஓகே, ரிஸ்க்கு போகலாமா? சி ரிஸ்க்கு நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இங்கே கொடுத்துருக்கேன், எல்லாம் இங்கே கொடுத்துருக்கேன். நோ நீட் டு வரி. இங்கே போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன், போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் ஃப்ரீ அசெட்டுக்கு வெயிட் ஆஃப் ஆர்எஃப், எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற ஆர்எஃப்ல, அண்ட் ரிட்டர்ன் ஆர்எஃப். அப்போ வெயிட் ஆஃப் ஆர்எஃப் இன்டூ ஆர்எஃப் ப்ளஸ் வெயிட் ஆஃப் த மார்க்கெட் செக்யூரிட்டி, ரிஸ்கி செக்யூரிட்டி இன்டூ ரிட்டர்ன் ஆஃப் த செக்யூரிட்டி. ஓகே, வெயிட்டட் ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ. ஒன்றும் சேஞ்ச் இல்லை, சேம் டிட்டோ சேம். ரிஸ்க்கு பார்ப்போம்ல, இந்த ரிஸ்கில் தான் 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். வெயிட்டட் ஆவரேஜ் ஓகே ரிஸ்கில் கண்டுபிடிக்கும் போது நம்ம ஒரு பெரிய ஃபார்முலா யூஸ் பண்ணோம்ல, ஸ்கொயர் ரூட் ஆஃப் W1 ஸ்கொயர் சிக்மா 2 ஸ்கொயர் இந்த இருக்குல்ல, இந்த ஃபார்முலாவில் என்ன ஆகுதுன்னு பாரு. சேஞ்ச் அலோன் யூ அப்சர்வ். Okay, W1 square, weight 1 square na weight of RF square. I write it weight of RF square. W1 square அது replace பண்ணிடு. 1 na என்ன weight of இங்க A B கிடையாது. A and RF or B and RF like that. ஒரு question இருக்கும், அதை solve பண்ணா you have absolute clarity. அதை solve பண்ண போறேன். Before that கொஞ்சம் theoretical discussion இருக்கும். Okay, please don't get agitated. போர் அடிக்காத, கொஞ்சம் கேட்டுக்கோ. அதுக்கு அப்புறம் you will have some போடும்போது உனக்கு இந்த question இன்னும் நல்லா புரியும். ஏன் இதை டிஸ்கஸ் பண்ணன்றது புரியும். Okay, simple. Weight square sigma RF square, sigma RF square. கரெக்டா? இது வரை புரிஞ்சதா? நெக்ஸ்ட் வெயிட் செக்யூரிட்டி, வெயிட் ஆஃப் செக்யூரிட்டினா ரிஸ்கி செக்யூரிட்டியை சொல்கிறேன். இன்டூ செக்யூரிட்டி, அஸ்யூம் திஸ் இஸ் ஏ. ஓகே, ரிஸ்கி செக்யூரிட்டி ஏன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2AB இருக்குது. இப்போ 2 இன்டூ WRF 2 இன்டூ எஸ் WRF சிக்மா RF. ஓகே, WS சிக்மா எஸ் இன்டூ கார்லேஷன் ஆஃப் RF security into sigma S security. Are you all understanding? என்ன சொல்கிறேன்னு புரியுறதா? இது ஃபார்முலா சேம்பா. இங்கே என்ன ஆகுதுன்னா, சி சிக்மா RF ரிஸ்க் ஃப்ரீ செக்யூரிட்டி தானே. ரிஸ்க் ஃப்ரீ செக்யூரிட்டி ரிஸ்க் எவ்வளோ? ஆஸ் த நேம் சஜஸ்ட் இஸ் 0. இப்போ RF ஸ்கொயர் சிக்மா RF ஸ்கொயர் 0 ஆகிடுதுன்னா 0 into any number is 0. அப்போ இந்த என்டையர் திங் வில் பி கான். ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? புரியுறதா என்ன சொல்கிறேன்? இது மொத்தமே போய்டும். ஓகே, அது மாதிரி இங்கேயும் 2 into W into sigma RF இருக்குது, இதுவும் 0.
and correlation of risky asset and risk free asset is also 0. No correlation. நான் சொன்னேன் இல்லையா -1 to 1 correlation. நடுவில் 0ன்னு இருந்ததுன்னா என்ன மீனிங்? நோ காரலேஷன் அர்த்தம். the correlation between risk free asset and risky asset is 0, always 0. அப்போ இந்த 0 correlation இருக்குன்னா இதை மல்டிப்ளை பண்ணால் இந்த entire portion will also be 0, and simply okay the portfolio risk where risk free asset, where the portfolio consists of risk free asset as well as risky asset, will be nothing but square root of WS square sigma A square. அதாவது sigma A னா risky asset, எந்த asset is square root of this square na, simply we can write WS into sigma A, or what is this? Weight of risky asset into okay risk of risky asset. புரியுறதா என்ன சொல்றேனே? அப்போ individual risky asset ஓட என்ன proportion into risk of the individual security. இதுதான் portfolio risk னு ஆயிடும். ஏன்னா risk free asset நாலே okay risk free asset include பண்ணா இந்த first portionும் போய்டும், இந்த last 2ab a squareும் போய்டும், 2ab-யும் போய்டும், only b square தான் இருக்கும். square root of b square என்ன? b தான். அதான் ws into sigma a. புரியுறதா? இதை தான் இங்கே சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். shall I read out? பார் இப்போ புரியும் பார். risk free securities give a return which has 0 standard deviation. 0 riskனா 0 standard deviation. standard deviation measure of the risk தானே. This return, which is called as RF return, will now become our base for portfolio selection. Investors will now start combining the risk-free asset and the market investments in efficiency frontier. See, முன்ன இந்த கிராஃபுக்கு நான் கடைசியாக வரேன். see முன்ன என்ன ஆச்சுன்னா, see here I can explain somewhere like this here. முன்ன என்னன்னா efficiency frontier இப்படி இருந்தது, கரெக்டாக? இது x axis, இது y axis, கரெக்ட்? இது வந்து ரிஸ்க்கு, இது ரிட்டர்ன், இப்படி இருந்ததா? இதில் என்னென்னா இது ரெண்டுத்தையும் நம்ம அப்பயே எடுத்துட்டோம், கரெக்டாக? இந்த போர்ஷனை ஓகே இன்எஃபிஷியன்ட் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லிட்டு நம்ம அப்பயே எடுத்துட்டோம். அப்போ இது மட்டும்தான் பாக்கி இருக்குது, எஃபிஷியன்சி கர்வ்னு இது மட்டும்தான் இருக்குது, கரெக்டாக? இதில் இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த மார்க்கோவிட்ஸ் போர்ட்ஃபோலியோ தியரியில் கண்டுபிடிச்சது வரைக்கும் நம்ம ரிஸ்க் ஃப்ரீ அசெட்டை இன்க்ளூட் பண்ணுற ஆப்ஷனே எக்ஸ்ப்ளோரே பண்ணல. அப்போ இதை இந்த ஆப்ஷனே எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அதுக்கப்புறம் பண்ணதுக்கப்புறம் ரிஸ்க் ஃப்ரீ அசெட்னா ரிஸ்க் எவ்வளோ இருக்கும்? 0 இருக்கும். அப்போ ரிஸ்க் ஃப்ரீ அசெட்டு more risk, more return. Okay, less risk, less return. Zero risk, zero return சொல்லக்கூடாது, some return. அந்த some return தான் இங்கே risk free return நான் சொல்கிறேன். புரியுறதா? இதை தான் risk free assetனு இந்த இடத்துல சொல்கிறேன். இது ரிட்டர்ன் தானப்பா. assume கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்ட் risk free-யா? risk free rate of return 7% கொடுக்குறதுன்னு வச்சுக்கோ. risk free rate of return 7% கொடுக்குறதுனா இது வந்து 0-ஆக இருக்கும். risk free தான், risk 0-ஆக இருக்கும், கரெக்ட்? ரிஸ்கில் இந்த இதுலேயே இருக்கும். அப்போ இந்த லைனை டச் பண்ணுறது y axis, லைனை டச் பண்ணுறதுன்னு என்ன அர்த்தம்? ஓகே ரிஸ்க் வந்து 0, பட் ரிட்டர்ன் வந்து ஓகே மேலே ஏறுறதுல 7%. புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? இப்போ இந்த 7% அப்போது என்டையர் அமௌண்ட் நம்மக்கிட்ட 100 ரூபா இருக்குன்னா ஓகே ஃபுல் 100 ரூபாவும் 100 ருபீஸும் நீ ரிஸ்க் ஃப்ரீ அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், கவர்மெண்ட் ஆஃப் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் 7% ரிட்டர்ன் வரும், கரெக்டாக? பட் கிராஜுவலி அது சொன்ன இல்லையா, ரிஸ்க் ஃப்ரீ அசெட்டில் கிராஜுவலாக நீ ரிஸ்கி அசெட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தால் ப்ரப்போர்ஷனை ஸ்லோலி அந்த லைனாக அது மூவ் ஆகும். புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? இது ஸ்லோலி மேலே போகும். ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? அட் சம் பாயிண்ட் ஓகே இது ரெண்டு இன்டிஃபரன்ஸாக இருக்கும். மார்க்கோவிட்ஸ் போர்ட்ஃபோலியோவில் இந்த மார்க்கெட் வெயிட் இருக்கு இல்லையா, இந்த ஓகே இந்த லைனை இதை டச் பண்ணும். இதுதான் லைன் ஆஃப் டேண்டன், அதாவது பாயிண்ட் ஆஃப் டேஞ்சன்சின்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட் ஆஃப் டேஞ்சன்சி. புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? ஓகே இப்போது எக்ஸாக்டாக இங்கே சொல்ல போனால் இங்கேருந்து ஒரு செக்யூரிட்டி எடுத்துக்கணும். எஃபிஷியன்ட் போர்ட்ஃபோலியோலேருந்து மார்க்கெட் செக்யூரிட்டி இங்கேலாம் எடுக்கக்கூடாது. inefficient portfolio, inefficient securities மார்க்கெட்லேருந்து எடுக்கக்கூடாது. எஃபிஷியன்ட் செக்யூரிட்டி எடுத்துகிட்டு அதை ரிஸ்க் ஃப்ரீ செக்யூரிட்டியோட கம்பைன் பண்ணி ஓகே ஐ வில் கெட் சம் இந்த லைனில் ஏதாவது ஒரு பாயிண்டில் எனக்கு மேட்ச் ஆகும். ஓகே வெரி சிம்பிள்ப்பா. எல்லா பைசாவும் போட்டேன்னா இந்த ஆர்எஃப் செக்யூரிட்டி இங்கே உனக்கு ஏர்ன் பண்ணலாம். எல்லா பணமும் ஆர்எஃப்பில் போட்டால் த ரிட்டர்ன் விச் யூ வில் ஏர்ன் வில் பி ஆர்எஃப் 7% இருக்குன்னா 7%. என்டையர் அமௌண்ட் இந்த பாயிண்டில் போட்டேன்னு வச்சுக்கோ, ரிஸ்கி அசெட்டில் ஓகே அந்த லைனில் போட்டேன்னா உனக்கு இது அஸ்யூம் இது 18%னா 18% யூ வில் லேர்ன், கரெக்டாக? ரியல் அண்டர்ஸ்டாண்டிங்? இதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் இங்கேருந்து ஏதாவது ஒரு பாயிண்டில் மீட் ஆகும். புரியுறதா? சார் இது ஏன் சார் ஃப்ரான்டியராக இருந்தது ஏர்லியர், இது ஏன் வந்து லைனாக இருக்குது அப்படின்னு கேட்காத. ஓகே திஸ் ரெப்ரசன்ஸ் த காரலேஷன். இங்கே வந்து காரலேஷன் ரிஸ்க் ஃப்ரீ அசெட்டுக்கும் ரிஸ்கி அசெட்டுக்கும் ஆல்வேஸ் வில் பி -0 காரலேஷன் செக்யூரிட்டியை நீ ரெண்டும் ஆட் பண்ணுறேன்னா ஓகே இட் வில் பி லைன்
okay, linear equation தான் வரும். அந்த equation solve பண்ணா அதெல்லாம் I don't want to get too deep into these discussions. அதெல்லாம் regular batchல ஃபுல்லா டீடைலா கவர் பண்ணிருப்பேன். இங்க ரிவிஷன்றதுனால beyond some point I cannot, okay, so few very technical unanswered questions இருக்கலாம். மனசுல கொஞ்சம் questionsல சில question குள்ள சில டவுட்லாம் இருக்கலாம். You can ask me as a doubt in commentல நீ கேட்டுக்கோ. But the point is I cannot explain beyond a point and take time for all this. Okay, அப்ப regular batchக்கு இதுக்கு என்ன difference ன்னு ஆயிடும். Okay, I cannot spend the entire thing here. So what I am saying is இங்கே இது வந்து லைனாக ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த லைனில் ரெண்டுத்துக்கும் நடுவில் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தானே பண்ணுறேன். அப்போ யுவர் ரிட்டர்ன் வில் பி சம்வேர் லைக் திஸ், சம்வேர் ஹியர், இட் வில் ஃபால் சம்வேர் ஹியர். புரியுறதா? ப்ரப்போர்ஷன் இங்கேருந்து ப்ரப்போர்ஷன் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனால் இங்கே மோர் ஆர் லெஸ் இங்கே வரும். குறைவான ப்ரப்போர்ஷன், அதாவது மோர் ப்ரப்போர்ஷன் ஆஃப் ரிஸ்க் ஃப்ரீ அசெட் இஃப் யூ புட் இன் த போர்ட்ஃபோலியோ, இட் வில் பி அரவுண்ட் சம்வேர் அரவுண்ட் ஹியர். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே? ஸோ ஒன் லைன் சம்மரி இஸ், okay, when you combine risk-free asset with risky asset, okay, you will earn some premium which is over and above the risk-free rate of return. Your return will be something extra more than risk-free rate of return. புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? சரி, இப்போது சரி இதெல்லாம் புரிஞ்சுது, இது வரைக்கும் புரிஞ்சுது. இதை சரி இந்த லைன் போயிட்டே இருக்க மேலே, வாட் இஸ் திஸ் கேபிட்டல் லைன் எக்ஸ்டெண்டட்? மேலே என்ன சார் லைன் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு நீ கேட்பேன். ஒன்றும் இல்லை, திஸ் இஸ் லீவர்டு போர்ட்ஃபோலியோ. சி வெரி சிம்பிள். நீ போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறது ரிஸ்கி அசெட் அண்ட் ரிஸ்க் ஃப்ரீ அசெட். ரிலையன்ஸ் ஷேர் ரிஸ்கியா? எஸ். Reliance share if you combine with gold or risk free asset, I say government of India bond, risk free asset in combine in portfolio, generally it will fall here provided உன்னோட காசா இருந்தா, உன்னோட பணம் போட்டு நீ பண்றதா இருந்தா இது இந்த லெஃப்ட் சைடுல வரும். புரியுறதா? If you borrow and invest, there is another option, you borrow using risk free rate of return. புரியுறதா என்ன சொல்றேன்? பேங்க்ல கடன் வாங்கி நீ இன்வெஸ்ட் பண்றேன். Are you all understanding what I am trying to say? Very simple. You borrow 100 rupees. You had 100 rupees in hand. You borrowed 100 more rupees. அப்போ டோட்டலாக உங்கள்கிட்ட 200 100 உங்கள்கிட்ட இருந்தது. இன்னொரு 100 ரூபாய் நீ பேங்க்லேருந்து கடன் வாங்கிட்ட. டோட்டலாக 200 ரூபாய் இருக்குல்ல, இந்த 200 ரூபாய் போய் ரிலையன்ஸ் லிமிடெட் ஷேரில் நீ இன்வெஸ்ட் பண்ணுற. அப்போது ரிலையன்ஸோட ரிஸ்க், ரிலையன்ஸ் ஷேரில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட இந்த இவ்வளோதான் ரிஸ்க் இருக்கும். அசியூம் இது 20% தான். கரெக்டாக? நீ கடன் வாங்கி ரிலையன்ஸ் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணதுனால ஓகே, ரிலையன்ஸ் லிமிடெட் ஷேரை காட்டிலும் ரிஸ்க் அதிகமாகிடும். அதுதான் இந்த லைன் மேலே போயிட்டே இருக்குது. புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? ரிட்டர்னும் இன்க்ரீஸ் ஆகும், பட் ரிஸ்க் வில் ஆல்சோ இன்க்ரீஸ். ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே? லீவர்டு போர்ட்ஃபோலியோனா ரிஸ்க், ஃபினான்ஷியல் லீவரேஜ் படிச்சிருப்பல சிஏ இன்டர்மீடியட்ல. வென் யூ borrow and invest in the market, what happens? It even enhances the risk. ரிஸ்க் குறையாது, இன்னும் ஏறும். இங்கே பார்த்தனா ஓகே, நீ கடன் வாங்கலை, நீ வந்து ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுற, அதாவது இன்வெஸ்டிங் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற அண்ட் ரிஸ்க் ஃப்ரீ அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற. இந்த ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பைன் பண்ணால் ரிஸ்க் குறையும். இஃப் யூ நோட்டீஸ் த ரிஸ்க் இஸ் கெட்டிங் ரெடியூஸ்டு. புரியுறதா? இதுதான் இப்போ 20% ரிஸ்க்கு. ஃபுல் மணி என்டையர் அமௌண்ட் பைசா நான் ரிலையன்ஸ் லிமிடெட்டில் போட்டால் 20% ரிஸ்க்குன்னு வச்சுக்கோ. நான் ரிஸ்க் ஃப்ரீ அசெட்டை கம்பைன் பண்ணால் ரிஸ்க் இதுக்கு குறையிறது இல்லை, இந்த இதுக்குள்ளே தானே வருது. இட் இஸ் நாட் கோயிங் பியாண்ட் 20. மேக்ஸிமம் ரிஸ்கே 20%. ஃபுல் அமௌண்ட் நீ ரிலையன்ஸ்லேயே போட்டோன்னா 20% ரிஸ்க்கு. கரெக்டாக? பட் இன்ஸ்டெட் ஆஃப் தேட், if you borrow and invest, ஸோ நீ பேங்க்கில் 100 ரூபா கடன் வாங்குற, 100 ரூபா நீ வச்சுட்டு இருக்க, கையில் 200 ரூபா இருக்குது. இந்த 200 ரூபா நீ ரிலையன்ஸ் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், உன்னோட ரிஸ்க் 20% இருக்குமா? 20க்கு மேலேயே போகும்னா 20க்கு மேலேயே போகும். திஸ் வில் பி ஆடிங் டு மோர் ரிஸ்க். ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? பிகாஸ் ஆஃப் லீவரேஜ். திஸ் இஸ் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் லீவரேஜ். இந்த கான்செப்ட்லாம் நான் கொடுத்துருக்கேன், நோ இஷ்யூ. கொஸ்டின்லேயே பார்க்க போகிறோம். கொஸ்டினில் பார்த்தா விட்டு உனக்கு புரியும் எப்படின்னு. ஒரு கொஸ்டின், பியூட்டிஃபுல் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஓகே, அதை பார்த்தா புரியும். அது சி, I cannot solve all the questions in the revision module. Revision lecture la ellame solve panna mudiyadhu, but whatever questions I have been given in the revision lecture with this material, everything will be conceptual. புரியுதா? இதை காட்டிலும் இதை தாண்டி எக்ஸாமில் you will not have any difficulty generally. ஓகே, இதை வந்து நல்லா கிளாரிட்டியோடு நீ புரிஞ்சுட்டு கணக்கு if you solve all these questions, that is enough for exam preparation. But you be prepared with new questions. அதாவது you should be prepared with new questions. Okay, நான் இன்ஸ்டியூட்டில் எங்கேருந்து கேட்பான்னு தெரியாது, பட் you will be having the maturity to answer all these questions. That is what we are trying to see. இவ்வளோ 100 கொஷின் நீ பண்ணால் கூட, ரிப்பீட்டடாக பண்ணால் கூட 101 கொஷின் காயின் பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே ஆகாது. ஓகே, அண்ட் டுடே எல்லாமே இருக்குது. இன்றைக்கி டுடே ஸ்டூல், ஓகே, இஃப் யூ டேக் சாட் ஜிபிடி, இந்த கான்செப்டை கொடுத்துட்டு ஒரு கொஷினை காயின் பண்ணுன்னா புதுசாக ஒரு கொஷினை காயின் பண்ணுறதுக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, ரைட்? ஸோ புது கொஷினை பார்த்து அலர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் கெட் அஃப்ரைடு. ஓகே, கான்செப்ஷுவலாக தெரிஞ்சுட்டா எந்த கொஷின் வந்தாலும் போட்டாலும் நான் படிப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஓகே, எனக்கு வந்து நான் வந்து ஃபுல் டாஸ்க் கிடச்சா தான் ஆடுவேன்,
ஓகே பவுன்சர் வந்ததுன்னா இல்லை யார்க்கர் வந்ததுன்னா என்னால் ஆட முடியாதுன்னா சொல்ல முடியாது. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? சரி, த இன்வெஸ்டர்ஸ் வில் ஸ்டார்ட் drawing lines connecting risk free இதெல்லாம் சொல்லிட்டேன்ப்பா. கேபிட்டல் அலோகேஷன் லைன், இட் கேன் பி சீன் தட் ஆல் த பாயிண்ட்ஸ் ஆன் கேபிட்டல் அலோகேஷன் superior to Markowitz portfolio efficiency. இந்த Markowitz efficiency காட்டிலும் எல்லாமே சுப்பீரியர் ஆகிடுது. அதான் மெயின் டிஸ்கஷன்ப்பா. இது ஏன் சார் பண்ணுறோம்? இது மார்க்கோவிட்ஸுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா மெயின் டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். இப்போ மார்க்கோவிட்ஸ் போர்ட்ஃபோலியோ எஃபிஷியன்ட்டுன்னு என்னென்ன சொன்னானோ, மார்க்கோவிட்ஸ் போர்ட்ஃபோலியோவில் இந்த பாயிண்ட் எஃபிஷியண்ட்டாக ஏ பி சி டிஇ அந்த மாதிரி இதெல்லாம் எஃபிஷியண்ட்டில் வருதா? கரெக்ட். பட் இந்த கேபிட்டல் அலோகேஷன் லைன் மார்க்கோவிட்ஸ் காட்டிலும் எஃபிஷியன்ட். வை? பிகாஸ் இந்த சியில் ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு போர்ட்ஃபோலியோ. இந்த போர்ட்ஃபோலியோட இப்போ ரிஸ்க்கு 18%ன்னு வச்சுக்கோ. ஓகே, இதோட ரிட்டர்ன் சம் ரிட்டர்ன்பா, இதோட ரிட்டர்ன் 20%னா இந்த சேம் இது இந்த லைன் தானே ரிஸ்க்கு. ஓகே, பர்பெண்டிகுலர் லைன் ரிஸ்க்கு தானே. இப்போ இந்த சேம் ரிஸ்க்குக்கு இந்த லைனில் கேபிட்டல் அலோகேஷன் லைனில் இன்னொரு செக்யூரிட்டி இருக்குது பாரு. நீ பண்ண செக்யூரிட்டி, நீ பண்ண போர்ட்ஃபோலியோ, கம்பைன் பண்ண போர்ட்ஃபோலியோ, இந்த போர்ட்ஃபோலியோ இட் வில் கிவ் ஹையர் ரிட்டர்ன் தேன் திஸ் சி பாயிண்ட். புரியுறதா உனக்கு என்ன சொல்கிறேன்னு? மார்க்கோவிட்ஸ் போர்ட்ஃபோலியோவில் இந்த கர்வில் என்னெல்லாம் பாயிண்ட் வருதோ அதை காட்டிலும் மேலே இருக்குது பாரு இந்த லைனு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த லைன் வந்து மார்க்கோவிட்ஸை காட்டிலும் எஃபிஷியன்ட், மோர் ரிட்டர்ன் தேன் Markowitz portfolio. Same risk it is offering more return. Whatever securities are falling in the line portfolio in the line are giving more return than the portfolios which are lying in the efficiency frontier. Adha inga solla varan. Puriyudha? Seri, everything I have given. Now CAL is made of CA capital allocation made of portfolio consists of risk free asset and market security, which the point of tangency between CAL and Markowitz efficiency frontier in different proportion. எவ்வளோ ப்ரொபோர்ஷன்? 30%, 70%, 40%, 60%, it all depends. Okay, if we move leftwards, we invest more in RF asset and less in S, thereby taking low risk and earning less return and vice versa. இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொன்னேன். ரிஸ்க் ஃப்ரீ assetனா எவ்வளோக்கு எவ்வளோ நீ லெஃப்ட் சைடு வரையோ குறைவான ரிஸ்க் எடுக்கிற அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ மார்க்கெட் செக்யூரிட்டி ஆட் பண்ணுறியோ ரைட் சைடு மூவ் ஆகிட்டே இருக்கும் மார்க்கெட் செக்யூரிட்டி. அது எஸ் அந்த பாயிண்ட் ஆஃப் டேஞ்சன்சி வரைக்கும் வரும். பியாண்ட் த பாயிண்ட் அந்த லைன் மேலே போகிறது borrowingனால அதையும் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த ரிஸ்க் ரிட்டர்ன் ப்ரொஃபைல் ஃபர்ஸ்ட் நான் ரிஸ்க் ரிட்டர்ன் ப்ரொஃபைல் டிஸ்கஸ் பண்ணுறேன். ரிட்டர்ன் ஆல்ரெடி ஐ டிஸ்கஸ்டு. ரிஸ்க் ஆல்சோ ஐ டிஸ்கஸ் போர்ட்ஃபோலியோ இஸ் ஈக்குவல் டு இங்கே பாரு A² + B² 2AB. இங்கே சிக்மா RF 0. ஸோ இது கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும். புரியுறதா? இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அண்ட் போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் வில் பி சிம்பிளி √of WS² சிக்மா S² ஆர் போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் இஸ் நத்திங் பட் சிக்மா P என்ன? போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் இஸ் நத்திங் பட் weight of the security, market security into risk of the market security. Very simple. An investor construct his portfolio based on this. Okay, now இதில் என்ன தெரியுமா? If okay, the proportion of the the proportion of market security in the portfolio for a given level of portfolio risk. சரி, இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சோம்? போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் கண்டுபிடிச்சோம். சம்டைம்ஸ் கொஷனில் என்ன பண்ணுவான்? ஐ வில் ஷோ யூ. ஓகே, இதெல்லாம் தான் நல்லா புரிஞ்சுனா யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே ஆர் ட்ரைங் டு சே. சி கவனி, கேர்ஃபுல்லாக அப்சர்வ். இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம்? போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் ஃப்ரீ அசெட் ரிஸ்கி அசெட்டை கம்பைன் பண்ணால் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் எப்படி கண்டுபிடிக்கிறது, போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கண்டுபிடிச்சது. இதான் போர்ட்ஃபோலியோ ரிஸ்கோட ஃபார்முலா. இப்போ என்ன சொல்கிறான் தெரியுமா? சம்டைம்ஸ் கொஷனில் என்ன கொடுப்பான்? உனக்கு ரிட்டர்ன் ஆஃப் த செக்யூரிட்டி, RF ரிட்டர்ன் இதெல்லாம் கொடுத்துட்டு போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்கை கண்டுபிடின்னு சொன்னால் நீ கண்டுபிடிப்பேன். இந்த ஃபார்முலா வச்சு நீ கண்டுபிடிச்சிருவேன். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவான்? உன்னோட போர்ட்ஃபோலியோட ரிஸ்கோட டார்கெட் கொடுப்பான். டார்கெட் போர்ட்ஃபோலியோ ரிஸ்க். ஃபியூச்சர்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் பீட்டா போர்ட்ஃபோலியோ டார்கெட் பீட்டா அப்படின்லாம் கொஸ்டின் கொடுப்பான்ல. அந்த மாதிரி என்ன பண்ணுவான்? நீ வந்து என்ன பண்ணுறியோ தெரியாது, ரிஸ்க் ஃப்ரீ அசெட் ரிஸ்கி அசெட் ஒரு கம்பைன் பண்ண. என்னன்னா உன்னோட டார்கெட் போர்ட்ஃபோலியோட டார்கெட் ரிஸ்க் 20%, ரிஸ்க் 20%க்கு மேலே போகக்கூடாது. இதுதான் போர்ட்ஃபோலியோ ரிஸ்கோட டார்கெட்னு சொல்லி கொடுத்துருவோம். இந்த மாதிரி டார்கெட்டை கொடுத்துட்டு இதை பேஸ் பண்ணி கொஷினை சால்வ் பண்ணுன்னு கொடுத்துருவோம். ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? இதை பேஸ் பண்ணி எவ்வளோ ரிஸ்கி செக்யூரிட்டி கொண்டு வருதுன்னு கொடுத்துருவான். எவ்வளோ ரிஸ்கி செக்யூரிட்டி இன்வெஸ்ட் பண்ணணும்னு கொடுத்துருவான். இப்போ ரிஸ்கி செக்யூரிட்டி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா, இப்போ 70% இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் 70% வருதுன்னா 30% வந்து ரிஸ்க் ஃப்ரீ அசெட்டு கொண்டு வரணும். புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? வெரி சிம்பிள். இந்த ரிஸ்க் ஆஃப் போர்ட்ஃபோலியோ ஃபார்முலா பாரு, WS × சிக்மா S. கரெக்டாக? இங்கே பாரு. இப்போது ரிஸ்க் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ இப்போ என்ன கண்டுபிடிச்சேன்? √of WS² சிக்மா S². இதுதானே? இது இப்போ ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணி ஸ்கொயரை ரிமூவ் பண்ணால் இஸ் சிம்பிளி WS × சிக்மா S. அக்ரீடா? WS என்ன? வெயிட் ஆஃப் ரிஸ்கி அசெட், வெயிட் ஆஃப் ரிஸ்கி செக்யூரிட்டி. இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ரிஸ்கி செக்யூரிட்டி. கரெக்டாக? அக்ரீடா? அப்போ வெயிட் ஆஃப் ரிஸ்கி அசெட் இன்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரிஸ்கி அசெட் உனக்கு போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் கண்டுபிடிச்சோம். கொஸ்டினில் என்ன தெரியுமா கொடுப்பான்? போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்கை கேட்டால் இப்படி கண்டுபிடி. போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்கை 20%க்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு டார்கெட் போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்கு கொடுத்துருவான்.
இதை பண்ணனா இதை கொடுத்தனா நீ வந்து எவ்வளோ ரிஸ்கி செக்யூரிட்டி எவ்வளோ ரிஸ்க் ஃப்ரீ செக்யூரிட்டின்னு கண்டுபிடிக்கணும். ப்ரப்போர்ஷன் கொடுத்துருக்க மாட்டான், வெயிட் கொடுத்துருக்க மாட்டான். ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? என்ன சொல்லுவான், யூ கன்ஸ்ட்ரக்ட் அ போர்ட்ஃபோலியோ இன் சச் அ மேனர் that your total target risk will be 20%. portfolio risk becomes 20% கொடுத்துருவோம். அப்போ வெயிட் எப்படி நீ கண்டுபிடிப்ப அப்படின்னா இது அப்படியே ஈக்குவேஷனை ரிவர்ஸ் பண்ணு. வெரி சிம்பிள். சிக்மா பி இஸ் ஈக்குவல் டு டபிள்யூஎஸ் இன்டூ சிக்மா. அப்போ டபிள்யூஎஸ் தான் கண்டுபிடிக்கணும். வெயிட் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பி போர்ட்ஃபோலியோ ரிஸ்க், உனக்கு டார்கெட் ரிஸ்க் கொடுத்துட்டால 20%, இதை எடுத்துக்கோ, டிவைடட் பை சிக்மா எஸ். ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? அப்படியே ஓகே ஈக்குவேஷனை கவுத்து போடு, யூ வில் கெட் த ஆன்சர். இப்போ வெயிட் ஆஃப் செக்யூரிட்டி கிடச்சிடுமா? வெயிட் ஆஃப் செக்யூரிட்டி அஸ்யூம் இதை நீ சால்வ் பண்ணப்பா, உனக்கு போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்கு சம் நம்பர் கொடுத்துருக்கான், டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சால்வ் பண்ணால் உனக்கு 70% கிடைக்கிறது. அக்ரீட் ஆர் 0.7? 70%னா 0.7 கிடைக்கும். கரெக்டாக? அப்போ வெயிட் ஆஃப் செக்யூரிட்டி 0.7 கிடைக்கிறதுனா ஓகே வெயிட் ஆஃப், அப்போ வெயிட் ஆஃப் ரிஸ்க் ஃப்ரீ, தேர் ஃபோர் வெயிட் ஆஃப் ஆர்எஃப் எவ்வளோ, ரிஸ்க் ஃப்ரீ அசெட் எவ்வளோ, 1 minus 0.7, 0.3 ஆர் 30%. ஒரு போர்ட்ஃபோலியோவில் ரிஸ்க் ஃப்ரீ அசெட் அண்ட் ரிஸ்கி அசெட் இருக்குது. ரிஸ்கி அசெட்டோட வெயிட் 70% கண்டுபிடிச்சாச்சு, ரிஸ்க் ஃப்ரீ அசெட்டோட வெயிட் 30%. இப்போ இந்த அமௌண்ட்டை நீ ரெப்ளிகேஷன் இதை போட்டுட்டு ஓகே சப்ஸ்டியூட் பண்ணி என்ன வேல்யூன்னு கண்டுபிடிப்போம், ஏதோ கண்டுபிடிச்சி காமிக்கணும். ஆர் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங்? கொஷின் ஆன்சர் சால்வ் பண்ணச்சே உங்களுக்கு புரியும், ரிஸ்க் ரிட்டர்ன் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் இல்லைப்பா. ஓகே, அண்ட் இன்வெஸ்டர் கன்ஸ்ட்ரக்ட் இஸ் போர்ட்ஃபோலியோ பேஸ்ட் ஆன் ரிஸ்க் இஸ் willing to, if he wants to take no risk then he is fully in RF asset, and if he wants to take risk equal to sigma, okay, sigma s, he will invest 100% in market security. If his risk preference is between these two, he will invest proportionately in both. The proportion of market security in weight எவ்வளோ ப்ரொபோர்ஷனாக போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் லெவல் ஆஃப் கிவன் லெவல் ஆஃப் போர்ட்ஃபோலியோ ரிஸ்க், கிவன் லெவல்னா கொடுத்துருப்பான் இவ்வளோ லெவல் இவ்வளோ வச்சுக்கோன்னு, அந்த லெவலுக்கு டிவைடட் பை செக்யூரிட்டி எஸ் பண்ண சிக்மா எஸ் பண்ண, யூ வில் கெட் த அமௌண்ட். இஃப் வி இன்வெஸ்ட் அவர் என்டையர் மணி இன் ஆர்எஃப் அசெட், வி ஆர் இன் பாயிண்ட் ஆர்எஃப் இன் சிஎல். சரி, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பாயிண்ட் எல்னு இங்கே கொடுத்துருக்கேன், அதான் லீவர்டு போர்ட்ஃபோலியோ. கேபிட்டல் அலோகேஷன் லைனில் சார் இந்த எல்லுன்னு பாயிண்ட் இருக்கு இல்லையா, லாஸ்ட் லைன் இது. சி ஐ எம் ரப்பிங், கேன் யூ சி திஸ்? இந்த எல் தெரியறதா இங்கே எக்ஸ்டென்ஷனில் இங்கே எல் இருக்குப்பா, இல்லைன்னா பார்த்துக்கோ போட்டிருக்கேன். ஓகே, திஸ் எல் எக்ஸ்டெண்டட் லைன் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்டெண்டட் லைனுக்கு என்ன மீனிங்னு இங்கே கொடுத்துருக்கேன் நோட்ஸில். யூ கேன் கோ த்ரூ த பாயிண்ட் எல்னா தட் ஓகே த பாரோ லீவர்ட் ரெப்ரசன்ஸ் லீவர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் மார்க்கெட் செக்யூரிட்டி, i.e. we borrow and invest. Borrowing creates a financial leverage which increases the return as well as risk. The assumption is that we borrow at RF rate. ஓகே, இங்கே என்ன ஒன்றும் மெயின் அசம்ஷன்னா borrowing இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுமே RFல நடக்கும், ரிஸ்க் ஃப்ரீ அசெட். ஜென்ரலி ப்ராக்டிகலிட்டி இது வந்து கொஷின் ஆன்சர் சால்வ் பண்ணுவோம். ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எங்கேயுமே ஓகே எந்த ரேட்டில் நீ கடன் வாங்குறியோ அந்த ரேட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஐடியலி borrowing rate will be higher than investment rate, deposit rate. Okay, but here there is assumption, portfolio theories la most probably assumption enna you can borrow and invest freely at risk free rate of return. Anyway, ஒரு question solve பண்ணலாம், then we will move on to capital market line. See question number இங்கே கொடுத்துருக்கேன் பாரு, இந்த question எடுத்துக்கோ. இந்த question வந்து I have put after capital market line. ஏன்னா ஜென்ரலி நான் வந்து கேபிட்டல் மார்க்கெட் லைன் அண்ட் கேபிட்டல் அலோகேஷன் லைன் ரெண்டும் ஒன்றா டிஸ்கஸ் பண்ணுவேன். ஹியர் இஃப் ஐ டிஸ்கஸ் கேபிட்டல் மார்க்கெட் லைன்னா அதுவும் தியரட்டிக்கலாக கொஞ்சம் யூ ஹேவ் டு லிசன் டு சம் தியரிஸ். அதனால் போர் அடிக்குமேட்டு ஐ எம் சால்விங் திஸ் கொஸ்டின் ஸோ தட் யூ கேன் ரிலேட் த கான்செப்ட் டு த கேபிட்டல் த கொஸ்டின் டு த கேபிட்டல் அலோகேஷன் லைன் கான்செப்ட். தென் வி வில் மூவ் ஆன் டு கேபிட்டல் மார்க்கெட் லைன். இங்கே பாரு, மேக்ஸிமம் ரிட்டர்ன் ஃபார் கிவன் லெவல் ஆஃப் ரிஸ்க். வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின், வெரி பியூட்டிஃபுல் கொஸ்டின். என்னன்னா சி A to H செக்யூரிட்டி கொடுத்துருக்கான். ஓகே, இந்த கொஷின் என்ன தெரியுமா, இந்த கொஷின் வந்து மார்க்கோவிட்ஸ் அண்டு மார்க்கோவிட்ஸ் கான்செப்ட் அண்டு சிஏஎல் ரெண்டு கான்செப்டையும் கம்பைன் பண்ணுற கொஷின். வெரி பியூட்டிஃபுல்லி இதோட டிஃபரன்ஸ் என்ன, ரெண்டு தியரிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு புரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ பாரு, செக்யூரிட்டி A to H கொடுத்துருக்கான். ஓகே, A to செக்யூரிட்டி கொடுத்துருக்கான், ரிட்டர்ன் அண்ட் ரிஸ்க் கிவன், ரிட்டர்ன் கொடுத்துருக்கான், ரிஸ்க் கொடுத்துருக்கான். நான் விச் ஆஃப் த எங்கே ரிட்டர்ன் எப்படியே சிம்பிளி ரிட்டர்ன் கொடுத்துருந்தானா இது மீன் ரிட்டர்ன் அர்த்தம். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? கேஇ இல்லைப்பா இது. எகெயின் ஐ எம் சேயிங் wherever they have given return na, okay, it is not KE, it is expected return or mean return. இப்போ இது வரைக்கும் at least you should have been thorough with this. Anyway, mean return அர்த்தம் இதுக்கு, புரியுதா? ஓகே, பாஸ்ட் 10 வருஷத்தோட ரிட்டர்னை கண்டுபிடிச்சி செக்யூரிட்டி ஏல அனலைஸ் பண்ணி they would have arrived at this return, exposed ex ante அதெல்லாம் கண்டுபிடிச்சி they would have given the return. அப்போ ரிட்டர்ன் அது கேஇ இல்லை. எவ்வளோ கேட்கணுன்ற செக்யூரிட்டி ரிஸ்க்கு கன்சல்ட் பண்ணி எவ்வளோ ரிக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்னு கேட்கறது கேஇ இருக்கு இல்லையா, அது இல்லை. இது எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன், மீன் ரிட்டர்ன், ஆவரேஜ் ரிட்டர்ன். சரி, which of the portfolios are efficient, which are inefficient? இவ்வளோ செக்யூரிட்டி கொடுத்துருக்கான், நத்திங் நியூ, ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். எஃபிஷியன்ட் இன்எஃபிஷியன்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டு சிம்பிளி மார்க்கோவிட்ஸ் எஃபிஷியன்சி ஃப்ரான்டியர் இருக்கு இல்லையா கான்செப்ட், இதை கேட்குறான், புரியுதா? செகண்ட் கான்செப்ட், சப்போஸ் ஒன் கேன் டாலரேட் ரிஸ்க் ஆஃப் 25%. பார்த்தியா, இப்போ இதை கேபிட்டல் அலோகேஷன் லைன் டிஸ்கஸ் பண்ணால் புரியவே புரியாது என்ன கேட்குறான்னு. என்ன தெரியுமா கேட்குறான்,
போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் டாலரன்ஸ் 25%ன்றான். அப்போது மேக்ஸிமம் அதாவது உன்னோட டார்கெட் ரிஸ்க் 25%னா ஹவு மச் மேக்ஸிமம் ரிட்டர்ன் ஒன் கேன் ஏர்ன், எஃபிஷியண்ட்டான ரிட்டர்ன் கேபிட்டல் அலோகேஷன் லைனில் கண்டுபிடிக்கிற ரிட்டர்ன் எவ்வளோன்னு கேட்குறான். புரியுறது என்ன சொல்கிறேன்னு? அப்போ இது 25% போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் கொடுத்துருக்கான். கொஷனில் சொன்னால ரிவர்ஸ் ஒர்க்கிங் கேட்பான், போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் கொடுத்துருப்பான். மேக்ஸிமம் ரிட்டர்ன் எவ்வளோ ஏர்ன் பண்ணணும், அது ரிட்டர்ன் கண்டுபிடிக்கணும்னா ரிட்டர்னா என்ன? போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன், வெயிட்டட் ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆஃப் த இண்டிவிஜுவல் செக்யூரிட்டிஸ். கரெக்டாக ரிட்டர்ன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ என்ன? வெயிட்டட் ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆஃப் இண்டிவிஜுவல் செக்யூரிட்டி. வெயிட் தெரியுமா? தெரியாது. அதை தான் அவன் சொல்கிறான். ஓகே, ஒன் கேன் அச்சீவ் இஃப் நோ பாரோயிங் ஆர் லெண்டிங் ரிசோர்ட்னா நீ வெயிட்டை கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். யூ ஷுட் ஃபைண்ட் த வெயிட் யூஸிங் தட் ஃபார்முலா. ஓகே, வெயிட்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வெயிட்டட் ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆஃப் த இண்டிவிஜுவல் செக்யூரிட்டிஸ்னு கண்டுபிடிச்சு போர்ட்ஃபோலியோட ரிட்டர்னை கண்டுபிடிப்பேன். புரியுறதா? ஸ்டெப் பை ஸ்டெப் எவ்வளோ இன்ட்ரிகேட்ஸ் இருக்குது பாரு. இன்ட்ரிகேட் கொஷினை பாரு. நெக்ஸ்ட் பாரு. Suppose one can tolerate a risk of 25%, what is the maximum return one can achieve if borrowing or lending rate of 12% is resorted to? என்ன சொல்கிறான்? Suppose one can tolerate a risk of 25%. Sir, okay, in the first option, second option, same type of question. என்ன சேஞ்சுனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் நோ borrowing or lending. ஓகே, அப்போனா என்னென்னா borrowing or lending இந்த சென்ஸ் என்னென்னா நீ கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அந்த கேபிட்டல் அலோகேஷன் லைன் எக்ஸ்டென்ஷன் வராதுன்னு சொல்ல வரான். அப்போ ப்ரப்போர்ஷன் நீ கண்டுபிடிக்கிறல்ல அதெல்லாம் நார்மலாக இருக்கும். இங்கே என்ன சொல்கிறான்னா borrowing or lending ரெண்டுமே நீ எடுத்துக்கலாம். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது borrowing பண்ணுறது ரெண்டும் இருக்கும் அப்படின்னாக்கா நீ borrowing ஆட் பண்ணிக்கலாம்னு அர்த்தம்ப்பா, வேறு ஒன்றும் இல்லை. ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே? ஓகே, இங்கே borrowing-ஓ lending-ஓ எடுத்துக்க, யூ ஷுட் நாட் பி டேக்கிங் borrowing or lending and you should be finding out portfolio risk. அப்போ 25% portfolio risk-க்கு ஓகே நல்ல ரிட்டர்ன் எது கொடுக்கும்? மேக்ஸிமம் ரிட்டர்ன் விச் யூ கேன் நார்மலி கண்டுபிடிப்பேன். நெக்ஸ்ட் என்னன்னா கேபிட்டல் அலோகேஷன் லைனோட டீப் டிஸ்கஷன். கேபிட்டல் அலோகேஷன் லைன் பேஸ்டு கொஷின். ஷால் வி சால்வ்? சொல்யூஷன் பார்த்தோன்னே புரியும்ப்பா. ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன? எஃபிஷியன்ட் அண்ட் இன்எஃபிஷியன்ட் செக்யூரிட்டி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. ஏ இருக்குது இன்எஃபிஷியன்ட் டு இன்ஃபீரியர் டு பி. வை? ஆல்ரெடி டிஸ்கஸ்ட். ஏ 10% ரிட்டர்ன் கொடுக்கறது 23% ரிஸ்க்கு. கரெக்டாக? பி வந்து ஓகே இட் கிவ்ஸ் மோர் ரிட்டர்ன் ஃபார் லெஸ் ரிஸ்க். ஒன்லி 21% ரிஸ்க்கு பட் ரிட்டர்ன் 12.5%. more return for less risk, inferior to B. Next come to B. B efficient? Yes, because inefficient to none, where in the security illa. You can go through this, all discussed. Okay, again and again I don't want to discuss. C irukku illaya, efficient A na inefficient to none, where in the security adha kaatla efficient illa. D is inefficient to E, ஏனா D la pathana 16% return by taking 29% risk. Okay, E is giving more return for same risk. Second option சொன்னேன் இல்லையா, more return for same risk. Okay, எல்லா ஆப்ஷன் இங்கே கவர் ஆகிடும். Next E is efficient anyway, F is efficient. G par G is inefficient to F. G இருக்கு இல்லையா 18% return for 35% risk. Okay, and F is giving me same return for a lower risk. Beautiful question. எல்லா கான்செப்டும் கவர் ஆகிற மாதிரி இருக்கிற கொஷின். புரியுறதா என்ன சொல்கிறேன்னா? இங்கே என்னன்னா சேம் ரிட்டர்ன் கொடுக்குறது. எஃபிஷியன்ட் எப்படின்னு சொல்கிறேன்னா குறைவான ரிஸ்க்குக்கே கொடுக்குறது. இந்த ஜி ஓகே 35% ரிஸ்க்கு தான் 18% ரிட்டர்ன் கொடுக்குறது. எஃப் ஓகே 32% ரிஸ்க்குக்கே 18% ரிட்டர்ன் கொடுத்துருதுப்பா. ஓகே, தட் இஸ் எஃபிஷியன்ட். ஹெச் இஸ் எஃபிஷியன்ட், ஆஃப் கோர்ஸ் இன்எஃபிஷியன்ட் டு நன். நெக்ஸ்ட் மேக்ஸிமம் ரிட்டர்ன் 25% டாலரன்ஸ் ரிஸ்க்குனா எனிவே ஓகே 25% ரிஸ்க்குக்கு சி இருக்கு இல்லையா, இதை சி வந்து எஃபிஷியன்ட் தானே. அப்போது சி எஃபிஷியன்ட்னா 25% ரிஸ்க்குக்கு மேக்ஸிமம் ரிட்டர்ன் ஐ கேன் ஏர்ன் இஸ் செக்யூரிட்டி சி. எவ்வளோ ரிட்டர்ன்? ஓகே 15%. எஸ் 15% ரிட்டர்ன். அப்போது 25% ரிஸ்க்குக்கு மேக்ஸிமம் ரிட்டர்ன் என்ன ஏர்ன் பண்ணலாம்னா எஃபிஷியன்சி ஃப்ரான்டியரில் இருக்கக்கூடிய சி இருக்கு இல்லையா, அதில் இன்வெஸ்ட் பண்ணி நான் ஏர்ன் பண்ணலான்னு சொல்கிறேன். 15% எவ்வளோ ஏர்ன் பண்ணுவேன்? 15% ரிட்டர்ன் ஏர்ன். திஸ் இஸ் வாட் கிவன் இன் ஆப்ஷன் நம்பர் 2. Now comes the important discussion, CAL, capital allocation line discussion. இங்கே பாரு, இதான் important. இப்போ proportion of the investment in security and risk-free asset. See, we need to find portfolio return. But first என்ன தெரியுமா, third optionல investing, lending allowed. அப்போ என்ன சொல்கிறான், மார்க்கெட் செக்யூரிட்டி கொடுத்துருக்கால ABCDEFGHன்னு 8 செக்யூரிட்டி. இந்த 8 செக்யூரிட்டியோடையும் கம்பைன் பண்ணி risk-free assetோட. அப்போ A+RF, B+RF, C+RF, D+RF அந்த மாதிரி 8 செக்யூரிட்டியோடும் கம்பேர் பண்ணுவேன். இதில் ஓகே A+RFனா see sometimes it might be borrowing in risk-free rate or it might be investing. அதை நீ சிச்சுவேஷனில் அனலைஸ் பண்ணி தான் பண்ணணும். ஸோ உன்னோட டார்கெட் ரிஸ்க் கொடுத்துருக்கான், இதை வச்சு ஃபஸ்ட்டு மார்க்கெட்டோட வெயிட், சரி மார்க்கெட் செக்யூரிட்டியோட வெயிட்டை கண்டுபிடிக்கணும், ப்ரப்போர்ஷன் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சா அந்த டோட்டல் மார்க்கெட் போர்ட்ஃபோலியோ மார்க்கெட் செக்யூரிட்டியோட ப்ரப்போர்ஷன் ப்ளஸ் ரிஸ்க் ஃப்ரீ செக்யூரிட்டியோட ப்ரப்போர்ஷன் டோட்டல் 1னா அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி ரெண்டுத்தோட ப்ரப்போர்ஷன் கண்டுபிடிச்சி
அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அப்போ தான் உனக்கு தெரியும் நீ பாரோ பண்ணனா இன்வெஸ்ட் பண்ணுமானே அப்போ தான் தெரியும். புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? ஓகே, கொஷினை சால்வ் பண்ணுறேன், ஈஸியாக புரியும். ஏ இருக்கா, அப்போ ஏ அண்ட் ரிஸ்க் ஃப்ரீ அசெட் எடுத்துக்கணும். ஓகே, அப்போ ஏ இதில் 8 இருக்குல்ல, 8 செக்யூரிட்டியில் 8 ABCDH. இந்த எவ்ரி செக்யூரிட்டி யூ ஆட் ரிஸ்க் ஃப்ரீ. அப்போ ஏ கம்பைன் ஏ அண்ட் ஆர்எஃப், பி அண்ட் ஆர்எஃப். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் கம்பைன் பண்ண போகிறோம். சி அண்ட் ஆர்எஃப், இந்த மாதிரி 8 காம்பினேஷன் வரும். கரெக்டாக? அதை பண்ணிவிட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ எது மேக்ஸிமம் ரிட்டர்ன் கொடுக்குறதுன்னு பார்க்க போகிறோம். அக்ரீடா? இப்போ ஏ அண்ட் ஆர்எஃப்னு முதல் பாயிண்ட் எடுத்துக்கோ, முதல் ஆப்ஷன். இங்கே ப்ரப்போர்ஷன் ஆஃப் ஏ எவ்வளோ இருக்கும்? அதுக்கு தான் ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தேன்ல, இந்த ஃபார்முலா பாரு. ப்ரப்போர்ஷன் ஆஃப் ஏ தான் வெயிட் ஆஃப் ஏப்பா. அப்போ வெயிட் ஆஃப் ஏ எவ்வளோ? சிக்மா பி. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணு. சிக்மா பி டிவைடட் பை சிக்மா எஸ்ஸா. சிக்மா பி தான் கொஷனில் கொடுத்துருக்கான். 25%. டார்கெட் போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் எவ்வளோ இருக்கணும்? நீ என்ன பண்ணாலும் டார்கெட் போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் 25% தான் இருக்கணும். அப்போ 25% நியூமரேட்டரில் வச்சுக்கோ. டினோமினேட்டரில் சிக்மா எஸ் எவ்வளோ? ஓகே, ஏக்கு எவ்வளோ? ஏ எதனை கம்பைன் பண்ணுற ரிஸ்க் ஃப்ரீல? அப்போ எல்லாத்தோட சிக்மா கன்சிடர் பண்ணு. 23 எடுத்துக்கிறேன். கரெக்டாக? அப்போது 25/23 வருதாப்பா? வாட் இஸ் திஸ்? ப்ளீஸ் டெல் மீ சில்ட்ரன். 25/23. 25/23. சார் இது என்ன சார், இது 1க்கு மேலேயே போகிறது. சரி, என்கிட்ட இருக்கிறதே 23 ரூபா, 25 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறானே. ஓகே, வெயிட் ஆஃப் செக்யூரிட்டி ஏ இஸ் 25 rupees அண்ட் ஐ ஹேவ் ஒன்லி 23 rupeesனா வேர் எங்கே போகிறது? திருடுறதா? பாக்கி 2 rupeesக்கு எங்கே போய் திருடுறதானே? வேர் ஷுட் ஐ கோ? பாரோ. யூ ஷுட் பாரோன்றான். பிகாஸ் பாரோவிங் அண்ட் லெண்டிங் இஸ் கேன் பி ஹேப்பன்னா. அதான் கொஷனில் கொடுத்துருக்கான். நீ எதர் கடன் வாங்கு, உங்கள்கிட்ட பைசா இல்லைன்னா நீ கடன் வாங்கு, பைசா இருந்ததுன்னா நீ இன்வெஸ்ட் பண்ணு. புரியுறதா? அப்போ 2 ரூபாய் எனக்கு குறையிறதுல ஷார்ட் ஃபால். அப்போ 2/23. அப்போ ப்ரப்போர்ஷன் என்ன? 25/23 இன் ரிஸ்கி அசெட், -2/23. இது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணால் 23/23 இஸ் ஈக்குவல் டு 1. ப்ரப்போர்ஷன் 100% ஆகிடும். புரியுறதா? அப்போ என்கிட்ட 23 ரூபா இருக்குது, 25 ரூபாய்க்கான செக்யூரிட்டி நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா, 25 ரூபாய் செக்யூரிட்டி இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம்? பேலன்ஸ் 2 ரூபாய் எங்கேருந்து வரும்? கடன் வாங்குன்னு அர்த்தம். 2/23 இஸ் த பாரோயிங். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? ப்ரப்போர்ஷன் புரியுறதா? நெக்ஸ்ட் செகண்ட் பாரு, உனக்கு ஒன்று புரியும். பி அண்ட் ஆர்எஃப் இதான் ப்ரப்போர்ஷன். 25/23, 2/23. இப்போ ப்ரப்போர்ஷன் கண்டுபிடிச்சி வெயிட்டட் ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ தானே. அதுக்கு நான் லாஸ்ட் ஸ்டெப் வரேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் இது. ஓகே, ஸ்டெப் 2. ஓகே, இங்கே ஸ்டெப் 2 நான் கால்குலேஷன் ஆஃப் ரிட்டர்ன் அடுத்தது வரேன். ஃபஸ்ட்டு ப்ரப்போர்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு முதல்ல பாரு. வெயிட்டட் ஆவரேஜ் செக்யூரிட்டி, வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரப்போர்ஷன் ஆஃப் த வெயிட்டட் ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆஃப் த இண்டிவிஜுவல் செக்யூரிட்டிஸ் இருக்கு இல்லையா? அப்போ அந்த வெயிட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்போ இந்த ஒர்க்கிங் நோட்டில் கொடுத்துருக்கேன். ஒர்க்கிங் நோட் 1, அதாவது ஸ்டெப் 1ல கொடுத்துருக்கேன். பி என்ன? ஓகே, 25/21 என்ன? 25 டார்கெட் போர்ட்ஃபோலியோ 25, 21 என்ன? 21 ரிஸ்க் ஆஃப் பி. அப்போ சிக்மா பி டிவைடட் பை சிக்மா ஆஃப் பி எவ்வளோ? 25/21. இங்கேயும் என்ன? பாரோவிங்கா லெண்டிங்கா? பாரோவிங்கா இன்வெஸ்டிங்கா? பாரோவிங் அட் ஆர்எஃப். ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிறது 21, டினாமினேட்டரில் இருக்கிறது உங்கள்கிட்ட எவ்வளவோ அது டினாமினேட்டர் வரும்ப்பா. 21 rupees யூ ஹேவ் இன் ஹேண்ட், யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் 25 rupees. வாட் யூ வில் டூ? 4 rupees யூ ஹேவ் ஷார்ட் ஃபால் இருக்கா? அந்த 4 rupees யூ பாரோ அண்ட் இன்வெஸ்ட், கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறான். புரியுறதா? அப்போ 25/21 is the proportion of security, 4/21 is proportion of risk free asset. Are you all understanding? C la very simple, portfolio risk is 25 divided by security C oda sigma evlo? Security C oda sigma 25. அப்போ 25/25 1. அப்போ entire money is invested in security C and nothing is invested in security RF security, risk free security. Next D கிவா, D ல என்ன? 25/29. இதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போ 25/29 என்ன? பாரோவிங்கா இன்வெஸ்டிங்கா? இன்வெஸ்டிங். உங்ககிட்ட 29 ரூபாய் இருக்குது, 25 ரூபாய் நீ ரிஸ்கி அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்ட, பேலன்ஸ் எவ்வளோ? 4/29 ரிஸ்க் ஃப்ரீ அசெட்டில் போட்டுக்கோ. அப்போ 25/29 is the proportion of amount which is invested in risky asset, market asset, and 4/29 okay which is invested in risk free asset. Total 29/29. புரியுறதா? 1 ஆகிடும் ப்ரப்போர்ஷன். புரியுறதா? இது எல்லாத்தோட டோட்டலும் 1 வரும், ஆர் 100% வரும். புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? ஓகே, like this you will get 25/29 again 25/32. Why? 25 target portfolio risk, 32 is the amount to be invested. அந்த மாதிரி ப்ரப்போர்ஷன் எல்லாம் கண்டுபிடிச்சேன். இப்போ ப்ரப்போர்ஷன்லாம் கண்டுபிடிச்சிட்டு உங்கள்கிட்ட 8 போர்ட்ஃபோலியோ இருக்குது. ஏ அண்ட் ஆர்எஃப், பி அண்ட் ஆர்எஃப், சி அண்ட் ஆர்எஃப், அந்த மாதிரி 8 போர்ட்ஃபோலியோ இருக்கா? இந்த 8 போர்ட்ஃபோலியோட ரிட்டர்னை கண்டுபிடி. எது மேக்ஸிமம் ரிட்டர்ன் கொடுக்குறதோ, எந்த போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் கொடுக்குறதோ அந்த போர்ட்ஃபோலியோ நீ செலக்ட் பண்ணுவேன். கரெக்டாக? அப்போ அந்த போர்ட்ஃபோலியோட ரிஸ்க்கும் 25% மேலே போகாது, ரிட்டர்னும் எது மேக்ஸிமம் அந்த போர்ட்ஃபோலியோ எஃபிஷியன்ட்டான போர்ட்ஃபோலியோ ஆஸ் பர் கேபிட்டல் அலோகேஷன் லைன். புரியுறதா? இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. சரி, இப்போ ஏ அண்ட் லோன் எடுத்தால் 10 × 25/23. ஏன்னா ஏ கொடுக்குற ரிட்டர்ன் எவ்வளோ? 10%,
okay, into proportion of A in 25/23. அதுதான் இங்க calculate பண்ணப்பா. அப்ப A proportion in 25/23. Return of A is what? How much is the return of A? 10%. அப்ப 10% into return of A. Are you all understanding what I am trying to say? புரியுதா என்ன சொல்றேன் புரியுதா? Okay, see here. Okay. Okay, see same thing here. A and loan 10 into 25/23 minus 12 into 2/23. Weighted average return of individual security, you will get 9.83. Like this, B and loan, C and loan, C la anime loan or RFO illa ena exactly entire amount is invested in security C. D, E, F and G. See, maximum return can be earned. எதில் maximum return வருதுப்பா 16.69. Okay, earned is F and RF. அப்போ F and RF 16.69. If lending or borrowing is resorted to. கடன் வாங்கி or invest பண்ணி risk free asset invest பண்ணி capital allocation line follow பண்ணா 16.69 return you can earn for 25% risk. இப்போ ஒன்று சொல்லட்டா, மெயின் இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் சொல்லட்டா, கேர்ஃபுல்லி பாரு என்ன டிஃபரன்ஸ்னு உனக்கு புரியும். மார்க்கோவிட்ஸ் போர்ட்ஃபோலியோ தியரி எப்படி நீ என்ன பண்ணுவ, எஃபிஷியண்ட்டாக இன்எஃபிஷியண்ட்டான செக்யூரிட்டி கிளாஸிஃபை பண்ணிவிடுவியா, எஃபிஷியன்சி ஃப்ரான்டியர் ஃபார்ம் ஆகிடுமா, இந்த ஃப்ரான்டியர்லேருந்து நீ போர்ட்ஃபோலியோ செலக்ட் பண்ணுவ. அப்போது இந்த ஃப்ரான்டியரில் போர்ட்ஃபோலியோ இந்த செகண்ட் பார்ட்டு மார்க்கோவிட்ஸ் போர்ட்ஃபோலியோ தியரி கரெக்டாக, எம்பிடி மார்க்கோவிட்ஸ் போர்ட்ஃபோலியோ தியரி. ஆஸ் பர் திஸ் தியரி 25%க்கு உனக்கு மேக்ஸிமம் ரிட்டர்ன் செக்யூரிட்டி சி எஃபிஷியன்சி ஃப்ரான்டியரில் ஃபாலோ ஆகுது. 15% தான் ஏர்ன் பண்ண முடியும். புரியுறது என்ன சொல்கிறேன்னு, இந்த செக்யூரிட்டி RF எதுவுமே கலக்காத மார்க்கெட் செக்யூரிட்டி மட்டும் கலந்த ஒரு போர்ட்ஃபோலியோ பண்ணால் 25% ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு ரிஸ்க்குக்கு மேக்ஸிமம் ரிட்டர்னே 15% 15% தான் ஏர்ன் பண்ண முடியும். பட் இந்த சி பார்ட்டில் என்ன ஆச்சு, நம்ம சேம் 25% ரிஸ்க்குக்கு ரிஸ்க் ஃப்ரீ அசட்டோட பாரோயிங்கோட கம்பைன் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ பண்ணால் அந்த போர்ட்ஃபோலியோ எஃபோட கம்பைன் பண்ணி பண்ணுறதுனால என்னோட ரிஸ்க்கு சேம் 25%, பட் ரிட்டர்ன் 16.69% instead of 15%. இப்போ என்னால் அதிகமாக 16.69% earn பண்ண முடியாது. இதான் இன்டர்பிரிட்டேஷன். புரியுறதா எவ்வளோ டீப் கான்செப்ட்ஸ்னு? ஓகே ரைட். வித் திஸ் we are through with this capital allocation line. ரிவைஸ் பண்ணிக்கோ, அவ்வளோதான்ப்பா, இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, you will understand this. Now we will move on to capital market line. Okay, capital market line. Okay, before that we have some common assumption. The capital market line da entry into index model nu solra. Entry into index models, index based model. Index na enna, nifty, sensex, india oda index la sollirukkenla. Okay, market oda representation index BSE la sensex na BSE oda index, NSE oda index nifty nu. Okay, nifty la 50 stock oda collegium idella equity valuation oda introduction la sollirupanga, anga poi paathuko puriyala. Okay, no issue. Capital market line entry into index model idu varaiku enna na, ஓகே, இண்டெக்ஸை கன்சிடர் பண்ணல, இண்டிவிஜுவல் செக்யூரிட்டி அண்ட் ரிஸ்க் ஃப்ரீ அசட்டை கன்சிடர் பண்ண. புரியுறதா? இப்போ என்ன தெரியுமா, செக்யூரிட்டியே போய்டும். இந்த ரெண்டு தியரி வரைக்கும் இப்போ இது வரைக்கும் என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு மார்க்கோவிட்ஸ் போர்ட்ஃபோலியோவில் தியரியில் இதெல்லாம் 1952ஸ்லேருந்து ஓகே ஒரு ரிசர்ச்சாக வந்துருக்கு, போர்ட்ஃபோலியோ ரிசர்ச்சை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ என்ன, ஃபஸ்ட்டு மார்க்கோவிட்ஸ் போர்ட்ஃபோலியோ 1952 கண்டுபிடிக்கும் போது இவ என்ன பண்ணால், ரிஸ்க் ஃப்ரீ அசட்டையே கன்சிடர் பண்ணல, எல்லாமே ரிலையன்ஸு, டாட்டா, அந்த மாதிரி மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகக்கூடிய செக்யூரிட்டிஸ் மட்டும் கன்சிடர் பண்ணி போர்ட்ஃபோலியோ பண்ணுறது, அந்த போர்ட்ஃபோலியோ அனலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க. தேர் ஆஃப்டர் தே கேம் அப் வித் கேபிட்டல் அலோகேஷன் லைன். டோபின் என்ன பண்ணால், ரிஸ்க் ஃப்ரீ அசட் ப்ளஸ் ரிலையன்ஸ், ஓகே, ரிஸ்க் ஃப்ரீ அசட் ப்ளஸ் டாட்டா, இந்த மாதிரி உனக்கு ரிஸ்க் ஃப்ரீ அசட்டை கம்பைன் பண்ணி ரிஸ்கி செக்யூரிட்டிஸை ரிஸ்கி அசட்டும் ரிஸ்க் ஃப்ரீ அசட்டும் கம்பைன் பண்ணி போர்ட்ஃபோலியோ பண்ணால் அதுக்கு என்ன ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதை பற்றி சொன்னாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இனிமேல் வர இதெல்லாம் கேபிட்டல் மார்க்கெட் லைன். ஓகே, இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, செக்யூரிட்டி எடுத்துக்கல, இப்போ டாட்டா, ரிலையன்ஸ், இண்டிவிஜுவல் செக்யூரிட்டி ஓவர் லாங் பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த செக்யூரிட்டிலாம் ஓகே இண்டிவிஜுவல் செக்யூரிட்டிலாம் வில் நெவர் பீட் கன்சிஸ்டன்ட்லி ஃபார் லாங் பீரியட் ஆஃப் டைம் இண்டெக்ஸை பீட் பண்ண முடியாது. இண்டெக்ஸ் ஃபண்டு ரொம்ப பாப்புலர் ஆகிடுது. ஓகே, நல்ல ரிசர்ச்லாம் வந்துடுது இண்டெக்ஸ் பற்றி. இண்டெக்ஸ்னால் என்னென்னா, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னால் ஒரு 50 கம்பெனிஸோட கொலேஜியம் குரூப். இதை குரூப்பில் இன்வெஸ்ட் பண்ணால் இதோட ரிட்டர்ன் இருக்குது இல்லையா, ஃபார் லாங் பீரியட் ஆஃப் டைம் இதுதான் ரிட்டர்ன் சஸ்டெயின்டாக கொடுக்கும், இண்டிவிஜுவல் செக்யூரிட்டியோட ரிட்டர்ன் பீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பெலாம் வந்தது. ஜான் பாகல், ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டீப் இன் டு தட். ஓகே, தேர் ஆர் மெனி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்லாம் அந்த வந்த 1960s பாப்புலரான ஸோ மெனி தியரிஸ் ஆர் தேர். அப்போ என்னாச்சு, இது எல்லாமே மார்க்கெட்டில் ரிப்ளேஸ் ஆகிடுது. அப்படின்னா இனிமேல் இந்த ரிட்டர்ன் ஆஃப் செக்யூரிட்டி இருக்குல்ல, இந்த ரிட்டர்ன் ஆஃப் செக்யூரிட்டி ஆர் ரிஸ்க் ஆஃப் செக்யூரிட்டிலாம் இட் வில் பி ரிப்ளேஸ்டு பை ரிஸ்க் ஆஃப் எம் அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் மார்க்கெட், RM அண்ட்
சிக்மா எம்னு இதெல்லாம் ரிப்ளேஸ் ஆகிடும். புரியுறதா? எங்கெங்கெல்லாம் செக்யூரிட்டி வந்து இந்த இண்டிவிஜுவல் செக்யூரிட்டினா 50 ஷேர் இருக்குது, நிஃப்டியில் 50 கம்பெனி இருக்குது. ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது காட்டிலும் நீ இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுன்ற அந்த இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் சுப்பீரியர். அப்போ மார்க்கெட் டேட்டாவை எடுத்துப்போம். Because every security inside the market represents the broader market should be considered ன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டு. அதனால தான் CMLன்னு இப்போ படிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இது CML, நெக்ஸ்ட்டு CAPMனு ஒரு மாடல். ஓகே, கேபிட்டல் அசெட் ப்ரைசிங் மாடல். அதுக்கு SMLன்னு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பேர், செக்யூரிட்டி மார்க்கெட் லைன். இது CMLனா கேபிட்டல் மார்க்கெட் லைன். ஓகே, தென் SML செக்யூரிட்டி மார்க்கெட் லைன். இதுக்கப்புறம் ஷார்ப் சிங்கிள் இண்டெக்ஸ் மாடல் இருக்கு இல்லையா, அது அவன் ஒரு லைன் கொடுக்குறான். கேரக்டரிஸ்டிக்ஸ் மார்க்கெட் லைன், அது CML2ன்னு வச்சுக்கோப்பா. கேரக்டரிஸ்டிக் மார்க்கெட் லைன், இது கேபிட்டல் மார்க்கெட் லைன், இது கேரக்டரிஸ்டிக் மார்க்கெட் லைன். அது மாதிரி எப்படி டெவலப் ஆகுதுன்னு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன். இப்போ கேபிட்டல் அசெட் ப்ரைசிங் மாடல் இருக்கா, ரொம்ப ஃபேமஸ். CAPM ரொம்ப ஃபேமஸ். RF ப்ளஸ், இதை பார்த்துருப்பில்ல, RF ப்ளஸ் பீட்டா இன்டூ RM மைனஸ் RFன்னு ரிக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் KE as per CAPM is equal to RF ப்ளஸ் பீட்டா இன்டூ RM மைனஸ் RF. இதில் RM வந்திருக்கு பாரு, இதுலேயும் RM வரப்போகுது, கேபிட்டல் மார்க்கெட் லைன்லேயும் RM வரப்போகுது. SMLலையும் செக்யூரிட்டி மார்க்கெட் லைன், இங்கேயும் கேபிட்டல் அதாவது கேரக்டரிஸ்டிக் மார்க்கெட் லைன் இருக்கு இல்லையா, இங்கேயும் ஷார்ப் சிங்கிள் இண்டெக்ஸ் மாடல், அங்கேயும் ஷார்ப்போட மாடல்லையும் இட் இஸ் இண்டெக்ஸ் மாடல். இது எல்லாமே இனிமேல் வர டாபிக்லாம் இண்டெக்ஸ் மாடல். ஆர்பிட்ரேஜ் ப்ரைசிங் தியரியிலையும் இண்டெக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த லாம்டா, அதை சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ இது எல்லாமே அது போக ஆர்பிட்ரேஜில் யூ வில் கன்சிடர் what is that lambda various other factors, factor beta nu solluvom. Okay, macroeconomic factors consider panni solla poram, adu okay, but understand that idellame RM nu ipo security RS, return of the security or risk of the ellame RM sigma m appdin replace aidum. Puriyudha? beta oda formula la sigma m irukum. ஓகே, அதே மாதிரி கேஇயோட ஃபார்முலா எல்லா இடத்துலையும் ஆர்எம்னு ரிப்ளேஸ் ஆகிடும். அதுதான் செக்யூரிட்டியோட இது எல்லாமே ரிப்ளேஸ் ஆகிடும்னு சொல்ல வரேன். புரியுறதா? ஷால் ஐ ப்ரொசீட்? ஓகே, ஸோ இது எல்லாமே மார்க்கெட் பேஸ்டு மாடலா. அந்த மார்க்கெட் பேஸ்டு மாடலுக்கு வி ஹேவ் சம் அசம்ஷன்ஸ். இந்த மார்க்கெட் பேஸ்டு மாடல் எல்லா தியரிக்கும் சில அசம்ஷன்ஸ், காமன் அசம்ஷன்ஸ்னு சொல்லுவேன். இந்த அசம்ஷன்ஸ்லாம் இட் இஸ் நாட் ஒன்லி இன் CML, ஆல்சோ இன் SML அண்ட் ஓகே CML2 கேரக்டரிஸ்டிக் மார்க்கெட் லைன். ஓகே, கேரக்டரிஸ்டிக் மார்க்கெட் லைன், இது எல்லாத்துக்கும் காமனான ஃபியூ அசம்ஷன்ஸ் ஆர் தேர். இந்த அசம்ஷன்ஸை ஒன் பை ஒன் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். ஷால் வி சி? கொஞ்சம் தியரட்டிக்கலாக இருக்கும், ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் ஃபியூ மினிட்ஸ். 5 மினிட்ஸில் அது தியரட்டிக்கல் போர்ஷன்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஒன்ஸ் வி கெட் டு த சேம் சி, என்ன பண்ண போகிறோம்னா அல்டிமேட்லி போர்ட்ஃபோலியோ ரிஸ்க், போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் எப்படி கண்டுபிடிக்கிறது, டிஃப்ரெண்ட் செனாரியோஸில் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதான் இந்த சாப்டர்லேயே இருக்குது. கரெக்டாக? பட் இது புரியாட்டி, இந்த பேசிக்ஸ் புரியாட்டி மேலே CAPM, ஓகே, CMLோட equation ஆர் CAPM, கேரக்டரிஸ்டிக் மார்க்கெட் லைன் எல்லாம் புரியும் போதே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். யூ வில் நாட் ஹேவ் அப்சல்யூட் கிளாரிட்டி. அதனால தான் இங்கே இதை டிஸ்கஸ் பண்ணுறேன். ஒரு 5 மினிட்ஸ் வில் குவிக்லி டிஸ்கஸ் தீஸ் ஏரியாஸ் அண்ட் தென் மூவ் ஆன் டு கோர் ஏரியா. ஷால் வி? ஓகே, சி. ஸோ ஃபர்ஸ்ட் அசம்ஷன், ஆல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் ரேஷனல். Okay, and they invest based on mean variance analysis. Okay, first analysis. There is no other criterion for selection of a security other than mean variance analysis. So all these theory, in the theory la vandade mean variance analysis based panni. So ella investor no rational na enna ellarkume mean variance analysis la therinjirukku or assumption da ellarkume therinjirukuma theriyadu, but generally idu or assumption. Edha or theory prove pannona few assumptions vechirom. Okay, first enna assumptions nu paapom. Idu or small topic. See, then என்னென்னா ஓகே, இந்த மார்க்கெட்டோட இண்டெக்ஸை எப்படி கம்ப்யூட் பண்ணுறதுன்னு, ஒரு இண்டெக்ஸ்லாம் எப்படி கான்ஸ்டியூட் பண்ணுவாங்க, எப்படி அதை கம்ப்யூட் பண்ணுறதுன்னு ஒரு ப்ரீஃபாக சொல்கிறேன். அது ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, தேர் ஆஃப்டர் அந்த கேபிட்டல் ஈக்குவேஷன், மார்க்கெட் லைனோட ஈக்குவேஷன் இருக்குது, அந்த ஈக்குவேஷன் இம்பார்ட்டன்ட். ஓகே, வை? பிகாஸ் நெக்ஸ்ட்டு கேபிட்டல் அசெட் ப்ரைசிங் மாடல் டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த ஈக்குவேஷன் என்ன யூஸ்ன்றது நமக்கு தெரியும், இந்த ஈக்குவேஷனால் என்ன பிரயோஜனம்ன்றது தெரியும். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? சரி, ஃபர்ஸ்ட் அசம்ஷன், ஆல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் ரிஸ்க் அவர்ஸ். ஓகே, தே ஆல்வேஸ் ரிக்வயர் ப்ரீமியம் ஃபார் டேக்கிங் ரிஸ்க். வெரி சிம்பிள். அதாவது there are 3 types of investor: risk averse, risk neutral and risk lovers or risk takers. See, risk takers na yaar theriyuma, RT na risk takers. Risk takers na those who willingly take risk, gambling, okay, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, கெசினோ இதெல்லாம் விளையாடுறதுக்கு ஆசைப்படுறவங்கன்னா ரிஸ்க் டேக்கர்ஸ். ஓகே, தென் தெர் இஸ் ரிஸ்க் லவர்ஸ், அதான் ரிஸ்க் டேக்கர்ஸ் ஆர் ரிஸ்க் லவர்ஸ். தென் ரிஸ்க் அவர்ஸ். ரிஸ்க் அவர்ஸ்னால் யார் தெரியுமா? ஜென்ரலி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படுவாங்க, பட் ரிஸ்க் எடுக்கணும்னா யூ ஹேவ் டு காம்பன்சேட் தெம் வித் அப்ராப்ரியேட் ப்ரீமியம். ஓகே, இப்போ உங்கள் தாத்தா கிட்ட கேட்டிங்கன்னா ஈக்விட்டியில் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு கேட்டாங்கன்னா யாரும் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஒரு ஜென்ரேஷன் பேக் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் இட் வாஸ் கன்சிடர்ட் டு பி வெரி டேஞ்சரஸ் அண்ட் வெரி ஹார்ம்ஃபுல். வை? பிகாஸ் கேபிட்டல் லாஸே வரும் இல்லையா, அதனால் ஓகே இருக்கிற பணமே போய்டும்ன்ற ஒரு பயம் இருக்கும். ஸோ இவங்களெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும் ஈக்விட்டி மார்க்கெட்ஸில். ஓகே, ஷேரில் இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும்னா யூ ஹேவ் டு பே அடிக்வேட் ப்ரீமியம்.
see 7% கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்ட்ஸ் ரிட்டர்ன் கொடுக்குறது, சேம் 7% ஷேரில் ரிட்டர்ன் வந்ததுன்னா யாராவது இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா? யாருமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஜென்ரலி மார்க்கெட்டில் எல்லாருமே மோஸ்ட் 99% ஆஃப் த பீப்புள் வில் பி risk averse. Generally they will not be taking risk, only they will take risk when it is compensated through adequate premium. அதாவது ரிட்டர்ன் அதிகமாக கொடுத்தா தான் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைப்பாங்க. இது மோஸ்ட்லி எல்லாருமே அது மாதிரி தான் நினைப்பாங்க. ரிஸ்க்கு அவர்ஸ். நெக்ஸ்ட்டு ரிஸ்க் நியூட்ரல் என்ன தெரியுமா? ரிஸ்க் இருந்தாலும் அதாவது 7% ரிட்டர்னை தான் பார்ப்பாங்க. அவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்க எல்லாமே irrespective ஆஃப் ரிஸ்க்கு, they will only go for the securities ரிட்டர்ன் சைடு தான் பார்ப்பாங்க, ரிஸ்க்கை பார்க்க மாட்டாங்க. அப்போ என்னென்னா ஒரு 7% ரிட்டர்ன் தான் இந்த ஷேர் கொடுக்கணும்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்டு 7% கொடுக்குறதுனா ஓகே they will be neutral. அதாவது நான் ரிஸ்க்னால என்ன பெரிய விஷயம், நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணி ரிலையன்ஸ் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், 7% வருதா, ஓகே எனக்கு 7% ரிட்டர்ன் வேணும், அது இதில் வந்தால் என்ன அதில் வந்தால் என்ன அப்படின்ட்டு they will be, these are called as risk neutral person. இதுவும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆப்ஷன் வேல்யூவேஷனில் ரிஸ்க் நியூட்ரல் வேல்யூவேஷன் இருக்குது, ரிஸ்க் நியூட்ரல் மாடல். அங்கே இது இம்பார்ட்டண்ட்டாக இதோட எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லும்போது புரியும். ஓகே, திஸ் இஸ் த திங். ஸோ இந்த தியரியெலாம் அசம்ஷன் ஜென்ரலி எல்லாருமே ரிஸ்க் அவர்ஸ் பர்சன்னு அசம்ஷன். ஏன்னா அவங்களுக்கு தான் அதிகமாக ரிஸ்க் வைக்கிறதுக்கு they will require premium கேட்பாங்க. ஓகே, next, markets are perfect, all investors same information regarding the stocks. Due to this, all of them will have same expectation with respect to return and risk of security. Obviously இது வந்து ரொம்ப ஒரு blanket assumption. ஏன்னா markets are perfect na, generally markets will never be perfect. ஓகே, பர்ஃபெக்ட் மார்க்கெட்னா என்ன தெரியுமா? எல்லாருக்கும் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய the price reflects the fair price, which means மார்க்கெட்டில் பார்ட்டிசிபென்ட்ஸ் யாரெல்லாம் இன்வெஸ்டர் இருக்காங்களோ எல்லாருக்குமே எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரே சமயத்தில் போய் சேர்றதுன்னு அர்த்தம். தட் வில் நெவர் ஹேப்பன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து ரிலையன்ஸ் லிமிடெட் ஒரு குவார்டர்லி ரிட்டர்னை பப்ளிஷ் பண்ணுறாங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு. ஓகே, தோஸ் ஹூ ஆர் இன்வெஸ்டர்ஸ், தோஸ் ஹூ ஆர் சீசன்ட் இன்வெஸ்டர்ஸ், அவங்களுக்கு எந்த டேட்டில் எந்த கம்பெனி வந்து குவார்டர்லி ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ண போகிறது இதெல்லாம் டீட்டெயில் தெரியும். பட் பாக்கி எல்லாருக்கும் அது தெரியுமானா தெரியாது. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? பேஸ்ட் ஆன் தட், இஃப் சப்போஸ் இப்போ இந்த குவார்ட்டரில் லாஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோ, சேல்ஸ் வந்து நெகட்டிவ் சேல்ஸ் இது பண்ணியிருக்கோம், ஆர் தெர் இஸ் அ நெகட்டிவ் க்ரோத்து, இது மாதிரி இருக்குன்னா ஓகே, த சீசன்ட் இன்வெஸ்டர் தே வில் செல் த ஷேர்ஸ். புரியுறதா? பட் பாக்கி எல்லாருக்கும் தெரியலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியாது. மார்க்கெட்டில் ஷேர் ப்ரைஸ் விழுந்ததுக்கப்புறம் தான் என்னத்தால் விழுந்ததுன்னு அனலைஸ் பண்ண போவாங்க. அப்போ தான் தெரியும் இந்த மாதிரி ரிசல்ட்டு நெகட்டிவாக வந்திருக்குன்னு. புரியுறதா? ஸோ ஜென்ரலி இட் வில் நாட் பி பர்ஃபெக்ட், பட் வி ஆர் அஸ்யூமிங் ஃபார் திஸ் தியரி எல்லாம் பர்ஃபெக்ட்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகே, தட்ஸ் பேசிக் திங். நோ இன்வெஸ்டர்ஸ் பிக் இனஃப் டு இண்டிவிஜுவலி இன்ஃப்ளூயன்ஸ் த மார்க்கெட். ஓகே, அதேமாதிரி மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் யாருமே ஒருத்தர் ரெண்டு பேர் இண்டிவிஜுவலி cannot influence the market என்ற ஒரு assumption. But this is also not true. Generally speaking, practically, okay, இது மாதிரி இருக்காது. ஏன்னா பிக் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ், பிக் இன்வெஸ்டர்ஸ், HNIஸ்லாம் இருக்காங்கல்ல, இவன் இண்டிவிஜுவலாக they can influence the market. இவங்கெல்லாம் கோடிக்கணக்கில் ஷேர் வாங்கினா திடீர்னு ஒரு நாள் ஷேர் மார்க்கெட்டே ஏறும். ஓகே, ஒன் பர்டிகுலர் கம்பெனி வில் ஜம்ப் அப் லைக் தட். இவங்களாம் திடீர்னு டம்ப் பண்ணாங்கன்னு வச்சுக்கோ, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ், FII செல்லிங்லாம் பார்த்துருப்பேன் நியூஸில். ஸோ தே ஆர் டம்பிங் த ஷேர்ஸ் ஃபார் 1 or 2 daysனா ஷேர்ஸ் அப்படியே கீழே இறங்கும், ஷேர் மார்க்கெட்டே விழும். ஸோ தீஸ் ஆர் ஆல் பாசிபிள், பட் ஸ்டில் வி வில் அஸ்யூம் தட் நோ இன்வெஸ்டர் இஸ் பிக் இனஃப், ஆல் ஆர் ரேஷனல், ஆல் ஆர் ஈக்குவல். ஓகே, இண்டிவிஜுவல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதுன்னு எல்லாருமே மார்க்கெட்டோட ஒரு ஸ்மால் பார்ட்டிசிபென்ட்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் இன்ஃபினிட்லி டிவிசிபிள், விச் மீன்ஸ் ஒரு சப்போஸ் ஒரு கம்பெனியோட ஷேர் இருக்குது, MRF எடுத்துன்னு வச்சுக்கோங்க, 1,20,000 ஒரு ஷேரோட ப்ரைஸ். அப்போ 1,20,000 இருந்தால் தான் ஒரு ஷேரே வாங்க முடியும். அப்போது தோஸ் ஹூ டோன்ட் ஹேவ் பிக் மனி தே கான்ட் இன்வெஸ்ட் இன் ஷேர்னு ஆகிடும். புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? அப்போது தெர் இஸ் அன் அசம்ஷன் தட் the security which we are buying are infinitely divisible. அப்படின்னா என்னென்னா, உங்கள்கிட்ட 100 ரூபா தான் இருக்குனாலும் ஓகே, ரெஸ்பெக்டிவ் ஷேர்ஸை நீ வாங்கலாம், ஃப்ராக்ஷன் ஆஃப் ஷேர்ஸ். உங்கள்கிட்ட ஒரு ஷேர், இப்போ ரிலையன்ஸ் வெரி சிம்பிள்ப்பா, இப்போ வந்து MRF ஒரு ஷேர் 1,20,000, உங்கள்கிட்ட டோட்டலாகவே 10,000 தான் இருக்குதுன்னு வச்சுக்கோ. அப்போ என்னென்னா, யூ கேன் பை த ஃப்ராக்ஷன் ஆஃப் ஷேர்ஸ். 10,000 divided by 1,20,000 into 1,20,000 is the ஒன் ஷேர் ப்ரைஸ் இல்லையா? அப்போ 10,000 divided by 1,20,000 போட்டுக்கோ. இது எவ்வளோ பர்சன்ட் வருதோ அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸை நான் வாங்குற மாதிரி ஹோல்டு பண்ணுற மாதிரி ஒரு பெனிஃபிட் இருக்குது. திஸ் இஸ் ட்ரூ வித் ரெஸ்பெக்ட் இது டு மார்க்கெட். ஏன்னா இது வந்து மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தோன்னா யூ கேன் ஆல்சோ பை இன் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஷேர்ஸ், விச் மீன்ஸ் மியூச்சுவல் ஃபண்டே பார்த்தோன்னா NAV ரொம்ப குறவாக இருக்கும். இப்போ 100 ரூபாய் NAV, 105 ரூபாய் NAVன்னு இருக்கும். NAV ரெப்ரசன்ட்ஸ் த ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது NAV டோட்டல் அசெட்ஸ் வேல்யூ இருக்குது இல்லையா, இந்த அசெட்ஸில் ஒரு அசெட்ஸோட ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் இந்த NAV per unit இல்லையா, நெட் அசெட்ஸ் வேல்யூ per unit. நவ் அந்த NAV இப்போ நான் ஸ்மால் இன்வெஸ்டர் என்கிட்ட 1000 ரூபாய் தான் இருக்குன்னா, நீ ப்ரப்போர்ஷனேட் ஒரு 10 ஷேர் வாங்குற மாதிரி 10 யூனிட் நீ வாங்க முடியும். இதை மாதிரி ஷேரில் மேபி இண்டிவிஜுவல் கம்பெனிக்கு நீ வாங்க முடியாது. தவிர த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட் யூ கேன் டூ தட். அதனால சொல்ல வரேன், திஸ் இஸ் நாட்
absurd assumption, this is fair assumption. இது கரெக்ட் தான். ப்ராக்டிக்கலி இது ரெலவெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் இன்ஃபினிட்லி டிவிசிபிள்னா உன்னால் எவ்வளோ வேணால் உடைக்க முடியும்னு அர்த்தம். ஓகே, யூ கேன் பை ஃப்ராக்ஷன் ஆஃப் ஷேர்ஸ்னு அசியூம் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், இன்வெஸ்டர்ஸ் கேன் borrow and lend at the same rate. இது ரொம்ப முக்கியம். திஸ் இஸ் ஆல்சோ ப்ராக்டிகலி நாட் பாசிபிள் அட் ஆல், பட் தென் தியரிக்காக அசம்ஷன். ஓகே, ஏன்னா you can borrow as well as lend at same rate, never it will happen. எங்கேனா போய் கடன் வாங்குற ரேட்டும் ஓகே நீ இன்வெஸ்ட் பண்ணுற ரேட்டும் ஒன்றா இருக்குமா? பேங்க் வந்து கடன் கொடுக்குறதா உனக்கு 15% கடன் கொடுத்தானா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது 10% தான் கொடுப்பான். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? பேங்க்கோட ப்ராஃபிட் இருக்கு இல்லையா அதில். ஸோ தட் இஸ் தேர். நோ டிரான்சாக்ஷன் காஸ்ட். ஆஃப்கோர்ஸ் டிரான்சாக்ஷன் காஸ்ட் we will assume to be nil, okay, for proving the theories. Okay, anyway transaction cost லாம் எல்லாமே இருக்காது. there will be transaction cost. simplicity காக transaction cost இல்லைன்னு assume பண்ணிக்கலாம். புரியுறதா? these are all basic assumptions. why this is relevant CAPMல புரியும் உனக்கு. ஓகே, these things are relevant. ஏன்னா சில கொஷின்ஸ்லாம் assumption கொஷின் பண்ணக்கூடாது. ஓகே, the assumptions is required to prove the theory so that you don't question the assumption. Okay, because theory can only be proved if we have if you have some universal acceptance of few things. புரியுதா? அதனால தான் இந்த assumption important. next, concept of market portfolio stock index or indexனு சொல்கிறேன். இந்த இண்டெக்ஸ் எப்படி கான்ஸ்டியூட் பண்ணுறது, how to find the index நான் சொன்னேன் ஏற்கனவே. see 2 minutes I will try to explain. if at all you don't get clarity, go to equity valuation revision போட்டிருக்கேன் இங்கிலீஷில். okay, you can access there. I have explained அங்கே சொல்லியிருக்கேன் இண்டெக்ஸை எப்படி கான்ஸ்டியூட் பண்ணுவாங்க எப்படின்னு புரிஞ்சுக்கணுன்றது. ஓகே, இப்போது ப்ரீஃபாக சொல்கிறேன். இப்போ since all the investors have same set of information regarding securities, all of them will have same Markowitz efficiency frontier. Since efficiency frontier is same, the capital allocation line is also same. Consequently, the point of tangency will also be the same. ஓகே, இதெல்லாம் ஓகேப்பா, இதெல்லாம் ஓகே. திஸ் கிவன் நோட்ஸ் வேணா பார்த்துக்கோ, இல்லைனா கூட நாட் அன் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. ஓகே, இங்கே ரிவைஸ் தானே பண்ணுறோம். ஸோ ப்ரீஃப்லி ஐ வில் டெல் யூ வாட் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஃப்ரம் திஸ் டேட்டா. இங்கே என்னென்னா இதில் நம்ம நிஃப்டி என்எஸ்சி இருக்குது, சென்செக்ஸோட பிஎஸ்சியோட சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 இண்டெக்ஸ் இருக்குது. இப்போ இந்த இண்டெக்ஸை எப்படி புரிஞ்சுக்கணும், இண்டெக்ஸை எப்படி கான்ஸ்டியூட் பண்ணுவாங்க, எப்படி இதை புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். வெரி சிம்பிள். நம்ம இண்டெக்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். நிறைய மெத்தட் இருக்குது இப்போ இண்டெக்ஸை கான்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு. மோஸ்ட்லி நம்மளோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தோன்னா இந்தியாவில் இருக்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பேஸ்டு ஸ்டாக் இண்டெக்ஸ் வந்து கான்ஸ்டியூட் ஆகும். இப்போ எப்படின்னா வெரி சிம்பிள். 1979 இண்டெக்ஸ் 100 ரூபாயில் 100 பாயிண்ட் ஆகுது. ஓகே, அந்த 100லேருந்து தான் வளர்ந்து இப்போ சென்செக்ஸ் 1979 பிஎஸ்சி சென்செக்ஸ் 1979 100 பாயிண்ட்ஸ் இருந்ததா. அங்கேருந்து இன்றைக்கி ஹவு மச் இஸ் தட்? ஓகே, சம்வேர் அரவுண்ட் சம் 55,000 இந்த மாதிரி நம்பர் இருக்குல்ல சென்செக்ஸ் பார்ப்பா இன்றைக்கி என்ன ட்ரேட் ஆகுதுன்னு பாரு. ஓகே, அங்கேருந்து அது க்ரோ ஆகி வந்திருக்கு 1979. சார் இது 100, 1000, 2000 இப்படிலாம் காமிக்கிறாங்க. இது என்ன இன்றைக்கி 1000 பாயிண்ட்ஸ் வருதுன்னா இதெல்லாம் பாயிண்ட்ஸ் ரூபாய். ஓகே, திஸ் ஆர் ஆல் பாயிண்ட்ஸ், இண்டெக்ஸ் பாயிண்ட்ஸ். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எப்படி சார் ரெப்ரசென்ட் பண்ணுறது? ஒன்றும் இல்லை, உன்னோட கேபிட்டல் கெயின்ஸில் ஓகே இண்டெக்ஸ் இருக்கும்ல, இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், இண்டெக்ஸேஷன் பண்ணியிருப்பேன் இல்லையா, அதே கான்செப்ட் தான் இங்கே. ஒன்றும் இல்லை, 100 இண்டெக்ஸாக இருந்ததா முதல்ல. இந்த 100 என்ன தெரியுமா? ரெப்ரசன்டிங் த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஆஃப் ஆல் த கம்பெனிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு டே எடுத்துக்கோ, இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 2 கம்பெனி தான் லிஸ்டடாக இருக்குது, ஏ லிமிடெட், பி லிமிடெட். ஏ லிமிடெடுக்கு 1000 ஷேர்ஸ் இருக்குது, அதோட ஷேர் ப்ரைஸ் 100. அப்போ 1000 shares into 100 எவ்வளோ? 1 lakh rupees. Are you all understanding what I am trying to say? 1 lakh rupees என்னது? MCAPனு பேர், மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பேர். அப்போ ஏ லிமிட்டோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இஸ் நத்திங் பட் ஓகே நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் இன்டூ மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர். அப்போ டோட்டல் MCAP எவ்வளோ? ஓகே 1 lakh MCAP. தென் பி லிமிட்டெடுக்கு 2000 shares into 120. அப்போ 2000 shares into 120. பி லிமிட்டெடுக்கு 2000 shares outstanding and 120 is the price per share. அப்போ டோட்டல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 2,40,000. இது இன்றைக்கி ஸ்டேட்டா. அப்போ டோட்டல் சொல்லு 1 lakh + 2,40,000. 2 கம்பெனியோட சேர்த்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எவ்வளோ? 3,40,000. அப்போ இண்டெக்ஸில் நிஃப்டியில் 50 கம்பெனி இருக்கா, இந்த 50 கம்பெனியோட இன்னியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எவ்வளோ டோட்டலான்னு பார்ப்பேன். அண்டர்ஸ்டுடா? இது புரியுறதா? இது டே 1ஓட சிச்சுவேஷன். இப்போ டே 2ல் இது இங்கே இண்டெக்ஸ் 100 இருக்குன்னு வச்சுக்கோ. டே 1ல் புரியுறதா என்ன சொல்கிறேன்? டே 1ல் இண்டெக்ஸ் பாயிண்ட்ஸ் 100 ஸ்டார்டிங் பாயிண்ட். டே 2ல் என்ன ஆகுதுன்னு பாரு, ஏ லிமிட்டோட 1000 shares 2000 shares சேம். பி லிமிட்டட் டே டு டே பேசிஸில் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ்லாம் மாறாது, மோஸ்ட்லி பர் ஷேர் மாறும் இல்லையா, ப்ரைஸ் பர் ஷேர் மாறும். அப்போ 100 ரூபாய் இருந்த ஷேர் ஏ லிமிட்டடோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி 110 ஆகிடுது, 120 இருந்த பி லிமிட்டடோட ஷேர் ப்ரைஸ் 125 ஆகிடுது. கரெக்டாக? அப்போ இந்த மாதிரி ஷேர் ப்ரைஸ் சேஞ்ச் ஆனதுனால என்னாச்சு? மார்க்கெட் கேபிட்டலைசேஷனும் நெக்ஸ்ட் டே சேஞ்ச் ஆகும், எவ்ரி செகண்ட் டே சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஷேர் ப்ரைஸ் வில் கீப் ஆன் ஃப்ளக்சுவேட்டிங் எவ்ரி செகண்ட்னா ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் ப்ரைஸ் எவ்ரி செகண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்ப்பா. இங்கே டே சொல்கிறது ஓகே, இது ஒரு சிம்பிளிசிட்டிக்காக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நெக்ஸ்ட் டேயில் 110 எடுத்தா 100லேருந்து ஷேர் ப்ரைஸ். ஸோ மார்க்கெட் கேபிட்னா 110 into 1000 1,10,000.
2000 into 125, 2,50,000 கரெக்டா? அப்போ டே 2ல டோட்டல் மார்க்கெட் கேப் இந்த 2 செக்யூரிட்டியோட மார்க்கெட் கேப் என்ன? ஓகே, இந்த இண்டெக்ஸோட மார்க்கெட் கேப் 3,60,000. புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? ஃபர்ஸ்ட் டே டோட்டல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 3,40,000 அண்ட் செகண்ட் டே இட் பிகேம் 3,60,000. தேர்ட் டே ஓகே ஷேர் ப்ரைஸ் 90 ஃபாலோ எடுத்து 100. ஸோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 2,90,000. அக்ரீடா? இது 3 நாள் மார்க்கெட் கேப்பா? இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ பாரு இண்டெக்ஸ் இருக்குல்ல, இப்போ இண்டெக்ஸு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்தது? 100. கரெக்டாக? எப்படி நெக்ஸ்ட் டே இண்டெக்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் டே இண்டெக்ஸ் 100, செகண்ட் டே இண்டெக்ஸ் எப்படி தெரியுமா கம்ப்யூட் பண்ணோம்? இந்த ஸ்டார்டிங் 100 இருக்கா? கரெக்ட். இனிஷியலி 3,40,000 இருந்ததா? அதை டினாமினேட்டரில் போட்டுக்கோ. 3,40,000. கரெக்ட். இதை 3,40,000 எவ்வளோ ரெண்டாவது நாள் என்ன எவ்வளோ ஆயிருக்கு? 3,60,000. டே 2 ஓகே இட் பிகேம் 3,60,000, which means it appreciated from 3,40,000 from 3,40,000 to 3,60,000. What is the proportionate points? அப்போ 100 into 3,60,000 divided by 3,40,000, 105.88. இது எவ்வளோ? 105.88. இதுதான் ரெண்டாவது நாள் இண்டெக்ஸ். புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? 105.88. இப்போ வா மூணாவது நாளுக்கு எப்படி கம்ப்யூட் பண்ண பாரு. வெரி சிம்பிள். இங்கே 105.88 தேர்ட் டேக்கு 105.88 எடுத்துக்கோ இன்டூ ஓகே சி வாட் இஸ் ஹேப்பனிங். எஸ் சி இங்கே இதை தான் இப்போ கொடுத்துருக்கேன். சி இங்கே டே சப்போஸ் த டே 1 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஓகே மார்க்கெட் கேபிட்டலைஸ் அப்போ என்னன்னா இண்டெக்ஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் டே இன்டூ எம் கேப் ஆஃப் த நெக்ஸ்ட் கரஸ்பாண்டிங் டே டிவைடட் பை எம் கேப் ஆஃப் த ப்ரீவியஸ் டே, எம் கேப் ஆஃப் கரண்ட் டே டிவைடட் பை எம் கேப் ஆஃப் த ப்ரீவியஸ் டே. ஓகே, how much is that? 105.88. ரெண்டாவது நாளைக்கு இண்டெக்ஸ் 105.8. மூணாவது நாள் இண்டெக்ஸ் பாரு. வெரி சிம்பிள். 105.88 ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ அதை 100லேருந்து எடுத்துக்கூடாது. திருப்பி 105.88 மாதிரி இருக்கா ரெண்டாவது நாள் இண்டெக்ஸு. அந்த ரெண்டாவது நாள் இண்டெக்ஸை கன்சிடர் பண்ணிக்கோ. 105.88 இன்டூ 2,90,000 டிவைடட் பை 3,60,000. அன்னைக்கு இண்டெக்ஸ் எவ்வளோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எவ்வளோ இருந்தது? 3,60,000 டினாமினேட்டரில் போட்டுக்கோ. 3,60,000 இன்டூ 105.8 அதாவது 105.88 ஓகே இன்டூ 3,60,000 இன்டூ 2,90,000 டிவைடட் பை 3,60,000. Are you understanding? 85.29. ஓகே, கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸில் குறையுது. அப்போ 100 ரூபாய் இருந்தது 105 ஆச்சு, திரும்பி 105லேருந்து 85க்கு வந்திருக்கு. இப்படி தான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எப்படி மூவ் ஆகுதோ ஓகே ஷேர் ப்ரைஸ் மூவ் ஆகிறதுனால மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மூவ் ஆகும். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மூவ் ஆகிறதுனால இண்டெக்ஸ் பாயிண்ட்ஸும் மூவ் ஆகிட்டே இருக்கும். அப் அண்ட் டவுன் இட் வில் கீப் ஆன் சேஞ்ச். ஹவு த இண்டிவிஜுவல் ஷேர் ப்ரைஸஸ் மூவ் அப் அண்ட் டவுன் த சேம் வே த மார்க்கெட் போர்ட்ஃபோலியோ வேல்யூ ஆல்சோ மூவ்ஸ் அப் அண்ட் டவுன் விச் இஸ் கேப்சர்டு. இது கேப்சர்ஸ் இல்லை, கேப்சர்டு பிரிண்டிங் மிஸ்டேக். கேப்சர்டு த்ரூ த index points. Exchange normally has more than 1,000 securities listed in trading, but a chunk of its portfolio value will be cornered by just 30. Sensex 30 stocks and Nifty 50 stocks, and these securities are considering major indices. Okay, number BSE, NSE இதெல்லாம் கொடுத்துருக்கேன். Please go through. Okay, there is nothing that go through. அப்போ சரி இதெல்லாம் சரி. ரிட்டர்ன் ஆஃப் த மார்க்கெட் ஆர்எம்னு சொன்னார். இந்த ஆர்எம் எப்படி சார் கம்ப்யூட் பண்ணுறது? வெரி சிம்பிள். ஷேரோட ரிட்டர்ன் எப்படி கம்ப்யூட் பண்ணுவோம் அப்படியே தான் ரிட்டர்னோட மார்க்கெட்டும் கம்ப்யூட் பண்ணுறோம். எப்படி ஷேரோட இண்டிவிஜுவல் செக்யூரிட்டியோட ரிட்டர்ன் என்ன? P1 minus P0 plus DE ஓகே டிவிடன் டிவைடட் பை P0 டிவைடட் ஃபர்ஸ்ட் இயர் டிவிடன் டிவைடட் பை P0. இதுதான் ஷேரோட ரிட்டர்ன் கம்ப்யூட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட் லெக்சரில் ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன்லேயே சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அதுதான் இது. P1 minus P0 தான் கேபிட்டல் கெயின்ஸ் போர்ஷன். கரெக்டாக? டிவிடெண்ட் போர்ஷன் ரெண்டுமே ரிட்டர்ன் தானே கான்ஸ்டியூட் ஆகுது. இது இண்டிவிஜுவல் செக்யூரிட்டிக்கு. சேம் வே இங்கே என்ன தெரியுமா? இயர் எண்டு இண்டெக்ஸ். இப்போ நான் மார்க்கெட்டுக்கு ரிட்டர்ன் கண்டுபிடிக்கணும்ல, அப்போ P1ன்றதுக்கு பதிலாக இண்டெக்ஸ் 1 அதுதான் ப்ரைஸ்னால் இண்டெக்ஸோட 1 I1 வச்சுக்கோங்க. ஓகே, I1 இண்டெக்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த இயர் மைனஸ் இண்டெக்ஸ் அட் த பிகினிங் ஆஃப் த இயர். I0னா டுடேஸ் இண்டெக்ஸ். அப்போ I1 மைனஸ் I0 கேபிட்டல் அப்ரிஷியேஷன் இந்த இண்டெக்ஸ் பாயிண்ட்ஸ் அப்ரிஷியேஷன். அப்பார்ட் ஃப்ரம் தேட் ஒன் மோர் திங் இஸ் த டிவிடெண்ட் ஈல்டு. சார் ஷேர்னா டிவிடெண்ட் புரிஞ்சுக்க முடியாது. இது என்ன இண்டெக்ஸுக்கு பாயிண்ட்ஸுக்கு எங்கே டிவிடெண்ட்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னா அப்படி நினைக்காத. இந்த 50 கம்பெனி இருக்கு இல்லையா நிஃப்டியில், இந்த 50 கம்பெனி ஒரு கம்பெனியை டிவிடெண்ட் கொடுக்குமா? இந்த டிவிடெண்ட்டை ஓகே ஒரு ஆவரேஜ் மார்க்கெட் வேல்யூவில் கம்ப்யூட் பண்ணி டேட்டா வந்து பப்ளிஷே பண்ணுவாங்க. இந்த டிவிடெண்ட் ஈல்டுன்னு இருக்கு இல்லையா, இந்த டிவிடெண்ட் ஈல்டு ஐ டோல்ட் யூ தேர் ஆர் 3 டிவிடெண்ட் ரேட்டுன்னு இருக்குது, டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ இருக்குது, டிவிடெண்ட் ஈல்டு இருக்குது. டிவிடெண்ட் ரேட்டுனா ஃபேஸ் வேல்யூவில் 20% டிவிடெண்ட்னா ஃபேஸ் வேல்யூவில் 20% டேரெக்டாக அப்ளை பண்ணால் டிவிடெண்ட் ரேட்டுன்னு கிடைக்கும். டிவிடெண்ட் ஈல்டுனா என்ன? டிவிடெண்ட் ஈல்டு மார்க்கெட் ப்ரைஸில் அப்ளை பண்ணணும். அப்போனா 2% டிவிடெண்ட் ஈல்டுனா என்ன அர்த்தம்? டிவிடெண்ட் பர் ஷேர் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர். ஓகே, இது ஈக்விட்டி வேல்யூஷன் சாப்டரில் எலாபரேட்டாக அங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன்.
புரியலன்னா அங்கே பார்த்துக்கோப்பா. ஓகே, இங்கே 2% சொல்கிறேன்ல ஒரு டிவிடெண்ட் பர் ஷேர் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர். ஸோ டிவிடெண்ட் ஈல்டு இருக்குது இல்லையா, அப்போ மார்க்கெட் ப்ரைஸில் எவ்வளோ ஈல்டு டிவிடெண்ட் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு இது பப்ளிஷே பண்ணுவாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இந்த டேட்டா வந்து பப்ளிஷ்டாகவே இருக்கும். ஸோ டோன்ட் வரி, கன்சிடர் தட் டிவிடெண்ட் ஈல்டு. அப்போ இந்த ஈல்டையும் கன்சிடர் பண்ணி இதை என்ன பண்ணணும்னா நியூமரேட்டர் இப்படியே ஆட் பண்ணக்கூடாது. ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? ஏன்னா சி ஐ வில் டெல் யூ வாட் இஸ் ஹேப்பனிங். என்ன தெரியுமா, P1 மைனஸ் P0 ப்ளஸ் டின்னு பண்ண கரெக்டாக டிவைடட் பை P0ன்னு சொல்லிட்டு ரிட்டர்னை கண்டுபிடிச்சோம். இங்கே P1 மைனஸ் P0வை அப்படியே இங்கே ரெப்ளிகேட் பண்ணி இண்டெக்ஸ் அட் த எண்ட் ஆஃப் இயர் 1 மைனஸ் இண்டெக்ஸ் அட் த எண்ட் ஆஃப் இயர் 0ன்னு கேபிட்டல் கெயின்ஸ் போர்ஷனை கேப்சர் பண்ணிட்டேன் கரெக்டாக. ப்ளஸ் டிவிடெண்ட்டுன்னு பண்ணக்கூடாது, அங்கே வந்து ஒரு ஷேருக்கான டிவிடெண்ட்டை கம்ப்யூட் பண்ணுச்சு, அப்படி பண்ணோம் கரெக்டாக. டிவைடட் பை இண்டெக்ஸ் அட் த இயர் 0ன்னு வச்சுக்கோ, இது ஒன்று புரியுறதா. ப்ளஸ் தனியாக டிவிடெண்ட் ஈல்டை ப்ளஸ் பண்ணிக்கோ, டிவிடெண்ட் ஈல்டை ப்ளஸ் பண்ணிக்கோ. ஏன்னா டிவிடெண்ட் ஈல்டே ஆல்ரெடி மார்க்கெட் ப்ரைஸில் தான் அப்ளை பண்ணியிருப்பான். அப்போ வெரி சிம்பிள், I1 மைனஸ் I0 டிவைடட் பை I0 இருக்குது. ப்ளஸ் டிவிடெண்ட் ஈல்டுனாலே என்ன அர்த்தம், டிவிடெண்ட் ஈல்டையே நான் எலாபரேட் பண்ணால் டிவிடெண்ட் டிவைடட் பை I0, இதுதான் டிவிடெண்ட் ஈல்டுனே சொல்கிறேன் இல்லையா. இண்டெக்ஸ் புரியுறதா, இண்டெக்ஸில் தானே டிவிடெண்ட் ஈல்டை பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஒன்றும் இல்லைப்பா, I1 மைனஸ் I0 ப்ளஸ் டிவிடெண்ட் ப்ளஸ் I0ங்கிறது தான். டிவிடெண்ட் அமௌண்ட்டில் கொடுத்துருந்தாலும் அப்படி பண்ணிக்கலாம், பட் அமௌண்ட்டில் கொடுக்க மாட்டான் ஜென்ரலாக. ஏன்னா மார்க்கெட்டில் ஈல்டு தான் பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படியே டேரெக்டாக. அப்போ இது ஆல்ரெடி அண்டர்ஸ்டுட். அப்போ என்ன பண்ணோம், I1 minus I0 index at the end of the year divided by index at the beginning of the year divided by index at the beginning of the year plus simply dividend yield னு போட்டுக்கும். புரியுறதா? டிவிடெண்ட் yield 4% கொடுத்திருந்தா இந்த டினாமினேட்டர்லாம் கவலைப்படாத, just 4% ஆட் பண்ணிக்கோ. இங்கே எவ்வளோ பர்சன்ட் வருதோ, say this is coming to 12%, 12 plus simply dividend yield 4%, 16% total return எடுத்துக்கணும். புரியுறதா? ஆர் அண்டர்ஸ்டாண்டிங்? சிம்பிள் கேல்குலேஷன். ஆர்எம்னா எப்படி கம்ப்யூட் பண்ணுறதுன்னு கொடுக்குறேன். இது இம்பார்ட்டன்ட், ஏன்னா ஷார்ப் சிங்கிள் இண்டெக்ஸ் மாடலில் 1 or 2 questions in your மெட்டீரியல் மாடியூலில் இன்ஸ்டியூட் மாடியூலில் they have given ஈல்டுன்னு கொடுத்துருப்பான். அது ஈல்டுனாலே மார்க்கெட் ப்ரைஸில் அப்ளை பண்ணணும், இப்படி கேல்குலேட் பண்ணணுன்ற கிளாரிட்டி உனக்கு இருக்கணுன்றதுக்காக இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? சரி, நெக்ஸ்ட் சி, ஜஸ்ட் லைக் ஆல் த டிஸ்கஷன். இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா ஃபுல்லாக நம்ம ரிவைஸ் பண்ணுறப்பா. ஒன்று என்னென்ன அசம்ஷன்ஸ் இந்த மார்க்கெட் தியரி, மார்க்கெட் பேஸ் தியரிஸில் என்னென்ன அசம்ஷன் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். தென் I have also discussed how index is constituted, எப்படி வந்து ஓகே இண்டெக்ஸ் பாயிண்ட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லியாச்சு. ஓகே, அதெல்லாம் கொஸ்டினில் கேட்பான், எக்ஸாமில் கேட்க மாட்டான் இண்டெக்ஸ் பாயிண்ட்ஸ்லாம். பட் திஸ் ஆல் ஸ்மால் கான்செப்ட் யூ ஷுட் ஹேவ் அப்சல்யூட் கிளாரிட்டி ஸோ தட் கொஸ்டினை படித்தாலே இது இன்டர்பிரேஷன் புரிஞ்சுக்கணும். புரியுது என்ன சொல்கிறேன்னு? சரி, நவ் மெயின் இஷ்யூ எல்லா தியரி போல், how to find portfolio return and portfolio risk as per CML. How to find portfolio return and portfolio risk. இதான பண்ணின்னு வரோம். சரி, portfolio return என்ன சார்? portfolio return nothing but weighted average return of the individual securities inside the portfolios. ஒரே பாட்டு தான்ப்பா. பட் என்னன்னா இங்கே RS இருந்தது இல்லையா, கேபிட்டல் அலோகேஷன் லைன் மார்க்கோவிட்ஸ் போர்ட்ஃபோலியோ தியரியில் RS இருந்தது, ரிட்டர்ன் ஆஃப் த செக்யூரிட்டி இருந்தது இல்லையா. அந்த ரிட்டர்ன் ஆஃப் செக்யூரிட்டி இண்டிவிஜுவல் செக்யூரிட்டி எங்கெங்கே வருதோ அதெல்லாம் குவாஷ் ஆகி அங்கே மார்க்கெட் ரிப்ளேஸ் பண்ணிடும். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? என்ன சொல்கிறேன் புரியுறதா? எங்கெங்கெல்லாம் இண்டிவிஜுவல் செக்யூரிட்டி வருதோ அங்கே மார்க்கெட் ரிப்ளேஸ் பண்ணிடும். ஏன்னா இது மார்க்கெட் பேஸ்டு மாடல், அதனால் RM வந்துடும். ஸோ வெயிட் ஆஃப் RF இன்டூ RF, கரெக்ட். வெயிட் ஆஃப் மார்க்கெட் இன்டூ RM, வெயிட் ஆஃப் மார்க்கெட் இன்டூ RM, யூ வில் கெட் weighted average return of the portfolio, weighted average return of the individual securities inside the portfolio. Okay, இப்போ வா மெயின் இஷ்யூ portfolio risk. இங்கேயும் வெரி சிம்பிள், சேம் திங் again and again. ஓகே, portfolio risk இருக்கா, இங்கேயும் செக்யூரிட்டிக்கும் see here, 1 second. see, risk of the portfolio formula என்ன? W1 square, இங்கே வந்து WM square னு வச்சுக்கிறேன், market square. Are you understanding? Okay, or RF square தானே, RF and market தானே, capital market லைனில் RF and market we are combining. அப்போ WRF square, okay, sigma RF risk free security, okay, square plus WM square sigma M square, okay, plus 2 into WRF WM sigma RF sigma M, புரியுறதா? into correlation of RF and M. ஓகே, இப்போ இது correlation of risk free security and market என்ன? 0. again weight of risk the risk yes, the sigma of risk free asset 0. இதனால என்ன ஆகுது? இதுவும் 0. sigma risk free asset is 0. hence இது எல்லாமே 0 ஆயிட்டதுனால சேம் தான் கேபிட்டல் அலோகேஷன் லைன் மாதிரியே இங்கே கேபிட்டல் அலோகேஷன் லைன் என்ன படித்தோம்? இதெல்லாம் ரெண்டு போய்டு சிம்பிளிஃபை ஆகி ஸ்கொயர் ரூட் ஆஃப் W ஓகே S ஸ்கொயர் சிக்மா S ஸ்கொயர்னு பண்ணோம் இல்லையா, கரெக்ட்.
இதுக்கு பதிலாக சிக்மா எம் ஸ்கொயர், அவ்வளோதான் ஒரே வித்தியாசம். செக்யூரிட்டியை எங்கே செக்யூரிட்டி வருதோ அங்கே மார்க்கெட் ரிப்ளேஸ் பண்ணும். அப்போ சிம்பிள். ஓகே, வாட் இஸ் த போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்? என்ன போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் ஆஸ் பர் கேபிட்டல் மார்க்கெட் லைன் இஸ் நத்திங் பட் WM ஸ்கொயர் சிக்மா எம் ஸ்கொயர். புரியுறதா? இதை தான் இங்கே காமிச்சிருக்கேன். ஓகே, ஐ ஹவ் கிவன் த நோட்ஸ். போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் இஸ் WM சிக்மா எம். அதான் இங்கே வேரியன்ஸு. எஸ், இங்கே வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ். சிக்மா போர்ட்ஃபோலியோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் WM ஸ்கொயர் சிக்மா எம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு WM சிக்மா எம். புரியுறதா? WM சிக்மா எம். ஓகே, இப்போ சேம் வே அகெயின் ஒன் மோர் திங் ஐ டிஸ்கஸ்ட். இங்கே போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்கு கொடுத்ததா வெயிட் ஆஃப் மார்க்கெட். இப்போ மார்க்கெட் செக்யூரிட்டி எவ்வளோ கொண்டு வரணும்னு கொஸ்டின் கேட்டு டார்கெட் போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் கொடுத்துருந்தா இதே ரீரைட் பண்ணி WM இஸ் ஈக்குவல் டு சிக்மா P டிவைடட் பை சிக்மா எம்னு போட்டுக்கணும். இதே ஈக்குவேஷனை கவுத்து பண்ணணும். இப்போ வெயிட், அதாவது வெயிட் மார்க்கெட்டோட வெயிட் கொடுத்து மார்க்கெட்டோட ரிஸ்க் கொடுத்து போர்ட்ஃபோலியோ ரிட்டர்னை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தா இப்படி பண்ணணும். கரெக்ட்? டார்கெட் போர்ட்ஃபோலியோ கொடுத்துட்டு கொஷினில் அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டான்பா. இந்த கொஷின் இந்த மாதிரி கேட்டதில்லை. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? ஜஸ்ட் ஒரு கிளாரிட்டிக்காக சொல்கிறேன். வை? பிகாஸ் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் கேபிட்டல் மார்க்கெட் லைனுக்கும் கேபிட்டல் அசெட் ப்ரைசிங் மாடல் CAPM SML இருக்குது. அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்ல வரும்போது இதோட இம்பார்ட்டன்ஸ் புரியும். அங்கே எகெயின் அண்ட் எகெயின் நான் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். புரியுறதா? இது புரிஞ்செடுத்துனா you will have absolute clarity. இதே மாதிரி தான் WM weight of market is nothing but sigma P by sigma M. Are you all understanding? இது பாரு, இந்த 16th point very very important. Market has importance. See, an investor construct his portfolio based on risk he is willing to take. If he wants to take no risk, he will invest fully in RF asset. அப்போ ரிஸ்கே எனக்கு தேவையில்லை அப்படின்னா ஃபுல்லாக எல்லா பணமும் ரிஸ்க் ஃப்ரீ செக்யூரிட்டியில் போடுவேன். கரெக்ட்? நான் ரிஸ்க் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கலாம் அப்படின்னா மொத்தமே நான் மார்க்கெட்டில் போட்டேன்னா 100% மார்க்கெட்டு ரிஸ்கி அசெட்டில் எனக்கு போடணும்னா 100% மார்க்கெட் ரிஸ்க்கு ஐ வில் அண்டர்டேக். அப்போ சிக்மா எம் எனக்கு எடுக்கணும்னா 100% நான் மொத்த பணத்தையும் மார்க்கெட்டில் போட்டுருவேன். கரெக்டாக? If his risk preference is between these two, he will invest proportionately in both. The proportion of the market portfolio in the total portfolio for a given level of portfolio risk is nothing but WM is equal to sigma P by sigma M. இதை தான் இங்கே போட்டிருக்கேன். சேம் திங், WP by sigma M. இது என்னத்துக்காக பண்ணுறேன்னு ரீசனிங் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்மளோட ரிஸ்க் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இந்த ஈக்குவேஷன்லாம் இருக்க எவ்வளோ வெயிட்டு எந்த செக்யூரிட்டியில் எவ்வளோ பணம் போடணும்னு இது உன்னோட சாய்ஸ். எவ்ரி இன்வெஸ்டர்ஸ் ஓன் சாய்ஸ். புரியுறதா? உனக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீ பணம் அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, கேபிட்டல் மார்க்கெட் லைன் ஈக்குவேஷன் இதுக்காக தான் மொத்தம் டிஸ்கஸ் பண்ணேன். திஸ் இஸ் த ஹோல் திங். கேபிட்டல் மார்க்கெட் லைன் ஈக்குவேஷன் என்ன தெரியுமா? ரிட்டர்ன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ இஸ் ஈக்குவல் டு RF ப்ளஸ் portfolio risk by portfolio M RM minus RF. Very simple. See, இப்போது RM minus RF ப்ரீமியம் RM minus RF தான் required rate of return. Very simple. நான் மொத்த பணத்தையும் RFல போட்டால் எனக்கு required rate of return, risk free rate of return 7% கொடுக்குறதுன்னு வச்சுக்கோ. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்டு 7% கொடுக்குறதுன்னு வச்சுக்கோ. risk free rate of return ஒரு FDயில் போட்டால் ரிஸ்கே இல்லாமல் 7% ரிட்டர்ன் கிடைக்கிறது. அப்போது உனக்கு ரிஸ்கே எடுக்கக்கூடாதுன்னா ஜீரோ ரிஸ்க்குனா எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்? ரிஸ்க் ஃப்ரீ அசெட்டை நீ ஏர்ன் பண்ணுவேன். கரெக்டாக? மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா எவ்வளோ மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறியோ ப்ரப்போர்ஷனேட் அமௌண்ட்டு, அந்த ப்ரப்போர்ஷனேட் அமௌண்ட்டுக்கு RM minus RF, திஸ் இஸ் கால்ட் as மார்க்கெட் ரிஸ்க் ப்ரீமியம். வெரி சிம்பிள்ப்பா. இது RF இருக்குல்ல, அஸ்யூம் 7% இருக்குப்பா. மார்க்கெட்டில் RM இருக்கு இல்லையா, மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு 20% ஷேர் மார்க்கெட்டில் ரிட்டர்ன் கிடைக்கிறது. அக்ரேடா? இப்போ நான் RFல இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு 7% ரிட்டர்ன் கிடைக்கிறது. RMல இன்வெஸ்ட் பண்ணால் 20% ரிட்டர்ன் கிடைக்கிறது. இது புரிஞ்சுட்டா முதல்ல? அப்போ மார்க்கெட் எனக்கு 20% ரிட்டர்ன் கொடுக்குறது. ஓகே, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்டு 7% ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன். ரிஸ்கே இல்லாமல், இது என்னது? ரிஸ்கே இல்லாமல் ரிட்டர்ன். RF ரிட்டர்ன் ரிஸ்கே இல்லாத கெயின் பண்ணக்கூடிய ரிட்டர்ன். சி, மோர் ரிஸ்க் மோர் ரிட்டர்ன், லெஸ் ரிஸ்க் லெஸ் ரிட்டர்ன். ஜீரோ ரிஸ்க் ஜீரோ ரிட்டர்ன் சொல்லக்கூடாது. ஜீரோ ரிஸ்க்காக இருந்தாலும் சம் ரிட்டர்ன் கிடைக்க போகிறது. அதான் RF ரிட்டர்ன். அப்போ 7% ரிட்டர்ன்றது கன்ஃபார்ம். ரிஸ்கே எடுக்கலைன்னா கூட 7% கிடச்சிருமா? கரெக்டாக? இப்போது மார்க்கெட்டில் அதிகப்படியாக நீ ரிஸ்க் எடுக்கிறதுனால உனக்கு எவ்வளோ ரிட்டர்ன் தேவை? முதல்ல அதை புரிஞ்சுக்கும். இதுக்கு தான் மார்க்கெட் ரிஸ்க் ப்ரீமியம்னு பேர். ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ஐம் ட்ரைங் டு சே? ரிஸ்கே எடுக்காது நீ 7% ஏர்ன் பண்ணுவப்பா. மார்க்கெட்டில் ரிஸ்க் எடுத்து நீ 20% ஏர்ன் பண்ணுற. அப்போ அதிகமாக நீ உனக்கு ரிட்டர்ன் தேவைன்னு இருக்குல்ல, அது எவ்வளோ ரிட்டர்ன்? 20 minus 7 13% ரிட்டர்ன். புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? ஓகே, வெரி சிம்பிள். ரிஸ்கே இல்லாத 7% ஏர்ன் பண்ணுற. மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக மார்க்கெட்டோட ரிஸ்க் எடுத்தான்னு வச்சுக்கோ. இப்போ இது ஃபுல்லாக மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற, ஷேர் மார்க்கெட்டில். ஓகே, நிஃப்டியோட ரிஸ்க் ஏர்ன் பண்ணி ஃபுல்லாக 100% நிஃப்டியில் போட்டால் தான் 20% ஏர்ன் பண்ண முடியும். கரெக்டாக? அப்போது RF அசெட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணால் 7% வருது. ஃபுல்லாக நான் மார்க்கெட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு ஓகே, RF எப்படியுமே கிடைக்க போகிறது 13% எக்ஸ்ட்ரா ப்ரீமியம்
I will require. புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? இப்போ இந்த கான்செப்டில் இன்ட்ரடக்ஷனில் சொன்னேன் இல்லையா, மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா ரிஸ்க் அவர்ஸ் இன்வெஸ்டார் வில் ஆஸ்க் ப்ரீமியம் டு இன்வெஸ்ட் இன் மார்க்கெட். ஒரு வயசானவங்களை இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும்னா அவன் என்ன தெரியுமா சொல்லுவா, 7% ரிட்டர்ன் கொடுக்குறேன், ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணுவானா? பண்ண மாட்டான். நீ இந்த 13% எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் ரிட்டர்ன் அவனை கொடுக்குறேன்னு சொன்னால் தான் அவன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவான். புரியுறதா? அதனால் இதுக்கு என்ன பேர்? RM minus RFனா மார்க்கெட் ரிஸ்க் ப்ரீமியம். திஸ் இஸ் கால்ட் அஸ் RM minus RF இஸ் கால்ட் மார்க்கெட் ரிஸ்க் ப்ரீமியம். புரியுறதா? நான் இப்போ கொஷின் என்ன தெரியுமா, சார் எனக்கு 20% வானா 7% வானா, எனக்கு இன்பிட்வீன் தீஸ் டூ, இது நடுவில் இது வேணும். அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோவில் நான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்டும் கொஞ்சம் வாங்கணும், ஓகே, மார்க்கெட்டோட செக்யூரிட்டியும் கொஞ்சம் வாங்கி வைக்கணும். இதோட ரிட்டர்ன் எப்படி கிடைக்கும்? ஹவு மச் ஐ கேன் ஏர்ன்னா, நீ 7% ஏர்ன் பண்ண மாட்டேன். ஏன்னா ஃபுல் அமௌண்ட் நீ போட்டனா 7% ஏர்ன் பண்ணுவேன். ஃபுல் அமௌண்ட் நீ மார்க்கெட்டில் போட்டால் நீ 20% ஏர்ன் பண்ணுவேன். கொஞ்சம் செக்யூரிட்டி ரிஸ்க் ஃப்ரீ செக்யூரிட்டியில் போடுறேன், கொஞ்சம் செக்யூரிட்டி ரிஸ்க் மார்க்கெட் செக்யூரிட்டியில் போடுறேன்னா வாட் இஸ் த ரிட்டர்ன் யூ வில் ஏர்ன்? திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் த கேபிட்டல் மார்க்கெட் லைன் ஈக்குவேஷன். புரியுறதா? அப்போ நீ சப்ஸ்டியூட் பண்ணு, எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுன்றதுக்கு ஏற்ற மாதிரி நீ பண்ணணும். வெரி சிம்பிள். Return of the portfolio is RF plus weight of the market into RM minus RF. இது agreed? Okay, இது very simple pa. One more thing I will explain. ஏன்னா இது எல்லாமே CAPMல ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன். என்னத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிக்காத, இந்த CAPM டிஸ்கஸ் பண்ணச்சே இது உனக்கு புரியும். இங்கே ரிஸ்க் ஃப்ரீ அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் RF கிடைக்கிறதா? எஸ். ப்ளஸ் இது வந்து சே 30% ஆஃப் யுவர் மணி ரிஸ்க் ஃப்ரீ அசெட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நோ இஷ்யூ. மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்ல, இதை மார்க்கெட்டில் நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன்னா வெயிட் ஆஃப் த மார்க்கெட். கரெக்டாக? மார்க்கெட்டுக்கு என்ன ப்ரீமியம்? ஓகே, வெயிட் ஆஃப் த மார்க்கெட் வில் ஃபெச் மீ RM minus RF. இது மார்க்கெட் ரிஸ்க் ப்ரீமியம். கரெக்டாக? இது மார்க்கெட் ரிஸ்க் ப்ரீமியமா? மார்க்கெட் ரிஸ்க் ப்ரீமியம். அப்போது இந்த RM minus RF இது வந்து எல்லா ப்ரீமியம் யூ வில் கிவ் ஃபார் 100% ரிட்டர்ன் ஆகணும். இந்த 13% எங்கே தெரியுமா எதில் தெரியுமா கொடுப்போம்? ஒன்லி தட் போர்ஷன் ஆஃப் த அமௌண்ட் விச் இஸ் இன்வெஸ்டட் இன் மார்க்கெட். அது ஒன்றும் இல்லைப்பா, உங்கள்கிட்ட 100 ரூபாய் இருக்குது, கரெக்டாக? நீ 100 ரூபாயில் ஒன்லி 60% தான் நீ வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற. அப்போ இந்த 13% எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் ஒன்லி வில் பி அப்ளிகபிள் ஓகே டு த 60% ஆஃப் த அமௌண்ட் விச் இஸ் இன்வெஸ்டட் இன் மார்க்கெட். மார்க்கெட்டில் நீ எவ்வளோ வெயிட்டேஜ் ஆஃப் மணி போட்டிருக்கியோ, எவ்வளோ பைசா போட்டிருக்கியோ, அந்த பைசாவுக்கு தான் உனக்கு 13% ப்ரீமியம் கொடுப்பான். மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாத அமௌண்ட்டுக்கு RF வாங்கிட்டு போ. 7% இருந்ததுன்னா அந்த 7% வாங்கிட்டு போ. Are you all understanding what I am trying to say? Don't come to ask for this premium. புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? இப்போ இந்த ப்ரீமியம் will be applicable only to that portion of the weight of the market இருக்கு பாரு. இது 60% 40% whatever is the amount invested in market, அந்த பணத்துக்கு தான் உனக்கு 13% எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் கொடுக்கணும், ரெக்வயர் பண்ணணும். அதர்வைஸ் யூ வில் நாட் ரெக்வயர் த ப்ரீமியம். Are you all understanding? அதனால தான் இந்த equation. அப்போ இந்த equation என்ன? RF plus WM into RM minus RF. இந்த WMனா என்ன? weight of the market. இப்போ weight of the marketக்கு தான் ஃபார்முலா இப்போ பார்த்தோம்ல, இஸ் நத்திங் பட் சிக்மா P டிவைடட் பை சிக்மா M into RM minus RF. இதை தான் ரிப்ளேஸ் பண்ணிடும். அப்போ RF ப்ளஸ் சிக்மா P டிவைடட் பை சிக்மா M RM minus RF. இதை தான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ வெயிட் ஆஃப் M ஆல்ரெடி இங்கே டிஸ்கஸ் பண்ணோம் பார்த்தியா? வெயிட் ஆஃப் M இஸ் ஈக்குவல் டு சிக்மா P பை சிக்மா M. இதை தான் இங்கே நான் ரிப்ளேஸ் பண்ணி உனக்கு காமிச்சிருக்கேன். இந்த கேபிட்டல் மார்க்கெட் லைன் தியரி, இந்த கேபிட்டல் மார்க்கெட் லைன் ஈக்குவேஷன், திஸ் இஸ் கால்ட் as கேபிட்டல் மார்க்கெட் லைன் ஈக்குவேஷன். ஓகே, கேபிட்டல் மார்க்கெட் லைன் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு RP ரிட்டர்ன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ RF ப்ளஸ் சிக்மா P பை சிக்மா M இன்டூ RM minus RF. RM minus RF நோட்ஸும் கொடுத்துருக்கேன் பாரு. RM minus RF is the risk premium an investor should require if he invest in market portfolio having சிக்மா MS ரிஸ்க். மார்க்கெட்டோட ஃபுல் ரிஸ்க் எக்ஸ்போசர் ஆனான்னு அர்த்தம். எல்லா பணத்தையும் மார்க்கெட்டில் போட்டால் யூ வில் எக்ஸ்போஸ் டு சிக்மா M. எஸ். ஹென்ஸ் இஃப் த ரிஸ்க் இஸ் சிக்மா P, எனக்கு மார்க்கெட்டோட ரிஸ்க் தேவையில்லை, மார்க்கெட்டோட ரிஸ்க்கு காட்டிலும் கொஞ்சம் குறவாக வேணும், ஓகே, பாதி தான் ரிஸ்க் எடுக்கும், ஃபுல் மார்க்கெட்டோட ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னா சிக்மா P எவ்வளோ இருக்கோ அதுக்கு ப்ரப்போர்ஷனேட்டான ரிஸ்க் ப்ரீமியம் கேட்டுக்கோ. தென் த ரிஸ்க் ப்ரீமியம் ரிக்வயர்ஸ் இஸ் sigma P by sigma M into RM minus RF. Okay, derivation of the formula not required in the revision lectures. I don't cover that. Same discussion, capital allocation line மாதிரி தான். இங்கே risk, இது return, x axis is risk, y axis return. இது efficiency frontier எப்படி replace பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஓகே, இது ஃபுல்லாக இப்போ சிக்மா M பா, இது சிக்மா M, இதான் சிக்மா M. ஓகே, இது மார்க்கெட். கரெக்டாக? அப்போ என்டையர் அமௌண்ட்டை மணி பைசாவை நீ கணக்கு மார்க்கெட்டில் போட்டால் யூ வில் பி எக்ஸ்போஸ் டு சிக்மா M. உன்னோட ரிஸ்க் என்ன? மார்க்கெட்டோட ரிஸ்க். சிக்மா M வில் பி யுவர் டோட்டல் போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்.
sigma P will be, portfolio risk will be sigma M when entire amount is invested in market. If you invest entire amount in risk-free security, your entire portfolio risk will be 0. But if you invest in between these two, proportionate premium RM minus RF, I will ask, balance RF, up RF plus proportionate WM into RM minus RF. In the WM oda elaboration da, expansion da, WP by W, sigma P by sigma M. Are you all understanding? Puriyarda? Okay. With this, we are closing the session. Okay, then the next part we will try to discuss capital asset pricing model. Okay, question, there is no question available. There is one question available in your institute module wherein capital market line or question kuduthirpa. Characteristic market line, capital and market line question irukku. Anyway, that is easily understandable. In the formula, if you apply, you will get the solution for that. Now, I discussed all these two forms. Discuss capital asset pricing model ko base agum. It will become a base. From this, we can move on to capital asset pricing model. There, it will be easy. Discuss okay, with this we are closing the session for today. In the next video, we will try to understand capital asset pricing model. Then we will try to understand various other beta concept of beta formulas. We will try to understand how these formulas are derived. Okay, then portfolio beta, then we have levered and levered beta, okay, proxy beta, everything we are going to discuss anyway. And if you like our videos, Tamil video போடுறதுல உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம okay, share with your friends circle, and of course subscribe our channel and click on the bell notification. Okay, thank you.